பேப்பர் அந்த மாதிரி தான் தாக்கல் செய்யறாங்க. பேப்பர் பட்ஜெட்ல பட்ஜெட்டாக இது தாக்கல் செய்யப்படுகிறது. சரியாக நாடாளுமன்றத்தில் 11 மணிக்கு பட்ஜெட் உரை தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. உலக நாடுகளே இந்த பட்ஜெட்டை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். நேற்று பொருளாதார ஆய்வறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. சாமானிய மக்களுக்கான பட்ஜெட்டாக இது இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. விவசாயம், தொழில்துறை, வருமான வரி இந்த துறைகள் மீதான மக்களின் எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வரும், மக்களுக்கு சாதகமான அனுகூலமான அறிவிப்புகள் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. இந்த நிலையில ஏற்கனவே மறைமுக வரிகளால வெகுஜன மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வருமான வரி குறைப்பு இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, பணவீக்கம், நிதி பற்றாக்குறை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இதையெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இடம்பெறுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. துறைசார் வல்லுநர்கள் இன்றைக்கு நம்மோட அரங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட அந்த துறை மீதான எதிர்பார்ப்புகள், இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் குறித்து நம்ம விவாதிக்க இருக்கோம். அதே போல தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கம், தொழில்துறையினர், MSME செக்டார், இவங்க கிட்ட இருந்து நம்மளுடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து, அந்தந்த மாவட்டங்களிலிருந்து நமது செய்தியாளர்கள் கள விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நேரடியாக இணைஞ்சிருக்காங்க. அவங்களோடையும் நம்ம பேச இருக்கோம். நம்ம விவாதத்தை தொடங்கலாம். விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யறேன். வருமான வரித்துறை முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு அரங்கத்தில் இணைகிறார். பொருளாதார ஆலோசகர் திரு நந்தன் மாசிலாமணி நம்மோடு அரங்கத்தில் இணைகிறார். இருவருக்கும் வணக்கம். இதேபோல தொலைத்தொடர்பு வாயிலாக தொழில்துறை வல்லுநர் திரு கணபதி அவர்களும், விவசாய சங்கத்தின் சார்பாக திரு சேதுராமன் அவர்களும் நம்மோடு தொலைத்தொடர்பு வாயிலாக இணைகிறாங்க. விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். முதல்ல சார், வருமான வரித்துறை சார்பாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடந்த 2012ஆம் ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன், அப்ப ஒரு வேவ் ஆஃப் இருந்தது. அதுக்கப்புறம் கடந்த ஒரு 3-4 வருடங்களாக நம்ம எதிர்பார்த்து வருமான வரித்துறை சார்பாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடந்த 2012ஆம் ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன், அப்ப ஒரு வேவ் ஆஃப் இருந்தது. அதுக்கப்புறம் கடந்த ஒரு 3-4 வருடங்களாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், வருமான வரியில ஏதாவது அறிவிப்புகள் இருக்குமா, ஏதாவது சகல் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இது வரைக்கும் எதுவும் வந்த மாதிரி தெரியல. இந்த முறை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஓவராலா ஐடி செக்டர் இன்கம் டாக்ஸ்ல என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க சார். ஒன்று 2 தான் பார்க்கலாம். ஒன்று என்ன எதிர்பார்ப்பு, அப்புறம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். என்ன செய்வார்கள் என்றால் நமக்கு தெரிந்த வரையில் அநேகமாக 5 லட்சம் என்பதை 8 லட்சம் வரையில் உயர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வருமான வரி அந்த உச்சவரம்பு 8 லட்சம் வரை உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோன்றேன். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பொதுத் தேர்தலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய முழு பட்ஜெட் என்பது இதுதான் அப்படிங்கிற காரணத்தால் அநேகமாக மத்திய வர்க்கத்துக்கு இந்த சலுகையை எதிர்பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. அப்புறம் சில கழிவுகள் நீக்கப்படலாம் அப்படின்னு தோன்றும். ஆக்சுவலாக அலோவபிள் டிடக்ஷன்ஸ், சில கழிவுகள் நம்ம அனுமதிக்கிறோம். அந்த அனுமதிக்கப்பட்ட கழிவுகளிலிருந்து ஒருவேளை ஏதேனும் விலக்குகள் தரப்படலாம். அதனால வருமான வரி கூடுதலாக வரலாம் நமக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இது இல்லாமல் பொதுவாக நம்ம எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, இந்த சிறு கைத்தொழில் நிறுவனங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு டாக்ஸ் ஹாலிடே என்று வருமான வரி ஒரு குறைந்தபட்சம் 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு வருமான வரி இல்லாது செய்ய முடியும் அப்படின்னு டாக்ஸ் ஹாலிடே கொடுக்கவே இல்லை. இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து எந்த ஒரு துறைக்கும் டாக்ஸ் ஹாலிடேங்கிற அந்த பர்பஸ் அந்த இதை கொண்டு வரல, திட்டமே கொண்டு வரல. அதனால இந்த வருமான வரி விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்ஸ் ஹாலிடேங்கிறது அநேகமாக ஏதேனும் ஒரு சில செக்டருக்கு வரலாம். குறிப்பாக சிறு குறு தொழில்களுக்கு அது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது 2. அப்புறம் 3ஆவதாக பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இப்போது ட்ரஸ்ட் கீழே வந்ததுனால இப்போ ட்ரஸ்டினுடைய வருமானம் எல்லாம் வருமான வரிக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு நீண்ட நாளாக நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். அநேகமாக அது குறித்த ஏதேனும் ஒரு செய்தி இந்த முறை வரலாம் என்று நான் பார்க்கிறேன். இப்போ 10 lakhsக்கு சேலரி கிளாஸ் பத்தி பேசலாம். ஏன்னா மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்கிறவங்க கிட்டத்தட்ட அந்த 10 லட்சம் அந்த வரம்புல வந்துருவாங்க. இப்போ 10 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு 30% வருமான வரி இருக்கு. அதை வேவ் ஆஃப் பண்ண சொல்லி, இல்ல குறைக்க சொல்லியோ, இல்ல இந்த வரம்பு உயர்த்த சொல்லியோ 15 லட்சமோ 20 லட்சமோ கொண்டு வர சொல்லி நெடுங்காலமாக அந்த ரொம்ப வருஷமாவே இருக்கு அந்த கோரிக்கை. அது ஏன் அவங்களால பண்ண முடியல? எதனால அந்த அறிவிப்பு வர மாட்டேங்குது? என்ன சவால்னு கேக்குறேன். என்னென்ன நம்ம அரசாங்கத்தின் பார்வையில் பார்க்கிற போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எளிதில் வரக்கூடிய ஒரு வரி அது. நீங்களாவது நானோடு வேற யாருமோ சம்பளம் வாங்கியவர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய வருமான வரி முழுவதுமாக அரசாங்கத்துக்கு சேர்ந்துவிடும். அங்கே டாக்ஸ் எவேஷன் ரொம்ப குறைவு, வரி ஏய்ப்பு மிகவும் குறைவு. அதனால கட்டாயம் உத்தரவாதத்தில் நமக்கு வர வேண்டிய ஒரு வருமானத்தை நாமே குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு பார்க்கிறது. ஆனால் மறுகோலத்தை பார்க்கிற போது நடுத்தர வர்க்கம் தான் உண்மையிலேயே மோஸ்ட் லா அபைடிங் சிட்டிசன்ஸ்னா ஒரு கண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் சட்டத்துக்கு உட்பட்டு முழுவதுமாக சட்டத்துக்கு உட்பட்ட குடிமகளாக நடந்து கொள்வதற்கு இந்த மாத சம்பளதாரர்கள் தான். அவர்கள் ஏன் இது மாதிரிலாம் வறுத்தெடுக்க வேண்டும் ஒவ்வொரு மணி கேட்டுட்டே இருக்கும். அநேகமாக இந்த முறை நான் நிச்சயமாக நம்புகிறேன் வருமான வரியில உச்சவரம் மிக
நிச்சயமாக பொறுப்பை விட அதிகமாகத்தான் இருக்கு. 5 லட்சம் அநேகமாக 8 லட்சம் வரை வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த 10 லட்சம் 30% அதுல எதுவும் அந்த ஸ்லாப் மாறாதுன்னு தோணுது, ரேட் ஆஃப் டாக்ஸ் மாறாதுன்னு தோணுது. ஆக்சுவலா அந்த வரி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்குமே இல்ல, அது 30% இருக்கு, அது இருக்கும். ஆனா அது 10 லட்சத்துல இருந்து ஒரு 15 லட்சமாகவோ இல்ல 20 லட்சமாகவோ உயர்த்த வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த நீங்க அநேகமாக அந்த மாதிரி இருக்காது. அந்த ஸ்லாப் மாற்றுறதுக்கோ அல்லது வரி விகிதத்தை மாற்றுவதற்கோ அநேகமாக வாய்ப்புகள் இல்லை. அது ஏன் அது பண்ண தயங்குறாங்க? இல்ல அது என்ன சவால்? இல்ல, அதான் ஏற்கனவே சொன்னேன். மிக முக்கியமா என்னன்னு, வெகு எளிதில் மிக உத்தரவாதமாக எந்த ஒரு வரி கொடுக்க வேண்டாம். யாரெல்லாம் வரி ஏய்ப்பு செய்கிறார்களோ அவங்களுக்கு வரி விலக்கு கொடுத்து அந்த வரி ஏய்ப்பு குறைக்கலாம்ங்கிறது ஒரு சரியான நடவடிக்கை இல்லை. ஆனால் தொடர்ந்து அதுதான் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதனால தொடர்ந்து சொல்லிட்டு மத்திய தர வர்க்கம் ஒரு பாவப்பட்டவர்கள் நம்ம நாட்டில். ஏன்னா அவர்கள் அத்தனை வரியும் முறையாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது அப்படிங்கிறது. அநேகமாக அதிலிருந்து இந்த மாதிரி சற்றே மாறுபடலாம் என்று தோன்றுகிறது. அதனால பொது தேர்தலுங்கிறது கவனத்தில் வச்சு பண்ணாங்கன்னா மிக நிச்சயமாக மத்திய தர வர்க்கத்தை ஒரு செய்தியே ஆக வேண்டும். கடந்த 8 ஆண்டுகளாக எதுவும் செய்யவில்லை நீங்க குறிப்பிட்ட மாதிரி. அதனால திஸ் இஸ் ரைட் டைம் இந்த மாதிரி பதிவாக எதிர்பார்க்கிறேன். சரி, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்கு, பார்க்கலாம். தொழில்துறை வல்லுநர் திரு கணபதி நம்மோடு தொலைத்தொடர்பு வாயிலாக இருந்திருக்கிறார். சார் வணக்கம். தொழில்துறை பொறுத்த வரைக்கும் கோவிட் காலத்துல 2 வருடமா எவ்வளவு இன்னல்களை சந்திச்சாங்க அப்படின்றது தெரியும். குறிப்பா இந்த MSME செக்டார் மிகப்பெரிய அடி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கண்கூடு. இந்த முறை தொழில்துறை மீதான எதிர்பார்ப்புகள் பட்ஜெட்ல என்னவா இருக்கு சார்? வணக்கம். இப்போ நீங்க சொல்றபடி கோவிட்ல இருந்து வெளில வரது மேக்சிமம் பாதிக்கப்பட்ட செக்டர் MSME செக்டர் தான். அது முக்கியமா அது தமிழ்நாட்டிற்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் 18% ஆஃப் MSME ஆர் இன் தமிழ்நாடு. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த செக்டருக்கு எவ்வளவு பண்ணாலும் பத்தல. ஏன்னாக்க அவங்களுக்கு பிசினஸே போயிடுச்சு. இதை ரிவைவ் பண்றதுக்கு 2 செக்டர் ரிவைவ் ஆகணும். ஒன் இஸ் தி மேனுஃபேக்சரிங் செக்டர் வேர் தி கேபெக்ஸ் ஹேஸ் டு கோ அப். செகண்ட் இஸ் ரியல் எஸ்டேட் செக்டர். அங்கேயும் உங்களுக்கு நிறைய செய்ய வேண்டி இருக்கு. அதனால MSME செக்டருக்கு நிறைய ரிலீஃப் வரும் எதிர்பார்க்கின்றேன். அது மட்டும் அல்ல, முக்கியமாக ஹவுசிங் செக்டருக்கு செய்ய வேண்டியது இருக்கு. இன்கம் டாக்ஸ்லயும் நிறைய ரிஃபார்ம் செய்ய வேண்டியது இருக்கு. அண்ட் இது ரியல் எஸ்டேட் எடுத்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட்டுக்கு நிறைய செய்ய வேண்டிய சலுகைகள் கொடுக்க வேண்டி இருக்கு. அப்புறம் மேனுபேக்சரிங் செக்டர்ல GST ரிஃபார்ம்ஸ் தேவைப்பட வேண்டி இருக்கு. 3 ஸ்லாபா குறைக்க வேண்டி இருக்கு. அதை தவிர GSTல இன்னும் 2 சிலதெல்லாம் கொண்டு வர வேண்டி இருக்கு, பெட்ரோலியம் பிளஸ் ஆல்கஹால். சோ அதனால ஆனாக்க ஒன்னே இது எலெக்ஷன் இயர், டெம்டேஷன் டு கிவ் ரிலீஃப் நிறைய இருக்கும். ஆனா ஹெட்ரூம் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஜாஸ்தி கிடையாது என்றதுதான் என்னுடைய வியூ. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் சரியாக 11 மணிக்கு பட்ஜெட் உரை தாக்கல் செய்யப்படவிருக்கு. முன்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிளம்பி இருக்கிறார் பட்ஜெட் உரையோடு. நிரஞ்சன், களத்தில் இருக்கீங்க, என்ன நிலவரம்? திலகவதி, மத்திய பட்ஜெட் என்றாலே ஒரு சாதாரண குடியவன் தொடங்கி உலகின் நம்பர் 1 பணக்காரர்கள் வரை, அதாவது இந்தியாவுடைய நம்பர் 1 முறை பட்ஜெட் தாக்கல் மொரார்ஜி தேசாய், முதல் முறையா பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச பெண் அப்படின்றவங்க இந்திரா காந்தி, முதல் முறையா முழு நேர நிதியமைச்சரா இருந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சவங்க நிர்மலா சீதாராமன். இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. மிக நீண்ட பட்ஜெட் உரை அப்படின்றது மன்மோகன் சிங்கால தான் தாக்கல் செய்யப்பட்டது. சுமார் 18,000 வார்த்தைகளுக்கு மேல இருந்தது. இப்படி நிறைய தகவல்கள் அடங்கிய பட்ஜெட் அப்படின்றது இன்னைக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றதுதான் மிக முக்கியமா பிரதானமா பார்க்க போறோம். மத்திய நிதித்துறை அமைச்சகத்துடைய வாசல்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் நிதியமைச்சரும் மூத்த அதிகாரிகளும் கிளம்பி இருக்காங்க. எங்க கிளம்பி இருக்காங்கன்னு கேட்கலாம். அவங்க குடியரசுத் தலைவரை சந்திக்கிறதுக்காக கிளம்பி இருக்காங்க. இது ஒரு மரபு. குடியரசுத் தலைவரை நேரில் சந்திச்சு குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிதித்துறை அமைச்சர் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக நாடாளுமன்றத்துக்கு வருவாங்க. அதற்கு முன்னாடி சுமார் 10-15 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில மத்திய அமைச்சரவை கூட்டம் அப்படின்றது நடக்கும். அந்த கூட்டத்துக்கு அப்புறம் அந்த பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் அப்படின்றது வழங்கப்படும்.
முதல்லலாம் வந்து பேப்பர்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பேப்பர்ல கிடையாது, எல்லாமே பிடிஎஃப் மெத்தட்ல கொடுத்துறாங்க, எலக்ட்ரானிக் மெத்தட்ல கொடுத்துறாங்க. அதனால அந்த பிடிஎஃப் மெத்தட் அப்படின்றது உறுப்பினர்களுக்கு அவங்களுடைய டேபோ இல்லாட்டி அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ஒரு ஆப் இருக்கு, அதுல கொடுத்துருவாங்க. அதுலதான் அவங்க வாசிப்பாங்க. எவ்வளவு நேரம் மத்திய பட்ஜெட்டை இன்னைக்கு வாசிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. யார் யாருக்கெல்லாம் சலுகை இருக்கு, தொழில் முனைவோர்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் இருக்கு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போயிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் குழு புகைப்படம் எடுக்கப்படும். அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி நாடாளுமன்றத்திற்கு வருவாங்க. மத்திய அமைச்சர் ஒப்புதல் கிடைக்கும். அதற்கப்புறம் 11 மணிக்கு மத்திய பட்ஜெட் அப்படின்றது தாக்கல் செய்யப்படும். வழக்கமா அந்த பிரீஃப் கேஸ் பார்ப்போம், அது கலர்ல கொண்டு வராங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட்ஜெட் அப்படின்ற வார்த்தையே பிரெஞ்சு வார்த்தையான புட்டிக் அப்படின்ற வார்த்தையில தான் வந்துச்சு. அதுக்கு பெட்டி இல்லாட்டி ஒரு டேப் அப்படின்றது ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்துல தான் பட்ஜெட்ன்ற வார்த்தையே வந்திருக்கு. பழமையை முறியடிச்சு புதிய வகையில எலக்ட்ரானிக் முறையில பட்ஜெட் அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த முறையும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் மெத்தட்ல தான் பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்படவிருக்கு. சற்று நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சிரிச்ச முகத்தோட நிர்மலா சீதாராமன் அந்த பட்ஜெட் எதில் தாக்கல் செய்ய போறாங்களோ அந்த ரெட் கலர் பெட்டியை வந்து கையில காட்டியிருந்தாங்க. சோ அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆவல் தான் எல்லாருக்குமே தெரியும். பார்வையாளர்களுக்கும் இருக்கும், அரங்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கும், நெறியாளரான உங்களுக்கும் இருக்கும். அது இன்னும் சரியா 2 மணி நேரத்தில் தெரிஞ்சிரும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் சலுகைகள் கிடைக்க போகுது அப்படின்றத. தொடர்ந்து களத்திலிருந்து இது சம்பந்தமான விஷயங்கள், இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். திலகவதி, நிறைஞ்சு இப்ப இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெறவிருக்கு. அதுக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்படக்கூடிய கடைசி முழுமையான பட்ஜெட் இந்த பட்ஜெட் தான். அந்த வகையில இந்த பட்ஜெட் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படின்றத சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன பிரேம் காட்டினாலே தெரிஞ்சிரும். G20, அதாவது உலகத்துடைய முக்கியமான இந்த G20 அமைப்புடைய தலைமையை இந்தியா ஏற்றிருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது அதோடைய பட்ஜெட் அப்படின்றது இன்னைக்கு உலகம் ஃபுல்லா உற்று நோக்கப்படுது. நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியும் இதைத்தான் சுட்டிக்காட்டியிருந்தாரு. நாளைக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் அப்படின்றது முழு நேர பெண் தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் உற்று நோக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டா மாறி இருக்கு அப்படின்றது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி முழு நேர பட்ஜெட். சோ எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இந்த பட்ஜெட்ல இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்த வருடம், அதாவது இந்த வருடம் அப்படின்றது கிட்டத்தட்ட 11 மாநில தேர்தல்கள் அப்படின்றது நடக்குது. சோ பொதுவா அரசாங்கங்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தேர்தலையும் மனசுல வச்சிருப்பாங்க. இப்போ கொரோனாவில இருந்து மீண்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே ஆகட்டும், உலக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிதிநிலை சம்பந்தமான நிறைய விஷயங்களும் சரி, அந்த கர்வ் அப்படின்றது சற்று மேல ஏற தொடங்கி இருக்கு. பழைய அந்த இழப்புகள்ல இருந்து மீண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல தொடங்கி இருக்குது. சோ தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு நிறைய சலுகைகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் தொடங்கி ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய துறைகள் ரெக்கவரி ஆயிட்டு வரதுனால அந்த ரெக்கவரிக்கு பூஸ்டப் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சம்பளதாரர்கள், மாச சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கு வரி சலுகை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த வருஷம் தேர்தலுக்கு முன்பாக அதை கொடுக்கும் பட்சத்தில் தேர்தலையும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த அலுவலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அறையில தான் கிட்டத்தட்ட சில வாரங்களாகவே இந்த பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. நாடு ஃபுல்லா இருந்து விவசாய அமைப்புகள், தொழில் ஜவுளித்துறை, ரியல் எஸ்டேட், இப்படி நிறைய அமைப்புகளுடன் பல விஷயமான பல கட்டமான ஆலோசனைகள் எல்லாம் நடத்தப்பட்டு அந்த தகவல்கள் எல்லாம் திரட்டப்பட்டு தான் இன்னைக்கு பட்ஜெட் ஆனது தாக்கல் செஞ்சிருக்கு. சோ அந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல சில மாற்றங்கள், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியாவுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வேகமா வளரக்கூடிய பொருளாதாரமா இருக்கிறதுனால அதை இன்னும் பூஸ்டப் பண்ணக்கூடிய விஷயம் ரஷ்யா உக்ரைன் போர், கொரோனாவிலிருந்து முழுமையா மீண்டது, இப்படி நிறைய விஷயங்களும் அந்த பட்ஜெட்ல தாக்கத்தை இருக்கும். அதுக்கான முக்கியமான வழிவகைகள், விடைகள் எல்லாம் கூட இன்னைக்கு பட்ஜெட்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திலகவதி, நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் மேலோங்கியே இருக்கு. பட்ஜெட் அதற்கான அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 11 மணியை நாடே எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய விருந்தினர்களிடமும் பேசவிருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பட்ஜெட் சிறப்பு நேரலை தொடரும்.
தங்கம் வைரம்னு எவ்வளவு நகைகள் போட்டிருந்தாலும் தாலி செயின்ல கிடைக்கிற சந்தோஷமும் பெருமையும் வேற எதுலயுமே கிடைக்காது. புத்தி ஸ்வர்ணமகாலின் தாலி செயின் மேளா மிக குறைந்த சேதாரம் 3.99% முதல் 8.99% வரை. புத்தி ஸ்வர்ணமகாலின் தாலி செயின் மேளா. இது திருமதிகளின் திருவிழா. புரோகிதரே, இவர்தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. மேடம், 17 வருஷமா நம்ம கல்யாண வாழ்க்கை ஓடுது, ரைட்? அப்படின்னா புரோகிதர் பேரு எப்படி ஞாபகம் இருக்கும்? ஃபினோலெக்ஸ் லாங் லாஸ்டிங் பைப்ஸ். ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. சுட 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 சிக்கன் வறுவலு, நம்ம ஆச்சி சிக்கன் வறுவலு. சமைத்து பாரு வேற லெவலு, சமைத்து சமைத்து கொண்டாடு. ஆச்சி சிக்கன் வறுவல் மசாலா. சுவைத்து பாரு வேற லெவலு. நம்பிக்கையை நனவாக்கிடு, விளையாடியே அசத்து விடு. நம்பிக்கை வைத்தே மெடலை நீ வென்றிடு. உள்ளத்தில் நம்பிக்கை வைத்தே மெடலை நீ வென்று விளையாடு இந்தியா. காணுங்கள் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஜனவரி 30 முதல். இத்தனை நாள் தான் நீங்க இப்படி ஃபியூச்சர் பற்றிய டென்ஷனோட இருப்பீங்க. LICயின் நியூ பென்ஷன் பிளஸ் உடன் உங்க பென்ஷனுக்கான திட்டத்தை உருவாக்குங்க. ஏன்னா இந்த பிளான் உங்க எதிர்காலத்திற்கு மார்க்கெட் லிங்க்டு வெல்த்தை கிரியேட் பண்ணும். மேலும் இந்த பிளான்ல உத்தரவாதமான கூடுதல் தொகையுடன் பென்ஷன் பெற பல ஆப்ஷன்ஸும் உண்டு. இதனால உங்க வளர்ச்சியில இளமை இருக்கும், டென்ஷன் இருக்காது. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். இது என்ன இப்பவும் அதிகமா மின்சாரம் இழுக்கிற சத்தம் போடுற ஃபேனா? டெக்னாலஜி மாறிடுச்சுங்க. கூல் ஃபேன்ஸ் வாங்குங்க. அது பாதி மின்சாரத்திலேயே தரும் அதிக காற்று, சத்தமும் கம்மி தான். 5 ஸ்டார் BLDC கூல் ஃபேன்கள் மின்சாரத்தை மிச்சப்படுத்தும் மற்றும் வைஃபையிலும் இயங்கும். கூல் ஃபேன்ஸ் ஸ்டைலிஷ் ஆனது, மின்சாரமும் கம்மி. என்னால் நம்பவே முடியல. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சோம் எனக்கு எப்படி ஓகே சொன்ன? எங்க இந்த மாசம் நம்ம 2 பேரும் புது கண்ணாடி மாத்திடலாம். பட்ஜெட்டே இல்ல, இதுல புது கண்ணாடி கேக்குதோ, அதுவும் ப்ராக்ரெசிவ் வேற. ஐயோ, நம்ம ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ்ல பை 1 கெட் 1ங்க. 2 பேரும் ப்ராக்ரெசிவ் வாங்கிடலாம். இங்க பாருங்க, Buy 1 get 1 free on progressive glasses. Specs Makers. போலாமே. பார்க்கும் பொழுதெல்லாம் நீ மாறும் சித்திரம், கேட்கும் மொழியெல்லாம் கேளாத கானம், ஒவ்வொன்றுமே புதிதாய் ஒளி வீசும் பேரழகா. GRT शुभ ஆரம்பம். GRT ஜுவல்லர்ஸ், शुभ ஆரம்பங்களின் ஆரம்பம். மத்திய பட்ஜெட் 2023-24 சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கிறோம். துறைசார் வல்லுநர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். என்னென்ன துறைகள் மீதான இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு என்னென்ன அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் என்ன கள நிலவரம் அப்படின்றத வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கணபதி டெல்லியிலிருந்து இணைகிறார். கணபதி, இந்த முறையும் இது கொஞ்சம் நீண்ட பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு படுது. சரியாக 11 மணிக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இது ஒரு பாப்புலஸ் பட்ஜெட்டா இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்படக்கூடிய கடைசி முழு பட்ஜெட்டாக இருக்கிறது. என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கு? எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாக இது இருக்கிறது? இன்றைய பட்ஜெட்டில் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு காரணமாகத்தான் சந்தை விறுவிறுப்பான ஏற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. நிப்டி கிட்டத்தட்ட 100 புள்ளிகள், சென்செக்ஸ் 300 புள்ளிகளுக்கு மேல் என்று தற்போது பங்கு சந்தையிலே விறுவிறுப்பு காணப்படுகிறது. கடந்த சில வாரங்களாகவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தி ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த பட்ஜெட் இந்த வருடத்துக்கான பட்ஜெட்டை உலகே உற்று நோக்குகிறது. உலகிலேயே பொருளாதார ரீதியாக
இந்தியா ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். இதை தவிர நேற்று தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் இந்தியாவின் பொருளாதாரம் 2020-21 கோவிட் பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து முழுவதுமாக மீண்டிருக்கிறது என்று தெரிவித்த இடத்திலே உக்ரைன் வார் காரணமாக ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு தற்போது அந்த இழந்த காலங்களை மீண்டும் சரி செய்யும் வகையான வளர்ச்சியை வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு சில வரி சலுகைகள் அளிக்கப்படும். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வாங்கும் சக்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வரி சலுகைகள் மூலமாக அவர்களுடைய வாங்கும் சக்தி அதிகரித்தால் அதன் மூலமாக தொழில்துறைக்கு ஊக்கம் கிடைக்கும். ஆகவே இதை மறைமுகமாக ஒரு ஊக்கமாக பயன்படுத்தும் யுக்தியை அரசு கையாள இருக்கிறது. ஆகவே பல்வேறு வகைகளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டை இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார். 11 மணிக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே மத்திய அரசில் அனைவரும் மிகவும் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள். பொருளாதார வளர்ச்சி மற்றும் அரசின் எந்த அளவுக்கு சாதனைகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கணபதி. நம்ம 11 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கும் போது என்ன நிலை அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து தஞ்சையிலிருந்து விவசாயிகள் சங்கம் சார்பாக திரு சேதுராமன் நம்மோடு தொலைத்தொடர்பு வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், விவசாய சங்கங்கள் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வருடங்களான எதிர்பார்ப்புகள் என்ன இருந்தது? கடந்த முறை பட்ஜெட்ல வந்த அறிவிப்புகள் எது உங்களுக்கு சாதகமா இருந்தது, எது இன்னும் நெடுநாட்கள் கோரிக்கையாகவே நீண்டு கொண்டிருக்கிறது? இந்த பட்ஜெட் மீதான உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? குறிப்பாக அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசினுடைய இந்த இரண்டாவது ஐந்தாண்டு காலத்தினுடைய ஒரு முழுமையான நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு தாக்கல் செய்யப்படுறாங்க. நம்முடைய பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் விவசாயிகள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பிரதமர் 2016 சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் நமக்கு எதிரொலிச்சிட்டு இருக்கு. அப்ப சொன்ன 2022க்குள்ள விவசாயிகளோட வருமானம் ரெட்டிப்பாக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு 2016 கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு 2018 அதற்கான ஒரு 7 பரிந்துரைகளை கொடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் நம்முடைய வேளாண் அமைச்சர் தோமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமா ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை என்பதற்கான ஒரு சட்டம் வேண்டும் என்று போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதனுடைய முடிவுக்கு கொண்டு வரும்போது அது பரிசீலனை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதனை தொடர்ந்து இன்று வரைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டப்பூர்வமான எந்த ஒரு விஷயமும் இன்னும் வராது அப்படின்றது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். இந்த பட்ஜெட்ல அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இது அரசினுடைய ஒரு முடிவாக இன்றைக்கு விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பாக்குறது அப்படின்றது அரசனுடைய முடிவாக அவர்களே அறிவிச்சது. குறிப்பாக அதுல 7 அம்சங்களை அதற்கான முன்னெடுப்பு எடுத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனா அரசு சொல்லியிருந்தது என்னன்னா 2022 இந்த மார்ச்சுக்குள்ள விவசாயிகளோட வருமானம் ரெட்டிப்பாகும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஆனா அதனுடைய பரிந்துரையாக சொல்லியிருப்பது பயிர் உற்பத்தி அதிகரிப்பு அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்காங்க. கால்நடை உற்பத்தி திறன் அதிகரிப்பு அப்படின்றதும், அதே போல வளங்களை பயன்படுத்துதல் அல்லது உற்பத்தி செலவில் சேமிப்பு, அதே போல பயிர் தீவிரம் அதிகரிப்பு, அதே போல அதிக மதிப்புள்ள பயிர்களை நோக்கி பல்வகைப்படுத்துதல், விவசாயிகள் பெரும் உண்மையான விலையில் முன்னேற்றம் பெறுகின்ற விலையில முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. பண்ணையிலிருந்து பண்ணை அல்லாத தொழில்களுக்கு மாறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு 7 அம்சத்தை அவங்க குறிப்பிட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். இதுல குறிப்பாக இன்றைக்கு அரசினுடைய முன்னெடுப்பு கடந்த பட்ஜெட், அதாவது 2019 அறிவித்த ஒரு அறிவிப்பு என்னன்னா PM கிசான் நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிதி. கிட்டத்தட்ட இப்ப அரசு அறிவிக்கக்கூடிய நிதியில பெரும் பங்கு இன்னைக்கு எதுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு போறதுதான் நம்ம பாக்குறோம். அதாவது ஒவ்வொரு விவசாயிக்கும், அதாவது சிறு குறு விவசாயிகள் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் பெரிய விவசாயிகள் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு எல்லா விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு 6000 ரூபாய், அதாவது மாதத்திற்கு 500 ரூபாய் அவர்களுக்கான தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய, கடந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 1,24,000 கோடி அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல பெரும் பங்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த நிதிக்கு போறதை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்கான ஆய்வுகளுக்கான பெரும் பங்கு ஒதுக்கல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய
உள்ளீட்டு பொருட்கள், குறிப்பாக இன்றைக்கு உள்ளீட்டு பொருட்கள், விவசாயிகளுடைய உள்ளீட்டு பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது விதை, உரம், பூச்சி மருந்து, இது உள்ளீட்டு பொருட்களுக்கான விலை. ஆனா சமீபத்தில் ஜிஎஸ்டியில இந்த பொருட்களுடைய விலை உயர்த்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு விதை சேமிப்பு என்பது சிறு குறு விவசாயிகள் ஒரு சாத்தியமில்லாத சூழல்ல இன்றைக்கு விதைக்கு நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய சூழல். இன்றைக்கு அந்த நிறுவனங்களும் பன்னாட்டு பெருநிறுவனங்கள் இன்னைக்கு அதுல உள்ள வந்திருக்கிறத ஒரு பக்கம் பார்க்கிறோம். இன்னொன்னு உரத்திற்கான மானியம் என்பது ஆண்டுக்காண்டு அதிகரிப்பதாக அரசால் கூறப்பட்டால் கூட, ஆனா உரத்தினுடைய விலை, உதாரணத்திற்கு கடந்த 10 ஆண்டுகள்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா டிஏபியினுடைய விலை 600 ரூபாய் இருந்தது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1300 ரூபாய்க்கு டிஏபியினுடைய உர விலை வந்திருக்கு. பெருமளவு ஏறாது யூரியா மட்டும்தான். அதே போல பொட்டாசியனுடைய விலை பாத்தீங்கன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட 1200 ரூபாய்க்கு இன்னைக்கு பொட்டாசியம் வந்திருக்கிறத பாக்குறோம். அப்ப உள்ளீட்டு பொருட்களுடைய விலை ஒரு பக்கம் ஏறிட்டே இருக்கு. ஆனா இந்த வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதுல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம சேர்த்து பார்க்கிறோம். இன்றைக்கு அரசினுடைய NSSO தகவல்களை படி பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய மாத வருமானம் 8500 10,000 ஆயிரத்துன்னு சொல்லியிருந்தா கூட, ஆனாலும் இதனுடைய விலைவாசி உயர்வு இதனுடைய பாதிப்புகள்லாம் சொல்லல. கிட்டத்தட்ட 50% கடக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இத்தகைய சூழல்ல அரசு இன்றைக்கு அறிவிக்கக்கூடிய பட்ஜெட்ல எதிர்பார்க்கக்கூடியது குறைந்தபட்ச ஆதார விலை என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டது. அதற்கான சட்டப்பூர்வமாக இன்றைக்கு அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா இன்னைக்கு நெல்லுக்கான விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரூபாய் தான் இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம் கிலோவுக்கு. ஆனா கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு தேவைப்படக்கூடிய சூழல் பாக்குறோம். இன்றைக்கு உதாரணத்திற்கு தமிழகத்தினுடைய வேளாண் துறையில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோ நெல் உற்பத்திற்கான செலவு என்பது கிட்டத்தட்ட 20 ரூபாய் 40 பைசா வருது. அரசு ஏற்கனவே MS சாமிநாதன் பரிந்துரையின்படி நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 மடங்கு அதற்கான விலை என்பது நிர்ணயிக்கப்படும் சொல்லி. அப்ப அப்படி நிர்ணயம் பண்ணா இன்னைக்கு கிட்டத்தட்ட 31 ரூபாய் ஒரு கிலோவுக்கான நெல் விலை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல வெறும் 20 ரூபாய் 50 பைசா மட்டும் இருக்கிறது என்பது ஏற்புடையதில்லை. இது நெல்லுக்கு மட்டும் இல்ல, இந்த குறைந்தபட்ச ஆதார விலை என்பதை உத்தரவாதப்படுத்துவதாக அரசு கூறியிருந்தால் கூட இன்றைக்கு கரும்புக்கு, அதே போல கோதுமைக்கு, அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய தானிய பயிர்களுக்கும் இந்த உத்தரவாதப்படுத்தப்பட்ட அந்த விலை என்பது இல்லாது மிகப்பெரிய அரசிலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது. நெல்லுக்கான, தேங்காய்க்கான இந்த மாதிரி குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சேதுராமன். அதுக்கு முன்பாக ஒரு அண்மை செய்தி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பாக தென்னரசு வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் தென்னரசு வேட்பாளராக களம் காண்கிறார் என்று அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்த மாதம் 27ஆம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அதிமுகவின் பழனிசாமி அணி, ஓ பன்னீர்செல்வம் அணி வேட்பாளர்களை களமிறக்குவர் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தற்போது அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிமுக சார்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தென்னரசு போட்டியிடுவார் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக கட்சியில் இணைந்ததிலிருந்து 1988ஆம் ஆண்டு ஈரோடு நகர அதிமுக செயலாளராக இருந்தவர் இவர். 1992ஆம் ஆண்டு ஈரோடு நகர இணைச் செயலாளராகவும் 95ஆம் ஆண்டு நகர செயலாளராகவும் பணியாற்றினார். இவருடைய அரசியல் பின்புலம் நீண்டது. 1999ஆம் ஆண்டு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராகவும் பிறகு மீண்டும் ஈரோடு நகர அதிமுக செயலாளராக 2ஆவது ஆண்டும் இவர் பதவி வகித்தார். 2010ஆம் ஆண்டு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்தார். 2011ஆம் ஆண்டு முதல் ஈரோடு கிழக்கு தொகுதி செயலாளராக இவர் பொறுப்பு வகித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக சார்பாக வேட்பாளராக தென்னரசு களம் காண்கிறார். தென்னரசுதான் வேட்பாளராக களம்காரபூர்வ அறிவிப்பு இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி தரப்பிலிருந்து வந்திருக்கிறது. 2001ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த ஈரோடு தொகுதியின் MLA-வாக இருந்திருக்கிறார். 2016ஆம் ஆண்டு
ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு இவர் எம்எல்ஏவாகினார். அதிமுக கட்சிக்காக பலமுறை போராட்டங்கள் நடத்தி 8 முறை சிறை சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், அதிமுக சார்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில வேட்பாளராக தென்னரசு களம் காண்கிறார் அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவு, அவர் குறித்து விளக்கமா சொல்லுங்க. திருமதி அஇஅதிமுகவுடைய வேட்பாளராக தற்போது முன்னாள் எம்எல்ஏவான தென்னரசு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 2016-21 இவர் தான் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ வந்தது. அது மட்டும் இல்லாம 2001 ஈரோடு இந்த கிழக்கு தொகுதி பிரிப்பதற்கு முன்பாக ஒருங்கிணைந்த ஈரோடு தொகுதியா இருக்கும் போது 2001 இவர் தான் எம்எல்ஏவாக செயல்படுறார். 2001 இருந்து 2006, அதே போல 2016 முதல் 2021 2 முறை அந்த தொகுதியில எம்எல்ஏ இருந்தவர். தற்போது அஇஅதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தற்போது தென்னரசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எப்போது இந்த வேட்பாளர் அறிவிப்பு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து தொடர்ச்சியானது. நேற்று கூட பிப்ரவரி 5ஆம் தேதி வேட்பாளர் அறிவிப்பு பரவதற்கான வாய்ப்பு நிலையில தற்போது இந்த அறிவிப்பினை அஇஅதிமுக இடைக்கால பொறுப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திட்டமிட்டபடி எங்களுடைய வேட்பாளர் களமிறக்குவோம் அப்படின்றத அஇஅதிமுக ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில தற்போது இந்த வேட்பாளர் இந்த இடைத்தேர்தல திமுகவுடைய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் ஈவி சிதம்பரம் முன்னாள் மத்திய அமைச்சர் ஈவி சிதம்பரம் போட்டியிடக்கூடிய நிலையில தற்போது பிரதான எதிர்கட்சி வேட்பாளராக அஇஅதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏவான தென்னரசு அவர்களே, அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடன் 2006 சிறப்பான முறையில் பணியாற்றிய மாநில பொறுப்புல தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் யார் வேணாலும் எடப்பாடி நம்முடைய பொதுச்செயலாளர் அறிவிக்கிட்டு எங்களுக்கு அப்படி இல்ல, புரட்சித்தலைவர் அம்மா எங்களை எப்படி உருவாக்கி இருக்காங்க, அதிமுக வேட்பாளர் யாரா வேணாலும் இருக்கட்டும், வெற்றி அதிமுக அது மட்டும் தான் முக்கியம் சொல்லி களத்துல நாங்க இருக்கோம். களத்துல எங்க போய் கேட்டாலும் இந்த ஆட்சி போகணும். இந்த ஸ்டாலின் எதுவுமே செய்யாத முதலமைச்சராக, அவர் கையாளாகாத முதலமைச்சராக, எதுக்கு லாக்கி இல்லாத முதலமைச்சராக முக ஸ்டாலின் இருக்காரு. ஆகவே கண்டிப்பாக எடப்பாடியா இருக்கும் போது எங்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்குது 2000 ரூபாய். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் திட்டங்கள், ஈரோடு மாவட்டத்துக்கு அனைத்து வளர்ச்சி திட்டங்கள் செங்கோட்டையன் சொன்னாரு. எல்லா வளர்ச்சிக்கும் குறைந்தது எம்ஜிஆர் காலத்திலும் அம்மா காலத்திலும் எடப்பாடியார் காலத்திலும் அத்தனைக்கும் எந்த திட்டம் திமுக 20 மாத காலத்துல எதுவுமே செய்யல, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. அதே போல மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர் தோழர்கள் நம்ம எல்லாரும் வேட்பாளர். இங்க தென்னரசு மட்டும் வேட்பாளர் இல்ல, அத்தனை தொண்டர் வேட்பாளர். இங்க தென்னரசு மட்டும் வேட்பாளர் இல்ல, அத்தனை தொண்டிக்கு வந்திருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேர் வேட்பாளர். அதே போல கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வேட்பாளர்கள். நமக்கு இது முக்கியமான தேர்தல். இன்னைக்கு இந்த தேர்தல் எப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த பின்னால் திண்டுக்கல்ல நாடாளுமன்ற தேர்தல் மாயத்தியார் வெற்றி பெற்றார், 10 வெற்றி. அது 10 வெற்றி கோயம்புத்தூர்ல அரங்கநாயகர் வெற்றி பெற்றார் மேற்குல. அதுக்கு பின்னாடி திண்டுக்கல்ல இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வெற்றி. அதே போல இன்னைக்கு எடப்பாடியாருக்கு முதல் வெற்றி ஈரோடு கிழக்கு. எடப்பாடியார் செஞ்ச திட்டங்கள், அம்மா திட்டங்களை நம்ம எடுத்து சொன்னாலே போதும். திமுக எதிர்க்க ஆளே கிடையாது. திமுக காரர் மற்றவங்க பேசுறாங்கல்ல, களத்துல நீங்க எங்க முன்னாடி நிக்கிறவங்க எங்க தொண்டர்கள் மத்தியில் என்று சொல்லி இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த மாவட்ட கழகத்துக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடுதலை. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கழகத்துடைய அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் கணபதி அவர்கள் கருத்துரையார். குடும்ப தெய்வம் மாணவர் அம்மா அவர்களை வழங்கி கழக பொதுச் செயலாளர் தங்கம் வைரம்னு எவ்வளவு நகைகள் போட்டிருந்தாலும் தாலி செயின்ல கிடைக்கிற சந்தோஷமும் பெருமையும் வேற எதுலயுமே கிடைக்காது. புத்தி ஸ்வர்ணமகாலின் தாலி செயின் மேளா மிக குறைந்த சேதாரம் 3.99% முதல் 8.99% வரை. புத்தி ஸ்வர்ணமகாலின் தாலி செயின் மேளா, இது திருமதிகளின் திருவிழா.
ஏரியல் கம்ப்ளீட் போக்கும் விடாப்பிடான கரைய ஒரே வாஷ்ல மஞ்சக்கரையும் கூட. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, புது ஏரியல் கம்ப்ளீட் உங்க துணிகளுக்கு தரும் சூப்பர் வாசனை, சூப்பர் சூப்பர் வாசனை, சூப்பர் வாசனை, சூப்பர் சூப்பர் புது ஏரியல் கம்ப்ளீட் சூப்பர் வாசனை 2 வாரங்கள் வரை. ஃபினோலெக்ஸ் லாங் லாஸ்டிங் பைப்ஸ். ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. ஃபினோலெக்ஸ் லாங் லாஸ்டிங் பைப்ஸ். ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. Hey, that looks new. Cool DRLs. That's a big screen. And the space. What more can you ask for? A quick drive. Presenting the new Grand i10 Neos. More to life. போன மாசம் என் லைஃபே முடிஞ்ச மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜ், குடும்பமே கலங்கிடுச்சு. எஸ்ஆர்எம்ல அட்மிட் ஆன சரியான நேரத்துல சரியான சிகிச்சை. எனக்கு மறுபிறவி கொடுத்ததே எஸ்ஆர்எம் தான். உலகத்திறமிக்க சிகிச்சை, தாமதமில்லா உடனடி மருத்துவம். எஸ்ஆர்எம் மருத்துவமனை, காட்டாங்குளத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம். இதில் நீங்கள் எந்த உயரத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. இங்கு வரும் நம்பிக்கை எங்கிருந்து கிடைத்தது அதுதான் முக்கியம். தேசத்தின் மண்ணிலிருந்து கஜாரியா. தேசத்தின் மண்ணிலிருந்து தயாரான டைலிலிருந்து தேசத்தை உருவாக்குகிறோம். Invest once and enjoy guaranteed maturity with life cover with LIC's Dhan Varsha, a single premium plan for your family's security and prosperity. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க 5 நிமிஷத்துல. அண்ணே வெள்ளை முடி not your style. கலர் பண்ணுங்க 5 நிமிஷத்துல impossible. Possible. ஷாம்பு ஹேர் கலர் கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட்டில் இருந்து. இதில் இருக்கிறது நெல்லிக்காய் மற்றும் சீயக்காய். நீங்களே தடவி கொள்ளுங்கள் மற்றும் 5 நிமிடத்தில் தலைமுடி தெரியும். நேச்சுரல் பிளாக், சாஃப்டர் மற்றும் ஷைனியா. வாவ், 5 நிமிஷத்துல மற்றும் நீடிக்கும் மாதம் முழுவதும். கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட் ஷாம்பு ஹேர் கலர். என்னால் நம்பவே முடியல. என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எப்படி ஓகே சொன்ன? ஆண்டி, பாத்திரம். ஓ, என்னப்பா விசேஷம்? அம்மா எப்பவும் சொல்லுவாங்க கிண்ணத்தை திருப்பி கொடுக்கும்போது காலியா கொடுக்க கூடாதுன்னு. அப்ப நாங்க எப்படி உங்களுக்கு வீட்டை சும்மா கொடுக்கறது? டால்மியா டிஎஸ்பி எவ்ரி ஹோம் ஹாப்பி ஆஃபர்ல பெறுங்க பல கவர்ச்சிகரமான பரிசுகள், அதாவது வீடு நிறைய சந்தோஷம். உங்கள் மனம் கவர்ந்த புதுவை ASK தங்க மாளிகை இப்பொழுது கடலூரில் பிப்ரவரி 5 முதல் 0% சேதாரம், மிக குறைந்த செய்கூலி மட்டுமே. ASK தங்க மாளிகை, கடலூர். மத்திய பட்ஜெட் 2023-24 சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கின்றோம். பொருளாதார வல்லுநர் திரு நந்தன் மாசிலாமணி நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இப்போ நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது அது தொடர்பான நிறைய கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா அந்த அம்சங்கள் எல்லாம் விவாதிக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய நாட்டின் பொருளாதார நிலைமை, பிசிக்கல் டெபிசிட் இருக்கு, நமக்கு பணவீக்கம் 6.4 இருந்து 6.9 அந்த அளவுல இருக்கு. ஆனா ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த வரம்புல தான் இருக்கு. அதனால விலைவாசி உயர்வு அது பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், விலைவாசி உயராது, எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மத்திய அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஒரு பொருளாதார வல்லுநரா நான் கேட்கிறேன், நீங்க இப்ப நாட்டினுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கிறதா பார்க்கறீங்க? இந்த பட்ஜெட்ல எந்தெந்த துறைகள் சார்பான அறிவிப்புகள் கொஞ்சம் மக்களுக்கு சாதகமாக வந்தா நாட்டினுடைய பணவீக்கம், பொருளாதார நிலை ஓரளவுக்கு மேம்படுத்தப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நமக்கு 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெவன்யூ வருதுனாக்கா அதில் 15% கார்பரேட் டாக்ஸ், 15% இன்கம் டாக்ஸ், 5% ஜிஎஸ்டி தான் வருது. நமக்கு கிட்டத்தட்ட 35% நம்ம கடன் வாங்கி தான் நம்ம வண்டி ஓட்டுறோம். நம்ம அப்போ 35% பெரிய நம்பர் அது. இப்போ அறிவிப்பு கொடுத்துட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 6000 ரூபாய் விவசாயிக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா இன்னும் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அப்போ என்ன ஆகுனா பணம் ஜனங்கள்ட்ட அதிகமாக இருக்கும், பொருள் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா அடிப்படை 4 விஷயமா. ஒன்று விவசாயம், அடுத்தது கல்வி, அடுத்தது மருத்துவம், அடுத்தது டெக்ஸ்டைல். இந்த 4மே நீங்கள் சரி பண்ணாமல் எதுவும் சரி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 60-70 பார்த்தீங்கன்னா நமக்கு உணவு பற்றாக்குறை, நம்ம வெளியில் கடன் வாங்கிட்டு தான் சாப்பிட்டோம். நம்ம இந்திரா காந்தி காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சம் வந்து நமக்கு. இப்போ நம்ம அந்த நிலைமையில் இல்லை. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 150 மில்லியன் டன் நம்ம உற்பத்தி பண்ணுறோம், கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். நீங்கள் கோதுமை நம்ம எக்ஸ்போர்ட் அளவுக்கு நம்ம வந்திருக்கோம்.
ஆனால் என்னன்னாக்கா நம்ம ஒரு ஈல்டு இருக்கு இல்லையா, ஒரு விவசாயத்தில் வந்த நிலத்தில் நம்ம ஈல்டு இருக்கு பாருங்க, ஒரு ஹெக்டேருக்கு நம்ம வந்து 3.6, அமெரிக்கா வந்து 9, இவங்க சைனா 6. ஆனால் பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்க ரொம்ப சின்ன நாடு, ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப குறைவான நாடு, வறுமையான நாடுன்னு சொல்லணும் நாடு, அவங்க வந்து 4.6. இப்போ நமக்கு வந்து விவசாயத்தில் வந்து கூடுதலாக எம்எஸ்சி கேட்குறாங்க. அது நம்மளால தர முடியல. ஏன்னா தந்தா என்ன ஆகுனாக்கா ஜனங்க வாங்குற விலை அதிகமாக போகும். இப்போ 20 ரூபாய்க்கு சொன்னாங்க இல்லையா, 20 ரூபாய்க்கு இதெல்லாம் வேற மற்ற துறைகள்ல இருந்து அதோட அறிவிப்புல இருந்து எடுத்து அதுல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விவசாயத்துறைக்கான அறிவிப்புகள் கொஞ்சம் நல்ல விதமா அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ கார்பரேட் டாக்ஸஸ் பெரிய அளவுல வேவ் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஆனா மிடில் கிளாஸ் சேலரி பீப்புள் அவங்களுக்கான ஐடி வந்து குறைக்கப்படல. விவசாயம் வந்து நம்ம அது நம்பர் 1 ஃபீல்டு இல்லையா, நம்ம விவசாயம் சார்ந்த நாடுதான். அப்ப அவங்களுக்கான அறிவிப்புகள் கொடுக்கறதுல பிரியாரிட்டி காட்டுறதுல என்ன தவறு? நம்ம 40% அதில் எம்ப்ளாய் பண்ணிருக்கோம். அதில் நம்ம டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் 40% எம்ப்ளாய் பண்ணிருக்கோம். அதில் இப்போ நீங்க அவங்க ஒரு ஹெக்டேர்ல வந்து இப்போ 6 புள்ளி எடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், டபுள் இப்போ விவசாயம் அப்படி டபுள் ப்ரொடக்ஷன் ஆச்சு வச்சுக்கோங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பணம் கூட வந்துடல உங்களுக்கு. எது கவர்மெண்ட் பணம் தரணும் உங்களுக்கு? இப்போ உற்பத்தி வச்சுக்கோங்களேன், அந்த குறுகிய அந்த இடத்துல அந்த ஒரு ஹெக்டேர்ல வந்து நீங்க டபுள் ஆக்டிங் வச்சுக்கோங்க. இப்போ மற்ற நாட்டில் பண்றாங்க அந்த மாதிரி. இப்போ நம்மளோட பக்கத்தில் நாடு பங்களாதேஷ், நம்மளோட ரொம்ப குறைவான சயின்டிபிக் அப்ரோச் உள்ள நாடு, அவங்களே 4.6 பண்ணும் போது ஹெக்டேருக்கு நம்ம ஏன் பண்ண முடியாதுன்னு கேட்கிறேன். நம்ம அது உற்பத்தி பண்ணாவே விவசாயிகளுக்கு பணம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது இல்லை, அது வந்து பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரில நம்ம பங்களாதேஷ் நம்மளே கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. நான் என்னோட கிளாரிட்டிக்காக கேட்கிறேன். இல்லம்மா, அவங்க பண்ணிருக்காங்களா, உற்பத்தி காமிச்சிக்கலாம் அவங்க. இப்ப பஞ்சாப்ல ஒரு ஹெக்டர் கூட பண்ணி காமிச்சாங்க, ஒரு விவசாயம் பண்ணி காமிச்சாங்க. அப்ப தமிழ்நாட்டில் ஒருத்தர் பண்ணிருக்காங்க, தான் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன சொல்லலாம், டோட்டலா மாத்துங்கன்னு சொல்றோம். நம்ம அரசாங்கம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு சப்போர்ட் பண்ண என்னன்னாக்கா உற்பத்தியை ஏறிச்சு வச்சுக்கோங்களேன், விவசாயிகளுக்கு கூட வருமானம் கிடைக்கும். கூட வருமானம் கிடைச்சாவே உங்களுக்கு வந்து டாக்ஸ் மற்ற இதெல்லாம் வர ஆரம்பிச்சு உங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து பொருள் வாங்குவாங்க. இப்போ அவங்களுக்கு தண்ணீர் அடைஞ்சா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வருமானம் கூட வந்ததுன்னா அவங்க எல்லா பொருளும் வாங்க போறாங்க. அப்போ வாங்கினா ஜிஎஸ்டியே கவர்மெண்ட்டுக்குள்ள வந்துடும். இப்போ இது எங்கேயுமே குறைக்க முடியாத நிலைமையில உட்காந்துருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து வாங்குற இதுல வந்து இப்ப அவங்க நல்ல விதமா விவசாயம் பண்ணி உற்பத்தி நிறைய கொண்டு வரதுக்கே பொருள் வாங்க வேண்டியிருக்கு. பொருள் வாங்க முடியல, விலைவாசி அதிகமா இருக்குன்றதான அவங்களோட. அதாவது அந்த நெல் உற்பத்தி இருக்கு இல்லையா, அது ப்ரொடியூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த வித்து தரோம் இல்லையா, வித்தை தான் கூட தரும் சொல்றோம். நம்ம அந்த வித்தை கூட கொடுத்துட்டாவே உற்பத்தி கூட வரும் பாருங்க. ஒரு காலத்துல வந்து நம்ம 1950 சுதந்திர காலத்துல அப்போ ஈல்டு ரொம்ப கம்மி. இப்ப அதுல பார்த்தா நம்ம பன்மடங்கு பெருகி இருக்கும். அப்ப அது அந்த விவசாயத்தை ஒட்டி பாருங்க. ஒன்னு நதிநீர் இணைப்பு. இப்ப போன பட்ஜெட்ல சொன்னாங்க, அந்த மத்திய பிரதேஷ்க்கும் இதுக்கும் வந்து ஒரு இணைப்பு போற 45 கோடி ஒதுக்குனாங்க. அது 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. போன வருஷம் 1500 கோடி அதுக்கு ஒதுக்குனாங்க, ஒதுக்கி இருக்காங்க. பட் பேப்பர்ல இருக்கு. ஏன்னா இது என்னன்னாக்கா என்வரன்மெண்ட் பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனை இருக்கனால டிலே ஆயிட்டே இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இன்னும் ஒவ்வொரு அம்சங்களாக இன்னுமே நம்ம டீடைல்டா பேச வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்பாக நமது செய்தியாளரிடம் நாம் கள விவரங்களை கேட்கலாம். தொழில்துறையினர் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது, பொருளாதார வல்லுநர்கிட்ட நம்ம பேசணும். இப்ப ரயில்வே துறை சார்பாக ரயில்வே துறையினரின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கு, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், இந்த மத்திய பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கு அப்படின்னு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், ரயில்வே துறை சார்பாக என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு? திலகவதி, மத்திய அரசின் பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு தமிழகத்திற்கான புதிய அறிவிப்புகள் இருக்க வேண்டும் என பெரும் எதிர்பார்ப்பு ரயில் பயணிகள் சங்கம் எதிர்பார்த்து ரயில்வே பயணிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திற்கு புதிய ரயில் சேவை திட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் சேவையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ரயில் பயணிகள் பெரும் எதிர்பார்ப்பாக காத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும், நவீன வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஏனால் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் பயணிகள் அதிக அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மதுரை ரயில் நிலையத்திற்கு மேம்படுத்துவதற்கான வசதிகளுக்கான திட்டங்களுக்கான அறிவிப்புகள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் அதிகமான ரயில் பயணிகள் ரயில் சேவையை பயன்படுத்துகிறார்கள். தற்போது 3100 கிலோமீட்டர் ரயில் தண்டவாளங்கள் இருக்கிறது. கூடுதலான புதிய ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதேபோன்று தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து நின்று செல்கிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும், கூடுதலாக ஒரு நடைமேடையை தாம்பரம் ரயில் நிலையத்தில் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது.
அதே போன்று கடந்த ஆண்டு அறிவித்த திட்டங்கள் இன்னும் கிடப்பிலே இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கானவும் அதே போன்று அதற்கான நிதி ஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று கோரிக்கை ரயில் பயணிகள் முன்வைக்கிறார்கள். குறிப்பாக திண்டிவனம் டு ஆந்திரா மாநிலம் நகரி செல்லக்கூடிய வழித்தடம் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு இருக்கிறது. அதே போன்று செஞ்சி, திருவண்ணாமலை இந்த அறிவிப்பு ஏற்கனவே கடந்த முறையும் இருக்கிறது. இதை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பும் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டி திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு செய்திருந்தார்கள். மாமல்லபுரம் கடற்கரை வழியாக மாமல்லபுரம் கடலூர் வழியாக கிழக்கு கடற்கரை சாலை திட்டம் இருக்கிறது. இதற்கான அறிவிப்புகளும் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறாங்க. ரயில் பயணி தாமோதரன் பேசும். சார், இந்த பட்ஜெட்ல ரயில்வே துறைக்கு என்ன அறிவிப்பு வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க? எங்க மக்களுக்கு தேவையானது அடிப்படை வசதி தேவைப்படுகிறது. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அதிகமாக கழிப்பெற வேண்டும், அதுக்கப்புறம் ஓய்வறை வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும், ட்ரெயின்களை அதிகப்படுத்த வேண்டும். ஏன்னா நாங்க போக்குவரத்து அதிகமா இருக்கிறதுனால மக்கள் நெருக்கடி ரொம்ப நெருக்கப்படுறாங்க நிறைய. அதனால பல உயிர் சேதம் வருகிறது. அதனால ரயில்வே பட்ஜெட்ல நல்ல பணம் ஒதுக்கி அதிகமான ட்ரெயின் விட வேண்டும். மதுரை, திருச்சி போற சம்பவ இடங்களிலும் அடுத்தபடியாக வட மாநிலங்கள் செல்லுகிற ட்ரெயின்களை அதிகப்படுத்த வேண்டும், விரிவாக்க பகுதி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாத செல்லுகிற ட்ரெயின்களை அதிகப்படுத்த வேண்டும், விரிவாக்க பகுதி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாத மக்களுக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை தேவைகள் இந்த ரயில்வே செக்ஷனுக்குள்ள என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொடுத்தா நல்லா இருக்கும். அது மட்டுமில்லாத ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 15 லட்சம் பேர் சென்னை மாநகர ரயில்வே நிலையத்தில் போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கேற்ற விரிவாக்க பணி அதிகப்படுத்த வேண்டும். ட்ரெயின்கள் அதிகமா விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா அரக்கோணம் டு சென்ட்ரல் டு திருத்தணி இந்த மாதிரி ட்ரெயின்கள் அதிகப்படுத்த வேண்டும். ஆவடி டு பட்டாபிராம் தேவைப்படுகிற ட்ரெயின்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த பட்ஜெட்டின் போதே தமிழகத்திற்கு 10 அறிவிப்புகள் வந்தது. ஆனால் நிதி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை. எனவே இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்கள் அறிவிப்பு செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எதிர்பார்ப்பும் ரயில் பயணிகளிடம் இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். மத்திய பட்ஜெட் சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கிறோம். தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இதில் நீங்கள் எந்த உயரத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. இங்கு வரும் நம்பிக்கை எங்கிருந்து கிடைத்தது அதுதான் முக்கியம். தேசத்தின் மண்ணிலிருந்து கஜாரியா, தேசத்தின் மண்ணிலிருந்து தயாரான டைலிலிருந்து தேசத்தை உருவாக்குகிறோம். Hey, that looks new. Cool DRLs. Whoa, that's a big screen. And the space. What more can you ask for? A quick drive. What more can you ask for? Presenting the new Grand i10 Neos, more to life. SRM ஆஸ்பத்திரியில தான் எனக்கு பிரசவம் ஆச்சு. மகப்பேறு பெண்களுக்கு அது இன்னொரு தாயோட இலவசமா பாத்துக்கிறாங்க. உலகத்தரமிக்க சிகிச்சை, தாமதமில்லா உடனடி மருத்துவம். SRM மருத்துவமனை, காட்டாங்குளத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம். Babe, I love this apartment. Perfect. Island kitchen. லாக் பண்ணிடலாமா? இங்க அந்த புது ஃப்ளவரும் வந்துட்டா. It's so convenient. Dad will be just Manasmiya DSP Every Home Happy Offerல பெறுங்க பல கவர்ச்சிகரமான பரிசுகள். அதாவது வீடு நிறைய சந்தோஷம். இத்தனை நாள் தான் நீங்க இப்படி ஃபியூச்சர் பற்றிய டென்ஷனோட இருப்பீங்க. LICயின் நியூ பென்ஷன் பிளஸ் உடன் உங்க பென்ஷனுக்கான திட்டத்தை உருவாக்குங்க. ஏன்னா இந்த பிளான் உங்க எதிர்காலத்திற்கு மார்க்கெட் லிங்க்டு வெல்த்தை கிரியேட் பண்ணும். மேலும் இந்த பிளான்ல உத்தரவாதமான கூடுதல் தொகையுடன் பென்ஷன் பெற பல ஆப்ஷன்ஸும் உண்டு. இதனால உங்க வளர்ச்சியில இளமை இருக்கும், டென்ஷன் இருக்காது. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். ஃபேஷன் உலகின் மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாட தயாராகுங்கள். CAA வழங்கும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆடை கண்காட்சி. இந்தியா முழுவதிலிருந்தும் 250க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், 400க்கும் மேற்பட்ட பிராண்டுகள். 2023 பிப்ரவரி 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் ஃபேஷன் திருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள். Finolex,
லாங் லாஸ்டிங் பைப்ஸ். ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. ஃபினோலெக்ஸ் லாங் லாஸ்டிங் பைப்ஸ். ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. பட்ஜெட் சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கின்றோம். நாட்டின் பொருளாதார நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நமது பொருளாதார வல்லுநர் திரு நந்தனிடம் பேசிக் கொண்டிருந்தோம். சார், இப்போ நாட்டில் பிசிக்கல் டெபிசிட் பணவீக்கம் இவ்வளவு அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் இருக்கு. இது ரிசர்வ் வங்கியோட நாம்ஸ்குள்ளதான் இருக்கு, நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா நிதி பற்றாக்குறை ஏகப்பட்டது இருக்கு, நமக்கு வரவு செலவுக்கு இருக்கிற டிஃபரன்ஸே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த நிலைமையில பணவீக்கம் அதிகரிச்சுட்டே போகிறதுக்கு என்ன காரணம்? சரி பண்றதுக்கு இந்த பட்ஜெட்ல எது போன்ற அறிவிப்புகள் இருக்கலாம்? 4 பட்ஜெட்ல பார்த்தோம், பிரமாதம் ஒன்றும் பண்ணல. அதுக்கு முன்னே 5 வருஷம், அதுக்கு முன்னே 10 வருஷம் எல்லாம் பார்த்தாச்சு. ஒன்றும் பிரமாதமா யாரும் செய்யல. ஏன்னாக்கா நீங்க வருமானம் இவ்வளவுதான் வருது, செலவு கூட்டிகிட்டே போகுது. நமக்கு அது மேட்ச் பண்றதுக்கு என்ன பண்றோம்? ஒன்று நோட்டை பிரிண்ட் பண்ணோம், நோட்டு பண்ணணும், இல்லை கடன் வாங்கணும், கடன் வாங்கினா வட்டி கட்டணும். இப்படிதான் போயிட்டு இருக்க வழிய நீங்க ஃபண்டமெண்டலி சில சேஞ்ச் பண்ணாம இது மாறாது. ஏன்னா நமக்கு வரி இவ்வளவுதான் மேக்ஸிமம் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியும். அதுக்கு வரி போட முடியாது நம்மளால. ஏன்னா ஜிஎஸ்டியில் 18% மேக்ஸிமம் கொடுத்தாச்சு. நம்ம சில 24%, சில 28% வச்சிருக்காங்க. இதுக்கு மேலே வரி போட முடியாது. ஏன்னா சாமானிய மக்கள் எல்லாரும் வரி வச்சாச்சு. அப்புறம் விவசாயிக்கும் பெரிய நமக்கு இது பண்ணல, ப்ரொவிஷன் பண்ணல. ஏன்னாக்கா அவங்களுக்கு தண்ணீர் வசதி பண்ணி தரலன்னு பண்ணல, பாச வசதி பண்ணி தரல. நம்ம அப்போ இருக்க வச்சு தான் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அரசாங்கம் வேற என்ன பண்ண முடியும்? வரி போடாமல் என்ன பண்ண முடியும்னாக்கா இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த மேற்படிப்பு GRHன்னு சொல்கிறோம் பாருங்க, அது 27% தான் நமக்கு இருக்குது ஆல் இண்டியா லெவலில். அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, 50% நெருங்கி வந்தாச்சு. நம்ம 48-50% வந்தாச்சு. அப்போ ஓவரால் கண்ட்ரியில் பார்த்தா 27% தான் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ நிறைய கல்லூரி தேவைப்படுது. அப்போ நம்மகிட்ட அவ்வளோ கல்லூரி கட்டுறதுக்கு பணம் கிடையாது நமக்கு. அப்போ என்ன ஆல்டரேட் பண்ண முடியும்? இருக்கிற பணம் வச்சு என்ன பண்ண முடியும்? அப்போது 3-4 ஸ்கூல்ஸ் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அது 3-4 ஸ்கூல்ஸையும் மார்னிங்கில் ஸ்கூலாக இருக்கும், சாயங்கால நேரத்தில் கல்லூரியாக மாற்றிடணும். ஸோ அதில் என்ன ஆகுனாக்கா நம்ம இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நம்ம ஒரு கல்லூரி உருவாக்கலாம் நம்ம. அப்போ என்ன ஆகுனாக்கா கூடுதலாக கிட்டத்தட்ட நமக்கு இப்போ 26 கோடி பசங்க படிக்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் 1லேருந்து இது வரைக்கும் படிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா 26 கோடி எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் பேர் படிக்க வெளில வரும்போது அப்போ நமக்கு அவ்வளோ பில்டிங் நம்ம கிடையாது, காலேஜ் கிடையாது, வசதி கிடையாது. அப்போ என்ன யூனி காலேஜ் மாற்றி வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு உருவாக்கிறவங்களுக்கு அது பிரைவேட்டையும் கவர்மெண்ட் சேர்ந்தே பண்ணலாம் அந்த விஷயத்தை. அப்போ என்ன ஆகுனாக்கா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், ஆசிரியர் வேலை வைப்பாங்க, பசங்க படிப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது இது இஸ் லாங் டர்ம் இல்லையா? அது ஒரு லாங் டர்ம். அது ஸ்கூல் இருக்க ஸ்கூல்லே பண்ணிடலாம் நான் சொல்றேன் நான். ரைட். அது இப்போ நம்ம இமிடியேட்டா இப்போ அடுத்த வருடமோ இல்ல அதுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளேயோ ஓரளவுக்கு ஸ்டேட்டஸ் சரியா வரதுக்கு என்ன வழி அப்படின்றத பண்ணிடலாம்ன்ற. இந்த ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அதே ஸ்கூல் காலையில ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் ஆகும், ஆஃப்டர் 1 மணிக்கு மேல 2 மணிக்கு மேல ஈவினிங். அது இப்போ நம்ம வச்சுக்கோ இல்லையா, தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பல கல்லூரி 2 ஷிஃப்ட் வச்சிருக்காங்க. எத்தனாவது காலேஜ் சரி, நிறைய காலேஜ் பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஷிஃப்ட், இன்னும் ஷிஃப்ட் வச்சிருக்காங்க. பேசலாம் சார். எஸ், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கான நேரம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலையை தொடரலாம். தங்கம் வைரம்னு எவ்வளவு நகைகள் போட்டிருந்தாலும் தாலி செயின்ல கிடைக்கிற சந்தோஷமும் பெருமையும் வேற எதுலயுமே கிடைக்காது. புத்தி சொர்ணமகாலின் தாலி செயின் மேளா மிக குறைந்த சேதாரம் 3.99% முதல் 8.99% வரை. புத்தி சொர்ணமகாலின் தாலி செயின் மேளா, இது திருமதிகளின் திருவிழா. பாரிஸ் ஸ்வீட் கா லோஜியா சுகர். யாருக்கு சுகர் ப்ராப்ளம்? இதுவரை யாருக்கும் இல்ல. அப்ப ஏன் சுகரை மாத்தின? தினமும் லேட் நைட் ஒர்க், நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, 4 கப் காஃபி, 8 கப் டென்ஷன். இதன் 7 சக்தி வாய்ந்த மூலிகைகளின் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் உங்கள் சுகர் லெவல்ஸ் ஏறுவதை குறைக்கும், உங்களை ஹெல்தியாக வைக்க உதவும். பாரிஸ் ஸ்வீட் கேர், ஹெல்த் பாத்துக்கோங்க ஸ்வீட்லி. கண்மணி முதல் பெண்மணி வரை சிறந்த பாதுகாப்பினை பெற்றிடுங்கள் ஸ்டார் விமென் கேர் இன்சூரன்ஸ் பாலிசியுடன். என்றென்றும் உங்கள் சேவையில். ஃபினோலெக்ஸ் லாங் லாஸ்டிங் பைப்ஸ். ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. ஃபினோலெக்ஸ் லாங் லாஸ்டிங் பைப்ஸ். ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. உங்கள் மனம் கவர்ந்த புதுவை ASK தங்க மாளிகை இப்பொழுது கடலூரில் பிப்ரவரி 5 முதல் 0% சேதாரம், மிக குறைந்த செய்கூலி மட்டுமே. ASK தங்க மாளிகை கடலூர்.
புதிய ஏரியல் வெர்சஸ் 100 விடாப்பிடியான கரை. சேலஞ்ச் ஆன். ஊறுகாய், மஞ்சள் முடியவே முடியாது. நாட்டுல வேற ஏதாவது விடாப்பிடியான கரை இருக்கா? நேத்திய சாம்பார் முடியவே முடியாது. ஏரியலில் உள்ளது ஸ்டெயின் ஹண்டர். அவை போக்கும் 100 விடாப்பிடியான கரையை ஒரே வாஷில். புதிய ஏரியல் 100 கரை ஒரே வாஷ். என்னால் நம்பவே முடியல. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எப்படி ஓகே சொன்ன? Invest once and enjoy guaranteed maturity with life cover with LIC's Dhan Varsha, a single premium plan for your family's security and prosperity. Chuda 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 சுட 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 சிக்கன் வறுவலு நம்ம ஆச்சி சிக்கன் வறுவலு சமைத்து பாரு வேற லெவலு சமைத்து சமைத்து கொண்டாடு ஆச்சி சிக்கன் வறுவல் மசாலா சுவைத்து பாரு வேற லெவலு. இந்த துணிகளை இது இங்க வைக்கிறேன். என்கிட்ட கொடு. அப்பா புது வீடு வாங்கலாமா? கண்ணு நான் பிளாஸ்டிக் கவர் போட போறேன். கேளுங்க, என் சமையல் தொழில் நல்லா நடக்குது. புது வீட்டுக்காக லோன் வாங்கலாமா? லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது? நம்ம கிட்ட எல்லா காகிதமும் எங்க இருக்கு? வந்து உங்க அண்ணனோட பணம் உங்ககிட்ட இருக்குல்ல? இல்ல, அண்ணனோட பணம் வேண்டாம். லோனுக்கு சில காகிதங்கள் கம்மியான என்ன நல்ல நோக்கத்தை பார்த்து நாங்க ஹோம் லோன் கொடுப்போம். பிரமல் ஃபைனான்ஸ். நாங்கள் காகிதங்களை விட நல்ல நோக்கத்தை பார்க்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்குபவர் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் 11 மணிக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போகிறது. மத்திய பட்ஜெட்டுக்கான சிறப்பு நேரலையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் துறைசார் வல்லுநர்களோடு. தொழில்துறை நிபுணர் கணபதி இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். கணபதி சார், இப்போ இன்னுமே பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்கு அதிகமாக இல்ல, முன்வர மாட்டேங்கிறாங்க, தனியார் முதலீடுகள் நமக்கு இல்ல அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. அது ஒரு புகாராகவும் இருக்கிறது. ஏன் அவங்க இன்வெஸ்ட் பண்ண தயங்குறாங்க, இல்ல ஏன் தனியார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இல்ல அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு? அது காரணம் ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த கேபெக்ஸ் எப்போ வரும்னாக்க அந்த இருக்கிற கெப்பாசிட்டியில ஒரு 80-85% கன்சியூம் ஆயிடுது. அதுக்கப்புறம் மேல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறோம்னாக்க அப்பதான் பிரைவேட் கேபெக்ஸ் வரும். அது ஆனாக்க நான் அதை பத்தி இப்போதைக்கு தற்சமயமா கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் இந்தியாவோட டைரக்ஷன் இஸ் நவ் டிஃபரெண்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குளோபல் சப்ளை செயினே கம்ப்ளீட்டா மாறுதல் ஆயிட்டு இருக்கு. முந்தி அமெரிக்கால இன்னைக்கு சைனா போயிடுச்சுன்னா அவங்களுக்கு காலையில பல்லு விளக்க டூத் பேஸ்ட் கூட இல்லாத நிலையில இருக்கிற சூழ்நிலையில கோவிடுக்கு அப்புறம் இந்த குளோபல் சப்ளை செயின் இஸ் பீங் ரீஅலைன். அதை தான் ரொம்ப சிறப்பாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள், சைனா +1. ஆனால் இந்தியா ஆக்சுவலா அடாப்ட் பண்றது என்ன என்றால் யூரோசோன் இஸ் ஆல்சோ அண்டர் ஸ்ட்ரெஸ். யூரோப்பும் சரியா இல்லை. இப்போ அதை இந்தியா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சைனா +2ன்ற ஒரு ஃபார்முலால போயிட்டு இருக்காங்க. யூரோப்ல பண்றதும் இங்கதான் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாயிட்டு இருக்கு. அதனால இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் வில் நாட் கம் நெசசரிலி ஃப்ரம் இந்தியன்ஸ் பட் வில் கம் as பார்ட் ஆஃப் அ குளோபல் எக்ஸ்பான்ஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா PLI ஸ்கீம், அப்புறம் கட்டி சக்தி, ஆத்ம நிர்பர், இது மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்கிறது. இந்த PLI ஸ்கீம் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இந்தியா கன்சிடரபிளி. இது வரைக்கும் நம்ம செமிகண்டக்டர் செய்வோம்னு நம்ம எதிர்பார்க்கல. இப்போ ஆக்சுவலா PLIல அலாட்மெண்ட் பண்ணி செமிகண்டக்டர் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் அ குளோபல் மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின். ஸோ நம்ம இருக்கிற கம்பெனிங்க இப்ப செய்யலைன்னா அதற்கு காரணங்கள் பல இருக்கிறது. ஆகையினால் மற்ற செக்டர்ல இது capacity is being created for the world. So actually India's will progressively. So actually India's will
progressively will become two specialists. One is service sector la India will play a dominant role. அதே போல manufacturing sector லயும் India will play a dominant role. அதனால அதே மாதிரி இப்போ சற்று முன்பு அவர் சொன்னார் இது மாதிரி ஸ்கூல்ல கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலான்னு. அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். நீங்க பாத்தீங்கன்னா கோவிட்னால 2 ஆச்சு. ஒன்னு, இந்தியா பிகேம் தி எட்டெக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். நீங்க வந்து பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரி பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் இஸ் இன் சம் 2 முறை யூஸ் பண்ணலாம் ஸ்கூல் கெப்பாசிட்டி. நான் என்னோட கருத்து என்னன்னா ஸ்கூலுக்கு ஹைபிரிட் மாடல் அடாப்ட் பண்ணணும். சில சப்ஜெக்டுக்கு மாத்திரம் வந்தா போறோம். அது தவிர இது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ஸ்போர்ட்ஸ், லேப், இது மாதிரி சோஷியல் இதுக்காக இன்டராக்ஷனுக்காக வந்தா போறோம். ஹிஸ்டரி, ஜியாகிரபி இதெல்லாம் வந்து ஹைபிரிட்லயே பண்ணிடலாம். அதுவும் இல்லாம தேர் ஆர் அதர் மாடல்ஸ் பை விச் யூ கேன் டெலிவர் எஜுகேஷன் வித்வுட் த சில்ட்ரன் ஹேவிங் டு கம் ஹியர் அண்ட் use the capacity thrice or 4 times to extend quality education. In fact, India next biggest investment which should be encouraged from the companies and private sector is in education. 200 university, 200 college அது மாதிரி செலக்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு டாக்ஸ் ரிபேட் தரேன். அது மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து we must increase our contribution to high quality education. இந்தியா அதை தவிர வந்து நீங்க பாத்தீங்கன்னா it is becoming the auto hub of the world. It is becoming the electronic manufacturing hub of the world. It will become rather. And அதே போல சைனால இருந்து வரதெல்லாம் இந்தியாவுக்கு உடனே வரலனா கூட intermediate stage. I know of companies who have set up joint venture with Vietnamese companies in Vietnam and are part of the realignment of the global supply chain. Indians are investing, not necessarily in India, but Indians are investing everywhere to create jobs across the globe in a globally interconnected deglobalization. Ana kuda Indians are going global. My problem is not that. How do we create more jobs here? அத பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்ல வேலை வாய்ப்பு தொடர்பான நமக்கு அதுக்கான ரெக்வெஸ்டும் அதிகமா இருக்கு, அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா 8.5 லட்சத்துக்கு மேல வேகன்சிஸ் இருந்தும் மத்திய அரசு பணியிடங்கள்ல அவங்க கிட்டத்தட்ட 76,000 தான் கொடுத்திருக்காங்க. நம்ம அது பேசலாம் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக நமது செய்தியாளரிடம் பேச வேண்டிய நேரம். செய்தியாளர் நிரஞ்சன் டெல்லியில இருந்து இணைகிறார். நிரஞ்சன், பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரை சந்திப்பது மரபு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சந்தித்து விட்டார்களா? நிகழ்வு குறித்து விரிவா சொல்லுங்க. திலகவதி, இன்னும் சரியாக ஒரு 40 நிமிடங்கள் அல்லது 45 நிமிடங்கள் தான் இருக்கிறது மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. குடியரசுத் தலைவரை சந்திச்சு ஒரு டீ பார்ட்டி, ஒரு ஸ்மால் டீ அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த டீயை குடிச்சு முடிச்சுட்டு குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தற்பொழுது நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வந்திருக்கிறாரா அப்படின்னா இல்ல, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், இப்படி மூத்த அமைச்சர்கள் பலரும் கலந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். அதுதான் மத்திய அமைச்சரவை கூட்டம் கூட போகுது. சரியா 10:15 மணி அளவுல இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடி மத்திய பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும். நாடாளுமன்ற கட்டடம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய அத்தனை முக்கிய நிகழ்வுகள், இந்திய சுதந்திரம் தொடங்கி அத்தனை முக்கிய நிகழ்வுகளும் பதிவு செய்யப்பட்ட இந்த முக்கியமான ஆவண இடமான நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய கடைசி பட்ஜெட்டா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படும். ஏன் அப்படின்னா புதிய நாடாளுமன்ற கட்டடம் தற்பொழுது மிக விரைவா கட்டப்பட்டு கொண்டுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் 2 மாதங்கள்ல அது திறந்து வைக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அடுத்தப்படும் அந்த விஷயங்கள் அடிப்படையில் முக்கியமான சினாப்சிஸ் எல்லாமே இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் படிப்பாங்க. 2 மணி நேரம் படிக்க போறாங்களா, 2.5 மணி நேரம் படிக்க போறாங்களா, இல்ல மன்மோகன் சிங் அவர்கள் 18,000 வார்த்தைகளுக்கு மேல படிச்சு மிக நீண்ட பட்ஜெட் உரை ஆற்றியிருந்தாரு, அதை இன்னைக்கு முறியடிப்பாங்களா அப்படின்ற நிறைய விஷயம் இருக்கு. நின்று கொண்டுதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு மரபும் இருக்குது. அப்படின்றதுனால கடந்த 2 முறை அவங்களுக்கு இடையில ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பிரதமர் நரேந்திர மோடியே கூட ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டு நீங்க போதும், இது வரைக்கும் போதும் அப்படின்னாங்க. ஆனாலும் தொடர்ந்து படிச்சாங்க. இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதுக்காக தான் நம்ம இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் தொடங்குறதுக்கு. நிச்சயமாக அது மீதான எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கிறதா நிரஞ்சன்? நீங்களும் வினை எதிர்வினை என்றெல்லாம் கூறி எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறீர்கள். தற்போது விவரங்களுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பட்ஜெட் உரை தாக்கலாகும் போது அது குறித்த நேரலை பார்க்கலாம். தொடர்ந்து விவசாய சங்கங்களின் சார்பாக திரு சேதுராமன் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சார், இப்போ விவசாய சங்கத்தின் சார்பா அந்த
குறைந்தபட்ச ஆதரவு விலை அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு, ரொம்ப நாட்களாக அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி, அதை பார்க்கலாம். அதை தாண்டி பயிர் காப்பீடு தொகை அது முறையாக எங்களுக்கு வருடம் அதை முறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பெரும்பாலான விவசாயிகள் முன்வச்சாங்க. அது முறைப்படுத்துறதுக்கான நடைமுறை என்ன? அப்ப அது தொடர்பான என்ன விதமான அறிவிப்புகள் வெளியாகணும் அப்படின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு? பயிர் காப்பீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப 2016 புதிய முறை கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏற்கனவே பிற்கால அளவுல கணக்கீடு என்பது தற்பொழுது வருவாய் கிராம அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல இழப்புகள் கணக்கீடு செய்யறது 90 நாளைக்குள்ள அந்த பட்டுவாடா என்பது இருக்கணும். எப்போ நீங்க ஒரு அறுவடை சமயத்துல அறுவடை முடிந்து அதற்கான புள்ளியியல் துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அந்த காப்பீடு நிறுவனமும் இணைந்து அதற்கான ஒரு சாம்பிள் ஹார்வெஸ்டிங் என்பது நடைபெறும். அப்படி நடைபெற்ற ஒரு 90 நாட்களுக்குள்ள அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்படணும். ஆனா இன்றைக்கு நடைமுறை பாத்தீங்கன்னா பல மாதங்கள் கழித்து தான் அதற்கான இழப்பீடு என்பது வழங்கப்படுது. இன்னொன்று, இழப்பீடு என்பது இன்னும் ஒரு வெளிப்படைத்தன்மையோட இல்லைன்ற ஒரு அச்சம் விவசாயிகள்கிட்ட இருக்கு. சில நேரங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட நேரங்களில் கூட நமக்கு இழப்பீடு கிடைக்காம போறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மாதிரியான சூழல் என்பது தவிர்க்கப்படணும். இன்னொன்று, அடிப்படையா பாத்தீங்கன்னா நீங்க எப்படி தனிநபர் காப்பீடு என்பது வாகனத்திற்கும் தனி மனிதர்களுக்கும் இருக்கோ, அதே போல ஒவ்வொரு விவசாயிக்கும் தனி காப்பீடு என்பது வரும்பொழுதுதான் இதற்கான தீர்வு கிடைக்கும் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் அதனுடைய பாதிப்பு தன்மை வேறுபடும். ஒரு மழை பாத்தீங்கன்னா வடிகால் ஓரமா இருக்கக்கூடிய இடங்கள்ல வடியாம தண்ணீர் வடியாம பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மேட்டு நிலங்கள் அதற்கான ஈல்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒவ்வொரு தனிநபர்களுக்குமான இழப்பீடு என்பது எப்பொழுது வருதோ அப்பதான் இது ஒரு முழுமையான தீர்வை நோக்கி போகும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது காப்பீடு தொடர்பாக. ஆனா பட்ஜெட்ல நமக்கு இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்புகள் இன்னும் பல ஏரியாக்கள்ல இருக்கிறத பாக்குறோம். இப்ப கடந்த பட்ஜெட்ல சொல்லி இருக்கிறது, குறிப்பாக நேற்றைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு பொருளாதார ஆய்வறிக்கையில கூட குறிப்பிட்டிருக்காங்க. ஐநா சபையில 2023 சிறுதானிய பயிர்களுக்கான ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த பட்ஜெட்ல இதற்கான முன்னெடுப்பு இருந்தது நம்ம பாக்குறோம். சிறுதானிய பயிர்களை நம்ம முன்னெடுப்போம் 2023 அந்த ஆண்டுல அதிகமான உற்பத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு உத்தரவாதம் கொடுத்து, ஆனா அதற்கான ரோட் மேப் எதுவும் போடாம இருக்கக்கூடியதை நம்ம சேர்த்து பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு 1980 கிட்டத்தட்ட 42 மில்லியன் ஹெக்டேர்ல பயிர் செஞ்சிட்டு இருந்த ஒரு சிறுதானியம் என்பது அதனுடைய வருவாய் இழப்பு, அதாவது விவசாயிகளுக்கு போதுமான அதுல வருவாய் கிடைக்காம அந்த வருவாய் உத்தரவாதப்படுத்த முடியாத காரணத்தினால இன்னைக்கு ஒரு 21 மில்லியன் ஹெக்டேர்ல மட்டுமே இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிறத பாக்குறோம். இப்ப சமீபத்தில் நேற்று முன்தினம் கூட ஆங்கில இந்து பத்திரிகையில அந்த விரிவான ஒரு கட்டுரையை மில்லட் சம்பந்தமா MSSR ஃபவுண்டேஷன்ல இருந்து அந்த கட்டுரை ஒன்று நம்ம பாக்குறோம். இப்ப அரசு இதெல்லாம் கருத்துல எடுத்துக்கணும். எந்த மாதிரியான இப்ப மில்லட்ஸ்க்கான 3 வழிமுறைகள் அவங்க கொடுத்திருந்தாங்க. ஒன்று, அதிக உற்பத்தியை கொடுக்கக்கூடிய அந்த சிறுதானிய பயிர்களை எப்படியெல்லாம் அதை பரவலாக்குறது, அதனுடைய விதைகளை எப்படி பரவலாக்கி கொண்டு போறது, அப்படி உற்பத்தியாகக்கூடியது அதிக உற்பத்திக்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறதுன்னு ஒன்று. மூன்றாவது, அதனுடைய மதிப்பு கூட்ட பொருள். இன்றைக்கு அந்த சிறுதானிய பொருட்கள் நேரடியாக சிறுதானியமாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய லாபத்தை விட விவசாயிகளுக்கு அதை விவசாய அமைப்புகள் இப்ப கடந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க. FPO அதிக எண்ணிக்கையில கொண்டு வரும்னு சொல்லி. அதே போல ஈனாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன்ல அந்த பொருட்களை விற்பதற்கான ஏற்பாடு அப்படின்லாம் கொண்டு வராங்க. ஆனா நடைமுறையில ஒரு சாதாரண விவசாயிக்கு, சிறு குறு விவசாயிக்கு இதெல்லாம் ஒரு எட்டாக்கனியா இருக்கிறது தான் பாக்குறோம். அப்ப இதற்கான அமைப்புகளை இன்னும் வலுப்படுத்தணும். இப்ப ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் FPOs இன்னும் கூடுதலான எண்ணிக்கையில கொண்டு வரணும். அப்ப அதற்கான GST இன்றைக்கு பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரியான பொருட்கள் உற்பத்தி பண்ணும்போது அதற்கான வரிகளை குறைச்சி கொடுக்கணும். இதெல்லாம் பட்ஜெட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அதே போல இந்த கடந்த பட்ஜெட்ல குறிப்பிட்ட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லக்கூடிய அந்த விவசாய முறைகளை நாங்க நாடு முழுக்க கொண்டு வருவோம். ஆனா இது ஏற்றளவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறேன். இதுக்கு பட்ஜெட் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் ஒரு 197 கோடி கடந்த பட்ஜெட்ல அலாட் செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கடந்த 65 இருந்து தொடங்கப்பட்ட இன்றைக்கு ரசாயன உரங்கள் இன்றைக்கு நம்மளுடைய அந்த பசுமை புரட்சி என்பது இன்றைக்கு ஏற்கனவே ஒருத்தர் குறிப்பிட்டார். அதாவது உணவு இறக்குமதி நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோம்.
ஆனா அதே நேரத்துல உணவு இறக்குமதி போக இன்றைக்கு வந்து ஆயில் சீட்ஸ்க்கான இறக்குமதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து 3 மடங்கு நம்ம இன்னைக்கு இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்கோம். உக்ரைன் வார் கூட நம்மளுடைய எண்ணெய் விலையில மாற்றத்தை ஏற்படுத்தினதை நம்ம சேர்த்து பாக்குறோம். அப்ப அரசு அறிவிப்புகள் இருக்கு, எஸ் அறிவிப்புகள் இருக்கு, ஆனா அதுக்கான நிதி எங்க இருக்கு அப்படின்றத ஒரு கேள்விக்குறிதான். சரி, இன்றைய அறிவிப்புகள் என்ன அப்படின்றத எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரலை தொடரும். இத்தனை நாள் தான் நீங்க இப்படி ஃபியூச்சர் பற்றிய டென்ஷனோட இருப்பீங்க. எல்ஐசியின் நியூ பென்ஷன் பிளஸ் உடன் உங்க பென்ஷனுக்கான திட்டத்தை உருவாக்குங்க. ஏன்னா இந்த பிளான் உங்க எதிர்காலத்திற்கு மார்க்கெட் லிங்க்டு வெல்த்தை கிரியேட் பண்ணும். மேலும் இந்த பிளான்ல உத்தரவாதமான கூடுதல் தொகையுடன் பென்ஷன் பெற பல ஆப்ஷன்ஸும் உண்டு. இதனால உங்க வளர்ச்சியில இளமை இருக்கும், டென்ஷன் இருக்காது. எல்ஐசி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். Hey, that looks new. Cool DRLs. That's a big screen. And the space. What more can you ask for? A quick trial. Presenting the new Grand i10 Neos. More to life. Finolex long lasting pipes. ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. Finolex long lasting pipes. ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. என்னங்க இது இங்க என்ன பண்ணுது? எல்லாருக்கும் என் மேல ரொம்ப பாசம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் தங்கம். அமெரிக்கன் காலேஜ்க்கு செலவு அதிகம். இது வேலை செய்யட்டுமே. முத்தூட் பினான்ஸ் இது வேலை செய்ய சரியான இடம். டேய் நீ சொல்றா, நான் போக மாட்டேன். பெர்ஃபெக்ட். தங்கத்தையும் வீட்ல வெட்டியா வச்சிருக்கணும், அத வேலை செய்ய விடுங்க. உங்க கனவை நினைவாக்குங்க முத்தூட் பினான்ஸ் மூலம். லைட் சாட்டுக்கு ரெடியா அப்பா? தலைவலிக்குதா? ஆமா. இருமலும் மூக்கடைப்பு இருக்கா? ஆமாப்பா, ஆமா. உங்க சாதாரண டேப்லெட் அல்ல, பிக்ஸ் ஆக்ஷன் 500 உங்களுக்கு தலைவலி, மூக்கடைப்பு மற்றும் இருமலில் இருந்து ஆறுதல் தரும். வணக்கம். இப்போ நாம புது செட்டை வாங்கணுமாமா? இந்த எண்ணெய் மசாலாவின் கடினமான கரை 100% போகாதுமா? ஆச்சரியமா இருக்கா? ஆனா எண்ணெய் கரை போகவே இல்லையாமா? இப்ப ஆச்சரியமா இருக்கா? டைனில் உள்ள டபுள் பவர் துணிகளை வைக்கும் நியூ பெஞ்ச். உங்கள் மனம் கவர்ந்த புதுவை ASK தங்க மாளிகை இப்பொழுது கடலூரில் பிப்ரவரி 5 முதல் 0% சேதாரம், மிக குறைந்த செய்கூலி மட்டுமே. ASK தங்க மாளிகை கடலூர். பட்ஜெட் சிறப்பு நேரலை தொடர்கிறது. திரு பாஸ்கர் சார், டாக்ஸ் அப்படின்னு வர விஷயத்துல ஜிஎஸ்டி, நம்ம 4 வகையான ஜிஎஸ்டி இருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே வரி அப்படின்லாம் பேசுறோம். ஆனா இதுலயே வந்து ஜிஎஸ்டியே ஒரு நிறைய குழப்பமான விஷயங்கள் அதுல நிறைய இருக்கு. கடந்த ஜனவரியில பார்த்தோம்னா ஜிஎஸ்டி அதிகமான ஜிஎஸ்டி ரெக்கார்ட் பிரேக் எல்லாம் பண்ணிருக்கோம். வேற அது வந்து வெகுஜன மக்கள் பணத்தை நிறைய எடுத்துதான் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்துறாங்க. இன்னும் விலைவாசி உயர்வு 6% அப்படின்னு அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. நமக்கு கோடி வந்து கடன் வந்து 147.6 லட்சம் கோடி அப்படின்னு கடன் இருக்கு. இதெல்லாம் சரி பண்றதுக்கான அந்த ஒரு கால அளவுன்னு இருக்குல்ல, அது இந்த பட்ஜெட்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு முன்னெடுப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? இருக்கலாம். ஆனா சில புரிதல்கள் நம்ம ஏற்படுத்திக் கொண்டே ஆக வேண்டும். என்னன்னா, நீங்க சொன்ன அந்த 140 லட்சம் கோடி கடன் எல்லாரும் சொல்லிட்டு வர்றாங்க, நாமும் தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து கடன் வாங்கி வீடு வாங்குறீங்க. எனக்கு 50 லட்சம் ரூபா கடன் இருக்கு மட்டுமே சொல்லக்கூடாது. 50 லட்சத்துக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அதையும் சொல்லணும்ல. 140 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது சொன்னால் அந்த அளவுக்கு நமக்கு கட்டுமான ரீதியாக நம்மளிடம் சொத்துகள் இருக்கின்றன. யாருமே கணக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம அதை வாங்கி அப்படியே கடல் தூக்கி கொண்டு போற மாதிரி இல்லை. சரி, எந்த ஒரு கடன் வாங்கினாலும் ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், இந்தியா இதுவரையில 600க்கும் மேற்பட்ட மெகா ப்ராஜெக்ட்ஸுக்கு உலக வங்கியிடம் கடன் வாங்கியது. அத்தனை கடனையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திருப்பி கொடுத்தோம். அத்தனை திட்டங்களையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடித்தோம். அத்தனை திட்டங்கள் மூலமும் இந்தியாவுக்கு இப்ப வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நம்முடைய கடன் எல்லாமே இன்கம் ஜெனரேட்டிங் கடன் தான். நல்லா ஞாபகம் வச்சுப்போம். 140 லட்சம் கடன் அப்படின்னா அப்ப அது தொடர்பாக அது வச்சு நம்ம என்ன பண்ணோம், சொத்துக்களை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப நீங்க சொத்துக்களை எடுக்கணும்ல, சொத்துக்களே இல்லாம அப்படியே 140 லட்சம் கோடி வாங்கி அப்படியே கொண்டு கடலை போட்டோமா, கடனுக்குள்ள போட்டோமா? இல்ல. அப்போ கடனை மட்டுமே நீங்க பாக்காதீங்க. தட் இஸ் ஹவ் தி பட்ஜெட் வர்க்ஸ். அது கிடையாது, சொத்துக்கள் உருவாக்கி வச்சிருக்கோம்ல. இப்போ ஒண்ணுமே இல்ல, அரசாங்கம் 1000 ரூபாய் கடன் வாங்கி ஒருவருக்கு கல்வி தருகிறது என்று சொன்னால் ஏன் கடனை மட்டும் பாக்குறீங்க? இந்த பக்கம் கல்வி கொடுத்திருக்கோம்ல, அது பார்க்கணும்ல. பொருளாதாரத்தில் அடிப்படை விதி மேடம் இது. கடன் வாங்குவதோ செலவு செய்வதோ முக்கியம் இல்ல, அது எந்த நோக்கத்துக்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் நான் சொல்றேன், ஆஃப் ஆல் தி எக்கானமிஸ் இன் தி வேர்ல்டு, இந்தியாவில் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த இலவசங்களோ அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிதம் மிஞ்சி போனா 5%, 4%, 3% கூட இல்ல. இதெல்லாம் உருப்படியா செலவு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய கிராமங்கள் எப்படி இருந்தன, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தன, நம்முடைய சாலைகள் எப்படி இருந்தன, நம்முடைய விமான நிலையங்கள் எப்படி இருந்தன, நம்முடைய கப்பல் நிறுவனங்கள் எப்படி இருந்தன, நீங்க பாத்துக்கலாம் போர்ட்டெல்லாம் எப்படி இருந்தது முன்ன, இப்ப எப்படி மாறி இருக்கிறது, இல்ல எப்படி வந்தது? நம்ம மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் இது வரைக்கும் 3 ரூபாய், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனைவரும் 3 ரூபாய் உலக வங்கிலிருந்து கடன் வாங்கணும். எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். நமக்கு எந்த அளவுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. அதனால கடன் மட்டுமே இல்ல, கடன் மூலம் என்ன செய்கிறோம் மிக முக்கியமானது. அப்புறம் இரண்டாவது, நம்ம இது வரைக்கும் இந்த விவாதத்துக்குள்ளேயே போகாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா ஏன் இந்த அளவுக்கு வலுவான பொருளாதாரமா இருக்கிறது அப்படி சொன்னா, நம்முடைய உள்நாட்டு பொருளாதாரம் அந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது. குறிப்பா சொன்னா கிராம பொருளாதாரம் அந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது. நம்முடைய சுயசார்பு பொருளாதாரம் என்பது மிகவும் வலுவான ஒரு நிலையில் இருக்கிறது. அது மூலம் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சொன்னதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு துறை சார்ந்த கோரிக்கைகள், துறை சார்ந்த திட்டங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த பொருளாதாரம் பார்க்கிற போது இந்த பொருளாதாரத்தின் பங்களிப்பு எங்கிருந்து வருகிறது? விவசாயத்திலிருந்து வருகிறது இல்ல, நெசவுல இருந்து வருகிறது இல்ல, மீன்பிடித்திலிருந்து வருகிறது இல்ல, கிராம கைத்தொழில் பொருள் வருகிறது இல்ல. அவங்களுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம், அவங்களுக்காக என்ன திட்டங்கள் தீட்டிருக்கிறோம்? பெரிய அளவில் இல்லவே இல்லை. மீண்டும் 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 ஒரு சில தொழில்களை மட்டும் வைத்துக் கொண்டு இவங்களுக்கு நாம் என்ன செய்கிறோமோ என்ன கோரிக்கை வைத்திருக்கோம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம மாறணும். we need a paradigm shift. 2 விஷயங்கள் மட்டும் குறிப்பாக சொல்லியே ஆகணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நாம சொல்லி இந்த ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஜிஎஸ்டி யார் யாருக்கெல்லாம் விதிக்கப்படுகிறது பாருங்க. அத்தியாவசிய பொருட்களுக்கு 0% ஜிஎஸ்டி ஃபார் இன்ஃபர்மேஷன். அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அடுத்தது நமக்கு மிக நிச்சயமாக தேவைப்படுகிறது என்று சொல்கிற பொருட்களுக்கெல்லாம் எவ்வளவு மித மிஞ்சி போனால் 5%. 5%, 12% அதிகமாகிக்கொண்டே வருகிற போது எங்க போகிறது உங்களுக்கு? நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது 5% கொடுக்க முடியுமா? ஏர் கண்டிஷன் மிஷின் வாங்கினா அது 5% கொடுக்க முடியுமா? அப்போ அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்ற வகைமையில இப்ப அதெல்லாம் வந்துருச்சு. அதுதான் இப்போ நிலைமையில நீங்க சாப்பிடுறது ஓகே, அது வேற. ஒரு வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு ஏர் கண்டிஷனர் அப்படியே வளர்ந்துருக்கோம் தான் அர்த்தம். ஏர் கண்டிஷனர் எனக்கு ஒரு நெசசிட்டி, எனக்கு ஒரு நிலைமைக்கு வந்துச்சுன்னா அப்புறம் பொருளாதாரத்தை வளர்ந்துருக்கேன் தான் அர்த்தம். இல்ல அதுல என்ன கேள்வினா, இப்ப 4 வகையான இந்த ஜிஎஸ்டி இருக்கு. இவ்வளவு அதிகமான ஜிஎஸ்டி இந்தியால தான் சொல்றாங்க. அதுல 4 வகை, அது போக ஒரு செஸ் வரின்னு ஒண்ணு இருக்கு. இவ்வளவு வரிகள் சுமத்தணுமா மக்கள் மேல? அடித்தட்டு மக்கள் மீது வரி சுமை இருக்கிறது குறைய வேண்டும்ங்கிறது சந்தேகமே இல்லை மேடம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏறத்தாழ ஒரு 15 லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது மறைமுக வரி மூலம். அதே மாதிரி நேரடி வரி மூலம் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒவ்வொரு ஆண்டாக அது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அப்போ அது எப்படி வருகிறது? செலவு செய்யாம வந்தது இல்லை, செலவு செய்துதான் வருகிறது. அத்தியாவசிய பொருட்கள் போக அதாவது நுகர்பொருட்கள் மீது மக்களுடைய செலவுகள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. அதுதான் வளர்ச்சி அடைகிற பொருளாதார அடையாளம். வரி விகிதம் குறைக்கப்பட வேண்டும், வரிச்சுமை குறைய வேண்டும், யாருக்கும் இருவர் கருத்து இருக்கவே முடியாது, கூடாது சொல்றோம். ஆனால் இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் அரசாங்கம் பிற திட்டங்கள் தீட்டவே முடியும். நல்லா யோசிப்பாங்க, எனக்கு நல்ல சாலை வேண்டும், நல்ல வெகுஜன மக்கள், சாமானிய மக்களை அது நசுக்குவது போல ஆகாது. அப்படி இருக்குதானே? அதான் சொல்ல வரேன். இப்போ அரசாங்கம் தீட்டின திட்டங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலான திட்டங்கள் அடித்தட்டு மக்களை சென்று சேர வேண்டும் தீட்டப்பட்ட திட்டங்கள் தான். நல்லா ஞாபகம். எல்லா திட்டங்களும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 திட்டங்கள் எடுத்து போய் 90க்கும் மேற்பட்ட திட்டங்கள் அடித்தட்டு மக்களை அடிப்படையாக வச்சு செய்யக்கூடியதுதான். 1000 தான் இருந்தாலும் ஜனநாயக குடியரசு நாடு தானே. சோ மக்களுடைய தயவு தேவையில்லாம அரசாங்கம் நடத்தவே முடியாது. அப்போ மக்களுக்கு தேவையான செய்து கொண்டிருக்கிறாங்க. நாம கேட்கறதுல என்னன்னா, எதற்கு முன்னுரிமை தரப்படுகிறது அப்படிங்கிறது தான். என்னுடைய முன்னுரிமை மாற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ குறிப்பாக ஒரே ஒரு திட்டம் மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து. தொடர்ந்து 70 ஆண்டுகளாக செய்யாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு ஏறத்தாழ 1.5 கோடி பேர் பணிச்சந்தைக்கு வருகிறார்கள்.
கிட்டத்தட்ட 150 லட்சம் பேர் புதிதாக பணிச்சந்தைக்கு வருகிறார்கள், பணி கேட்டு வருகிறார்கள். ஆனா நம்ம எவ்வளவு கொடுக்க முடியும்னா மிஞ்சி போனா 10 லட்சத்துல 20 லட்சம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். இந்த இடைவெளி மிக அதிகமாகிக் கொண்டே போகிறது. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். சுதந்திர இந்தியாவில் இதுவரையில இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவ் பிளான். அது ஒரு தனி டாபிக். அதை பத்தி நம்ம இன்னும் இன் டீடைல் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். முன்பாக செய்தியாளர் களத்தில் இருந்து இருக்கார், அவர்கிட்ட நம்ம பேச வேண்டியிருக்கு. மத்திய பட்ஜெட்ல இந்திய தொழில் கூட்டமைப்பினரின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படின்னு வழங்குறதுக்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். துறைசார் வல்லுநர்களோடு இருக்கிறார். ரமேஷ், நீங்க தொடரலாம். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்திய தொழில் கூட்டமைப்பினர் இப்ப வந்து இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நம்மிடம் தற்போது புத்தொழில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிறைய வந்துருச்சு. இப்ப ஏன்னா நிறைய இளைஞர்கள் சேர்ந்து ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறாங்க, புத்தொழில் நிறுவனங்கள். தினேஷ் அர்ஜுன் அவர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய அந்த R&D டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்ப நீங்க ஒரு இளைஞர்கள்லாம் வந்து நிறைய புத்தொழில் புதிதாக நிறுவனங்களை தொடங்கி நீங்க லாபம் ஈட்டுறதுக்காக வரீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்? ஸோ இப்போதைக்கு வந்து எங்களோட கம்பெனி ராப்டி வரைக்கும் பார்த்தீங்கனாலே நாங்கள் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் எடுத்திருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி. பட் இது வளரணும். ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு சின்ன கம்பெனியாக மட்டும் இல்லாமல் இது வளரணும்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய தேவைப்படுது. இப்போ இனிஷியேட் பண்ணுறதுக்காக நிறைய டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்களே வந்து ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட்லாம் வாங்கியிருக்கோம். பட் இதுக்கு அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு பேஸ்ட் ஆன் ஆர் ரெவென்யூ, பேஸ்ட் ஆன் ஆர் ப்ராக்ரஸ் வி நீட் சம் பெனிஃபிட்ஸ் லைக் ஒரு லோன் கிரெடிட்டோ ஒரு கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டியோ பேஸ்ட் ஆன் ஆர் இருக்கு. ஏன்னா இப்போ நான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து 3 years 5 years கிரெடிட் கேட்பாங்க, வாட் இஸ் பேக்ரவுண்ட் கேட்பாங்க. என் கம்பெனிக்கு வந்து அது கொடுக்க முடியாது இமீடியட்டா. பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரணும்னா அதுக்கான கிரெடிட் ஃபெசிலிட்டி தேவைப்படுது. ஸோ அதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சார், இப்போ நீங்க வந்து இருசக்கர எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில போறீங்க. இதுக்கான ஃபீல்டு எப்படி இருக்கு, தேவை இருக்கா, இன்னும் அதுக்கான கட்டமைப்புகளுக்கான அரசு என்ன செய்ய வேண்டியதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஸ்கோப் நிறைய இருக்கு. எல்லாருமே வந்து இன்னைக்கு அடுத்த வண்டி என்ன வாங்கணும்னா எலக்ட்ரிக் வண்டி தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த வண்டி வந்து பெட்ரோல் வண்டி வாங்கணும்னு நினைக்கல. பட் இப்போ பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனம் மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டே வந்து மோட்டார் சைக்கிள்ல தான் இருக்கு, ஸ்கூட்டர் கிடையாது. ஆனா எலக்ட்ரிக் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல தான் வருது. ஸோ அதனாலதான் மோட்டார் சைக்கிள்ல எப்படி நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்காக இந்தியாக்காக டெக்னாலஜி டெவலப் பண்ணி எடுத்துட்டு வரலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஒரு இம்போர்ட் மட்டும் பண்ணி எடுத்துட்டு வந்து விற்கிற ஒரு வண்டியில என்ன பிரச்சனை இருக்குன்னு இம்போர்ட் பண்ணி வந்து வித்து அது வண்டி நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் இந்த பாஸ்ட் மந்த்ஸ் தட் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்காத மாதிரி பாக்குறதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட், நம்ம ஊருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் நம்ம இருந்தாலுமே இது வந்து புது டெக்னாலஜினால எல்லாருமே வந்து முதல்ல இருந்து டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பஜாஜோ டிவிஎஸோ வந்து அவங்க பெட்ரோல் இன்ஜின்ல வந்து ஒரு 20-30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ எலக்ட்ரிக்ல வந்து எல்லாருமே லெவல் பிளேயிங் ஃபீல்ட் தான் இல்லைங்களா, எல்லாருமே வந்து ஸ்டார்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆப்வியஸ்லி த அமௌண்ட் ஆஃப் மணி அட் தேர் டிஸ்போசல் இஸ் டிஃபரெண்ட். பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான் நினைக்கிறேன். இதுல கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. எங்களுக்கு ஆஸ் அ டெக்னாலஜி கம்பெனி நிறைய R&D சப்போர்ட் இருக்கு எங்களுக்காக. அவர் சொல்லிருக்கீங்க, கேட்டிருப்பீங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப், இவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு டெவலப் பண்றாங்க. இது போன்ற வித தேவை இன்றைக்கு காலத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய டிமாண்ட் என்னன்றதை விரிவா பகிர்ந்து இருக்கிறாங்க தளபதி. தொடங்குவதற்கான வாய்ப்புகள், அதற்கான அம்சங்கள் மத்திய அரசு தரப்புல இருந்து நிறைய இருக்கு. ஆனா இன்னும் அதை மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ரமேஷ். மத்திய பட்ஜெட் 2023-24 சிறப்பு நேரலை தொடரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. என்றும் என்றுமே நாட்டிலே எப்போதுமே, அன்றும் இன்றும் என்றுமே நாட்டிலே எப்போதுமே ஒரு துணையாய் நின்றோம், புது நம்பிக்கை தந்தோம், மனதிலே ஒரு துணிவை கொண்டு வந்தோம், கனவுகளை நனவாக. இந்த ஏர்லி மார்னிங் காஃபி எப்போ அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சதோ அப்போ வந்து சரி, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வந்து சொன்னாரு. இட் டெஃபினெட்லி ஒர்க்ஸ். சிக்னல் அனுக்கல மேடம், தலைவலிக்குது, மூக்கடைப்பு இருக்கு,
கவனிக்கவே இல்ல. அப்போ விக்ஸ் ரோல் ஆன் இன்ஹேலர் எடு. ரோல் ஆன்னால தலைவலி போகும். இன்ஹேலர் தரும் மூக்கடைப்புல இருந்து உடனடி நிவாரணம். லைசென்ஸ். என்னங்க இது இங்க என்ன பண்ணுது? எல்லாருக்கும் என் மேல ரொம்ப பாசம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் தங்கம். அமெரிக்கன் காலேஜ்க்கு செலவு அதிகம். இது வேலை செய்யட்டுமே. முத்தூட் பினான்ஸ் இது வேலை செய்ய சரியான இடம். டேய் நீ சொல்றா, நான் போக மாட்டேன். பெர்ஃபெக்ட். தங்கத்தையும் வீட்ல வெட்டியா வச்சிருக்கணும், அத வேலை செய்ய விடுங்க. உங்க கனவை நினைவாக்குங்க முத்தூட் பினான்ஸ் மூலம். காலையிலயும் பிளாட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? டீசல் டியூபை யாரோ வேணுட்டே கட் பண்ணிருக்காங்கன்ற அந்த மெக்கானிக் எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சாச்சு. இது வரைக்கும் எந்த நியூஸும் இல்ல. உங்கள் மனம் கவர்ந்த புதுவை ASK தங்க மாளிகை இப்பொழுது கடலூரில் February 5 முதல் 0% சேதாரம், மிக குறைந்த செய்கூலி மட்டுமே. ASK தங்க மாளிகை கடலூர். பட்ஜெட் நேரலை தொடர்கிறது. திரு பாஸ்கர் சார், அடித்தட்டு மக்கள், வெகுஜன மக்கள் மீதான இல்ல சேலரி கிளாஸ் எம்ப்ளாயிஸ் அந்த மக்கள் மீதான வரிச்சுமை அதிகமா இருக்கிறது குறித்து பேசிட்டு இருந்தோம். நீங்க தொடர்ந்து பதிவு செய்யலாம். இல்ல நான் மீண்டும் சொல்கிறேன், அது மேலும் வரி வேண்டும் என்பதோ அல்லது வரி குறைக்க கூடாதோ என்பதோ வாதம் இல்ல. என்னோட வாதம் என்ன அப்படின்னா, எங்க இருந்து அந்த வரி வருகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். அத்தியாவசிய பொருட்கள் மீது வரி இல்லை. விவசாய வருமானத்துக்கு வருமான வரி கிடையாது. கிராம கைத்தொழில் பொருட்கள் மூலம் வரக்கூடிய வருமானத்துக்கு வரி கிடையாது. வச்சுப்போம். அப்புறம் ஜிஎஸ்டி கூட எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா, பெரும்பாலான அத்தியாவசிய பொருட்கள் 0% கீழே வந்து போச்சு. அந்த ஸ்லாப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 5% கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் 12%, 18% சொல்லக்கூடியது எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கக்கூடியவங்க வாங்கக்கூடியவங்க. அதுதான் நமக்கு பெரும்பாலான ஜிஎஸ்டி வருகிறது. இது சரியா தவறா அப்படிங்கறதுக்காக நான் போக வரல. ஆனால் அடித்தட்டு மக்களுக்கு வரிச்சுமை இருக்கக்கூடாதுங்கிறதா பொதுவாக எல்லா அரசாங்கமும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. நான் இந்த 70 ஆண்டுகள் சொல்கிறேன், அந்த அரசியலுக்குள்ள போகாம எல்லா அரசுடைய நோக்கமே எப்படி இருக்கு அப்படின்னா, இயன்றவரை அடித்தட்டு மக்களுடைய வரிச்சுமை குறைக்க வேண்டும் அப்படின்னு. இன்னும் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கூட பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கலாம், நினைக்கலாம் அப்படிங்கிற உடன்பாடு உண்டு. ஆனால் அடித்தட்டு மக்களை சுரண்டித்தான் அரசாங்கம் நடத்துகிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இல்லையா? தப்பு. அப்படி இல்ல. பெரும்பாலான வரி செலுத்தக்கூடியவர்கள் இல்ல பெரும்பாலான வரி செலுத்தக்கூடியவர்கள் மிடில் கிளாஸ் தானே. அவங்க கிட்ட இருந்தானே போகுது. மிடில் கிளாஸ்ங்கிறது வேற, அடித்தட்டு மக்கள்ங்கிற வேற மேடம். அடித்தட்டு மக்களுக்கு வரி சேர்த்துக்கிறேன். அடித்தட்டு மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புள் சேர்த்துக்கிறேன். அவங்க வந்து இப்படியே வரி செலுத்திட்டு இருந்தாங்கன்னா அடித்தட்டு மக்கள் ஆயிடுவாங்க. அது வந்து அதிக வரிச்சுமை நடுத்துறேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் நிறைய. அதுலதான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புறேன். அது உண்டு, அது உண்டு. அதுக்கு தான் இப்ப நமக்கு வந்து ஏதேனும் ஒரு சலுகை கிடைக்குமா, நிவாரணம் கிடைக்குமா பார்த்துக்கணும். நான் கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புறேன். அது உண்டு, அது உண்டு. அதுக்கு தான் இப்ப நமக்கு வந்து ஏதேனும் ஒரு சலுகைக்கப்படுகிறது. நீங்களும் நானும் தான் இந்த நாட்டின் பொருளாதாரம் புரிகிறது சார். இப்போ ஓரளவுக்கு வெல் ஆஃபா இருக்கிறவங்க, கொஞ்சம் மேல் நிலையில இருக்கிறவங்க, அதாவது பினான்சியலா அவங்க ஓரளவுக்கு பொழைச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. அடித்தட்டு மக்களுக்கான சலுகைகள் வந்து ஓரளவுக்கு இருக்கு, அதனால அவங்களும் சேஃப். அந்த மிடில் கிளாஸ் சேலரி ஏதேனும் ஒரு சலுகை கொடுத்தா இன்னும் அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல இடத்துல தான் அரசாங்கம் பண்ணுகிறது. அவர்களுக்கு வந்து சலுகை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. முற்றிலுமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அரசு மட்டுமே முழுமையாக வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியாது. அப்படிங்கிற போது தனியார் துறைக்கு இது மாதிரி சலுகைகள் கொடுத்து வேலை வாய்ப்புகள் பெருகுமோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் பண்றாங்க. அது நடக்குதா இல்லையாங்க வேற விஷயம். ஆனா அரசோட நோக்கம் சொல்கிறேன், அரசோட நோக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, இயன்றவரே தனியார் துறைகளுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்து அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை பெருக்க முடியுமா அப்படிங்கிறதான் பாக்குறாங்க. சரிங்களா? ஒன்று. அப்புறம் இரண்டாவது, கார்பரேட் டாக்ஸ் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சலுகையுமே யாருமே, அது பொருளாதார நிபுணராக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாருமே ஆதரிக்கிறது இல்லை. அது இல்லதான், ஒத்துக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல, அது பொருளாதார நிபுணராக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாருமே ஆதரிக்கிறது இல்லை. அது இல்லதான், ஒத்துக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவர்களோட பங்களிப்பு இந்திய பொருளாதாரம் தேவைப்படுகிறது, அடித்தட்டு மக்கள் கூட தேவைப்படுகிறது. அங்கதான் அங்க எப்படி நம்ம சமநிலை கொண்டு வருது அப்படிங்கிற அந்த பேலன்சிங் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா? அதான் அதுல வந்து 90% லாபம் அவங்களுக்கு போகுது, மீதி 10% நாட்டுக்கு அடித்தட்டு மக்களுக்கு அவங்களுக்கான நலத்திட்டங்களுக்கு போகுது. 90% எதுவுமே இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பெரும்பாலான கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக வாதம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அது இல்ல. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, அடித்தட்டு மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் மேலும் பெருக்குவதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்தாக வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு மிக நிச்சயமாக வரி வருவாய் தேவைப்படுகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ செய்தியாளருக்கான நேரம். இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பு துறையின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படின்னு வழங்குவதற்காக ஃபிக்கியோட நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நீங்க தொடரலாம்.
இன்றைய தினம் மத்திய பட்ஜெட் 2023 மற்றும் 24ஆம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் இந்த இந்திய வர்த்தக மற்றும் தொழிலோட தனிநபர் வருமான வரித்துறை, தொழில் சார்ந்த வருமான வரித்துறை நிலவரம் எப்படி இருக்கும்? நீங்க இந்த பட்ஜெட் 2023-24 ரொம்ப முக்கியமான ஒரு பட்ஜெட். உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப இந்த லோவர் இன்கம் அண்ட் மிடில் இன்கம் குரூப் நிறைய மக்களுக்கு வந்து இந்த பேண்டமிக் அப்புறம் இப்போதான் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகி இன்னும் கன்சம்ஷன் வந்து எக்கானமியில் வந்து இருந்தால் தான் அந்த growth வந்து இருக்கும். அதனால அந்த கன்சம்ஷனை க்ரோ ஆக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த லோ அண்ட் மிடில் இன்கம்க்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கறது இன்கம் டேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் 2.5 lakhsல இருக்கிற ஸ்லாப் வந்து அட்லீஸ்ட் 5 lakhs இன்க்ரீஸ் 2.5 lakhsல இருக்கிற ஸ்லாப் வந்து அட்லீஸ்ட் 5 lakhs இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஸ்லாப்ல இன்க்ரீஸ் பண்ணால் அட்லீஸ்ட் அந்த டேக்ஸ் ரிபேட் வந்து ஒரு மக்களுக்கு வந்து கன்சம்ஷன் இன்னும் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80C டிடக்ஷன் வந்து நீங்கள் ஒரு 8 வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டேக்ஸ் ரிபேட்ஸ் இருந்தால் தான் காமன் மேன் வந்து க்ரோ ஆகும். ஸோ தட்ஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ ஸ்லாப்ஸ் டெஃபினட்டாக இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தேர் வில் பி அ டேக்ஸ் ரிபேட்னு இருந்தால் தான் காமன் மேன் வந்து க்ரோ ஆகும். ஸோ தட்ஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ ஸ்லாப்ஸ் டெஃபினட்டாக இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தேர் வில் பி அ டேக்ஸ் ரிபேட்னு எதிர்பார்க்குறோம். வருமான வரித்துறை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். திலகவதி, நாம் நேரடியாக கேட்டோம். இந்த பட்ஜெட்டில் அந்த வருமான வரி தொடர்பான சாமானியர்களும் பயன்பெறும் வகையில் நல்ல அறிவிப்பு வரலாம் என எதிர்பார்க்கலாம். திலகவதி, கள விவரங்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி விக்னேஷ் முத்து. இனி தொடர்ந்து சிறு குறு தொழில் முனைவோர் MSME செக்டார் அவர்களுக்கு இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து சேம்பர் ஆஃப் காமர்ஸின் கருத்து என்ன என்பதை பார்க்கலாம். முதல்ல ஜிஎஸ்டி சிம்பிளிஃபை பண்ணணும்னு கேட்டிருக்கோம். ஏன் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இப்போ ஜிஎஸ்டி ஒழுங்காக தான் ஓடிட்டு இருக்கு, நல்ல கலெக்ஷன் வருது. ஆனால் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்குது. அதனால அவருக்கு சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப அவசியம் என்று கேட்டிருக்கோம். ரெண்டாவது என்ன கேட்டிருக்கோம்னா, இப்போ ஜிஎஸ்டி கட்டுறாங்க, அதாவது பெரிய கம்பெனி ஜிஎஸ்டி கட்டுறாங்க, சின்ன கம்பெனி அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இப்போ அவங்க சின்ன கம்பெனி ஜிஎஸ்டி கட்டுறாங்களா என்ற நிர்பந்தம் பெரிய கம்பெனி மேலே இருக்குது. அது நாங்கள் என்ஷூர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதை ஓப்பனாக ஒரு ஐடி சிஸ்டம் போட்டுட்டு, ஆனால் அது கரெக்டாக அது அதிகமாக இந்த துணிகளை இதை இங்கே வைக்கிறேன், என்கிட்ட கொடு. அப்பா, புது வீடு வாங்கலாமா? கண்ணு, நான் பிளாஸ்டிக் கவர் போட போகிறேன். கேளுங்க கேளுங்க, என் சமையல் தொழில் நல்லா நடக்குது. புது வீட்டுக்காக லோன் வாங்கலாமா? லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது? நம்ம கிட்ட எல்லா காகிதமும் எங்க இருக்கு? வந்து உங்க அண்ணனோட பணம் உங்ககிட்ட இருக்குல்ல? இல்ல, அண்ணனோட பணம் வேண்டாம். லோனுக்கு சில காகிதங்கள் கம்மியான என்ன நல்ல நோக்கத்தை பார்த்து நாங்க ஹோம் லோன் கொடுப்போம். பிரமல் ஃபைனான்ஸ். நாங்கள் காகிதங்களை விட நல்ல நோக்கத்தை பார்க்கிறோம். So glad you like the apartment, and this is our swimming pool. மனசுல இருக்க டவுட் பாருங்க வேற வீடு. ஆனா இவ்வளவு பிரஷர்ல எப்படி இருக்க முடியும்? இங்க இருக்கு மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டிஸ் housing.com. டவுட் இல்ல, பெர்ஃபெக்ட். டவுன்லோட் நவ. காலையிலேயே உன் ஃபிளாட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? டீசல் டியூப் யாரோ வேணுட்டே கட் பண்ணிருக்காங்கன்ற அந்த மெக்கானிக் எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சாச்சு. இது வரைக்கும் எந்த நியூஸும் இல்லை. இத்தனை நாள் தான் நீங்க இப்படி ஃபியூச்சர் பற்றிய டென்ஷனோட இருப்பீங்க. LICயின் நியூ பென்ஷன் பிளஸ் உடன் உங்க பென்ஷனுக்கான திட்டத்தை உருவாக்குங்க. ஏன்னா இந்த பிளான் உங்க எதிர்காலத்திற்கு மார்க்கெட் லிங்க்ட் வெல்த்தை கிரியேட் பண்ணும். மேலும் இந்த பிளான்ல உத்தரவாதமான கூடுதல் தொகையுடன் பென்ஷன் பெற பல ஆப்ஷன்ஸும் உண்டு. இதனால உங்க வளர்ச்சியில இளமை இருக்கும், டென்ஷன் இருக்காது. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். பட்ஜெட் சிறப்பு நேரலை தொடர்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. நாம் விருந்தினர்களிடம் இறுதிக்கட்ட கருத்தையும் கேட்டோம். திரு கணபதி சார், இன்னும் சில நிமிடங்கள மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்திருவாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு அம்சம் இந்த பட்ஜெட்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க ஸ்பெசிபிக்கா என்ன சொல்ல விரும்புவீங்க? உங்களுடைய கடைசி கட்ட கருத்தை கேட்கிறேன். அதே போல ஓவராலா ஹாலிஸ்டிக்கா தொழில்துறை சார்பாக இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க?
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 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 இதை தவிர வேற ஒன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. எனக்கு என்னோட அபிப்பிராயம் ரோட்ஸ் ஷுட் கிரியேட் நேஷன்ஸ் வெல்த் ஷுட் நாட் கிரியேட் ரோட்ஸ். அதனால இது மாதிரி கீ செக்டர் 2-3 ரோடு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் அதுல போக்கஸ் பண்ணா எக்கனாமிக் ரிவைவல் வில் பி ஃபாஸ்ட் டீப் ரூட்டட். அதே போல ஒரு சேலரிட் எம்ப்ளாய்க்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேர்ல்டு கிளாஸா வரணும்னா $200 billion இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட். வீல் ஹேவ் டு ரேஸ் பாண்ட்ஸ் லோன்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் கோ ஃபார் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ரூட். நம்பர் 1. நம்பர் 2, salaried எம்ப்ளாயிஸ்க்கு என்ன ஒரு முக்கிய ரிலீஃப் கொடுக்கணும்னா கம்ப்ளைன்ஸ் இஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் அண்ட் வெரி காம்ப்ளிகேட்டட் டுடே. அதனால நான் என்ன சொல்றேன்னா எம்ப்ளாயிஸ்க்கு இன்கம் டாக்ஸை எடுத்துட்டு எம்ப்ளாயர் கிட்ட டாக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு சேலரி பில் 500 rupeesனா அதுல 5% போட்டுருங்க. கவர்மெண்ட் கேன் டேக் இட். எம்ப்ளாய்க்கு சேலரி அப்படியே இருக்கும், டாக்ஸ் கட் பண்ண வேணாம். So this is like the dividend tax லாம் பண்ற மாதிரி பண்ணா employees will get the much needed relief from compliance and other issues. I think the focus will be on infrastructure. It will be a balanced budget, and I don't think the finance minister will get attracted to go for a populist scheme, and I think it will be a good and a forward looking and a directionally aggressive budget for India. கேக்கும்போது நீங்க சொல்லும் போது அது நல்லா இருந்தது. ரைட், இப்படி பண்ணா நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். salary class முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. மத்த நேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. India will move towards a simplified tax regime. நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக திரு சேதுராமன் அவர்கள், உங்ககிட்டயும் கடைசி கட்ட கருத்து தான் பெறவிருக்கிறேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நெடு நாட்களாக நிறைய கோரிக்கைகள் இருக்குதான். இந்த அம்சங்கள் இது இப்படி அறிவிப்புகள் இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு ஓவராலா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சுருக்கமா பதிவு பண்ணுங்க. குறிப்பாக இன்றைக்கு நீங்க கொரோனா காலகட்டத்தில் கூட பாசிட்டிவா உற்பத்தியை கொடுத்தது ஜிடிபியில இன்னைக்கு விவசாயம் தான். இப்ப அரசு விவசாயத்துக்கு இயற்கையை கொடுக்கக்கூடிய முன்னுரிமை கொடுக்கணும். குறிப்பாக இதை பல செலவுகளாக பார்க்காம இந்த நாட்டினுடைய உணவு பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய ஒரு கேந்திரமான ஒரு தொழிலாக இதை பார்க்கணும், அதை அங்கீகரிக்கணும். அந்த அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலை என்பது உத்தரவாதப்படுத்தணும். அதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பாக்குறோம் அப்படின்னு 2016 அறிவிப்பாக இருந்து இப்ப இந்த மார்ச்சோட முடிய போற அந்த காலகட்டத்துக்கு குறைந்தபட்சம் அடுத்த ஓராண்டுலையாவது இந்த இன்புட், அதாவது உள்ளீட்டு பொருட்களுக்கான வரிகளை குறைப்பது, மானியம் அதிகமாக்குவது, இது ரெண்டையும் செய்வதன் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்நிலையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதே போல இன்றைக்கு கடந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே தொடர்ந்து கோரிக்கையா இருக்கக்கூடிய அந்த எம்என்ஜி ரேகா இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை விவசாயிகள் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில மாற்றி அமைப்பது, அவர்களுக்கான வேலையை உத்தரவாதப்படுத்துவது. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள்ல குறிப்பாக தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு வளர்ந்திருக்கு. ஆனா அதற்கான இன்றைக்கு இப்ப உதாரணத்துக்கு அறுவடை இயந்திரம் இங்க பற்றாக்குறை இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம். அதே போல ட்ரோன் இன்னைக்கு நீங்க ப்ரொமோட் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஆனா குறைந்த விலையில விவசாயிகளுக்கு உபகரணங்களை மத்திய அரசு உடனடியாக வழங்குவது, குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு அதற்கான பயிற்சியை கொடுப்பதன் மூலமாக அதற்கான புதிய வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்கலாம். அதே போல அதற்கான தொழில் அரங்கங்களை உருவாக்குவதன் மூலமாக புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய உபகரணங்கள்ல இருக்கக்கூடிய சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இப்படி பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஏற்கனவே நமக்கு குறிப்பிட்டது மாதிரி எண்ணெய் வித்துகள் இறக்குமதியை தடுப்பது, இன்றைக்கு அரசு முன்னெடுத்த அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றதுக்கான மாற்று ஏற்பாடுகள், இன்றைக்கு அதற்கான குறைந்தபட்சம் சில வருடங்களாவது அந்த நிலங்களை மாற்று ஏற்பாடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கணும். அப்ப அந்த இடைப்பட்ட காலங்கள்ல அரசு என்ன மாதிரியான நிதியுதவி விவசாயிகளுக்கு பண்ண போகுது? அப்ப இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்லேயே கூடுதலான விளைச்சலை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவது? இப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து என்னன்னா R&D சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு குறைவான நிதி தான் விவசாயத்தில் ஒதுக்கப்படுது. அதற்கான கூடுதலான நிதிகளை ஒதுக்குவதன் மூலமாக இப்ப நம்ம உற்பத்தியை அதிகமாக்கலாம். அதே போல ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி விவசாயத்துக்கு இந்த PM கிசான் நிதியை தவிர்த்து பாத்தீங்கன்னா 3% அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது இருக்கு. அப்ப அதை ஒரு வெல்ஃபேர் மெஷரா விவசாயிகளுக்கு அதை தனியா கொடுத்துட்டு நீங்க இந்த விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்ல குறைந்தபட்சம் 5% ஒதுக்குவதன் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்நிலையை உயர்த்தலாம். அரசு குறிப்பிட்ட அந்த விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாகக்கூடிய அந்த வேலைகளை அரசு இந்த பட்ஜெட்லயாவது தொடங்கணும் அப்படின்னு தான். ஏன்னா
2019 கிசான் நிதி அப்படின்றத அடுத்த தேர்தலுக்கான ஒரு முன்னெடுப்பாக கொண்டு வரப்பட்டது போல இப்ப விவசாயிகளோட வருமானத்தை 2016 அறிவிச்சிருந்தா கூட அதற்கான ஏற்பாடுகள் ரோட் மேப் எதுவும் இல்லாத சூழல்ல அதற்கான முன்னெடுப்புகளை 7 அம்ச திட்டங்களை தோமர் குறிப்பிட்டிருக்காரு. அதுல பல்வேறு அம்சங்களை இந்த பட்ஜெட்ல அதற்கான நிதி ஒதுக்கீடு, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவது, குறைந்தபட்சம் அடுத்த ஓராண்டிலேயாவது அதை நிறைவு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்போட தான் இந்த பட்ஜெட் நம்ம எதிர்பார்க்கிறோம். பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு கூடுதலாக இருக்கு. நீங்க இந்த கூடுதலான எதிர்பார்ப்பு விவசாயிகளுடைய ரைட், ஏற்றம் தரக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குமா அது விவசாயிகளுக்கு ஏற்றமா ஏமாற்றமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சில நிமிடங்கள்ல தெரிஞ்சிடும். உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தும் இப்ப வேலை வாய்ப்பு தொடர்பா நம்ம பேசிட்டு இருந்தோம். என்ன மத்திய அரசு பணியிடங்கள் நடப்பதுல என்ன பிரச்சனை இருக்கும்? 8 lakhs இருக்கு உங்களுக்கு, நமக்கு வேகன்சி இருக்கு, ஆனா 70,000 பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன சவால்கள் அதுல? மேடம் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், நம்ம இந்த வேளாண்மை நெசவு மீன்பிடித்தல் தொடர்பான இந்த பட வேண்டும் பார்க்கிறோம். ஒவ்வொரு கிராமமும் தன்னளவில் சுயசார்புடைய பொருளாதாரமாக மாற வேண்டும் பார்க்கிறோம். மூன்றாவது, குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஆண்டுக்கு 1 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவது மாதிரியான ஒரு மேசிவ் எம்ப்ளாய்மெண்ட் பிளான் வேணும் பார்க்கிறோம். இந்த 3 தான் மிக முக்கியமாக பார்க்கிறேன். 4வது, வரி வருவாயில அறக்கட்டளைகளுக்கு வரி விதித்தால் மிகப்பெரிய அளவில் அரசுக்கு வரி வருவாய். உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. அதாவது அந்த பேசின மாதிரி 2 ஷிஃப்டா போட்டிங்க வச்சுக்கோங்கள, ஒரே நாள் 60 பேர் வேலை கிடைச்சு நமக்கு. அதே மெடிக்கல் பாத்தீங்க வச்சுக்கோங்கள, நமக்கு ஆண்டுக்கு கிட்ட 1 லட்சக்குள்ள தான் நம்ம டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். சைனால பாத்தீங்கன்னாக்கா 930 ஒரு காலேஜ்ல 90 பேர் 900 பேர் வராங்க, வெளில வராங்க, 50 பேர் தான் வராங்க நமக்கு. அப்ப நம்ம 2 ஷிஃப்டா போட்டிங்க வச்சுக்கோங்கள, ஒரே காலேஜ் 2 ஷிஃப்டா போட்டீங்கன்னாக்கா, ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு மினிமம் 500 கோடி தேவைப்படுது. ஓகே ரைட், இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் சரியும் எஜுகேஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்லயும் சரி எடுத்து ஒண்ணா பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நீங்க அந்த பெண்கள் இருக்காங்களே கிராமப்புற, அவங்களுக்கு ஒரு 5,000 10,000 கடன் கொடுத்தீங்கன்னா போதும், கிட்டத்தட்ட 5 கோடி பேர் கடன் கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னாக்கா அப்ப என்ன ஆகுனாக்கா அவங்க இதுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள வந்துருவாங்க. அவங்க ரீபேமெண்ட் பக்காவா இருக்கும், பிரச்சனை இருக்காது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் திருப்பூர் முக்கியமா கவனிக்கணும். கிட்டத்தட்ட $100 பில்லியன் நம்ம எக்ஸ்சேஞ்ச் அதான் உள்ள வந்துட்டு இருக்கு நமக்கு. அது இப்ப 2 ஆண்டா ரொம்ப சிரமத்தில் இருக்கு. இது கவனிக்காம விட்டுட்டாங்கன்னாக்கா எம்எஸ்எம்இ செக்டாரும் இல்ல, அது திருப்பூர் இப்ப பெரிய டெக்ஸ்டைல் அது பாதிக்குன்னு வச்சுக்கோங்கல்ல, இந்தியன் எக்கானமி பாதிக்கும். அதாவது இந்தியா டோட்டல் இந்தியாவே இங்கதான் நம்பி இருக்கு. $100 பில்லியன் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வராங்க. நம்ம பார்க்கலாம் சார். இப்ப பட்ஜெட் இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல தாக்கல் பண்ணிடுவாங்க, அதுக்கான நேரம். விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த அமர்வுல பங்கு கொண்டதற்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். அந்த நேரலையை பார்க்கலாம். தங்கம் வைரம்னு எவ்வளவு நகைகள் போட்டிருந்தாலும் தாலி செயின்ல கிடைக்கிற சந்தோஷமும் பெருமையும் வேற எதுலயுமே கிடைக்காது. புத்தி ஸ்வர்ணமகாலின் தாலி செயின் மேளா மிக குறைந்த சேதாரம் 3.99% முதல் 8.99% வரை நிவாரணம் அளிக்கிறது. பயந்துட்டியா? மீண்டும் உங்க சொந்த குரலில் பேசுங்க. விக்ஸ் 3-in-1. கட்டணமில்லா மருத்துவமனை சிகிச்சை எளிதாக பெற்றிடுங்கள். எங்கள் நெட்வொர்க் மருத்துவமனைகளை பற்றிய தகவல் அறிய www.starhealth.in பார்க்கவும். என்றென்றும் உங்கள் சேவையில். ஏரியல் கம்ப்ளீட் போக்கும் விடாப்பிடான கரைய ஒரே வாஷ்ல மஞ்ச கரையும் கூட. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? புது ஏரியல் கம்ப்ளீட் உங்க துணிகளுக்கு தரும் சூப்பர் வாசனை. சூப்பர் இருக்கிறார். முன்பாக நிதி அமைச்சகத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தனர். அதற்கு பிறகாக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் அந்த மரபு கடைபிடிக்கப்பட்டது. மத்திய பட்ஜெட்டுக்கான அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்யவிருக்கும் நிதிநிலை அறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதலை பெற்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் நிதிநிலை அறிக்கையை வாசிக்க உள்ளார். श्रीमती निर्मला सीतारमण
Honorable Speaker, I present the budget for 2023-2024. This is the first budget in Amrit Kal. This budget hopes to build on the foundation laid in the previous budget and the blueprint drawn for India at 100. We envision a prosperous and inclusive India in which the fruits of development will reach all sections and citizens, especially our youth, women, farmers, OBCs, scheduled castes and scheduled tribes. In the 75th year of our independence, the world has recognized the Indian economy as a bright star. Our current year's economic growth is estimated to be at 7%. It is notable that this is the highest among all the major economies. This is in spite of the massive slowdown globally caused by COVID-19 and the war. The Indian economy is therefore on the right track and despite a time of challenges, heading towards a bright future. Today, as Indians stand with their head held high and the world appreciates India's achievements and successes, we are sure that elders who had fought for India's independence will, with joy, bless us in our endeavors going forward as well. Our focus on wide-ranging reforms and sound policies implemented through Sabka Prayas, resulting in Jan Bhagidari and targeted support to those in need, helped us perform well in trying times. India's rising global profile is because of the several accomplishments. Unique world-class digital public infrastructure, example, Aadhaar, CoWIN and UPI. COVID vaccination drive in unparalleled scale and speed. Proactive role in frontier areas such as achieving the climate-related goals, Mission Life and National Hydrogen Mission. During the COVID-19 pandemic, we ensured that no one goes to bed hungry with a scheme to supply free food grains to over 80 crore persons for 28 months. Continuing our commitment to ensure food and nutritional security, we are implementing from 1st January 2023 a scheme to supply free food grain to all Antyodaya and priority households for the next 1 year. Under PM Garib Kalyan Anna Yojana, the entire expenditure of about 2 lakh crore will be borne by the central government. In these times of global challenges, the G20 presidency gives us a unique opportunity to strengthen India's role in the world economic order. With the theme of Vasudhaiva Kutumbakam, we are steering an ambitious, people-centric agenda to address global challenges and to facilitate sustainable economic development. The government's efforts since 2014 have ensured for all citizens a better quality of life and life of dignity. The per capita income has more than doubled to 1.97 lakh rupees. In these 9 years, the Indian economy has increased in size from being 10th to 5th largest in the world. We have significantly improved our position as well as a well-governed and innovative country with a conducive environment for business as reflected in several global indices.
we have made a significant progress in many sustainable development goals. The economy has become a lot more formalized, as reflected in the EPFO membership, more than doubling to 27 crore, and rupees 7,400 crore digital payments of 126 lakh crore rupees through UPI in 2022. The efficient implementation of many schemes with universalization of targeted benefits has resulted in inclusive development. Some of the schemes are 11.7 crore household toilets under Swachh Bharat mission, which is achieved, 9.6 crore LPG connections under Ujjwala, 220 crore COVID vaccination of 102 crore persons, 47.8 crore PM Jan Dhan bank accounts, insurance cover for 44.6 crore persons under PM Suraksha Bima and PM Jeevan Jyoti Yojana, and cash transfer of 2.2 lakh crores of rupees to 11.4 crore to over 11.4 crore farmers under PM Kisan Samman Nidhi. Our vision for the Amrit Kal includes technology-driven and knowledge-based economy with strong public finances and a robust financial sector. To achieve this, Jan Bhagidari through Sabka Saath Sabka Prayas is essential. The economic agenda for achieving this vision focuses on three things. First, facilitating ample opportunities for citizens, especially the youth, to fulfill their aspirations. Second, providing strong impetus to growth and job creation. And third, strengthening macroeconomic stability. To service these focus areas in our journey to India at 100, we believe that the following four opportunities can be transformative during Amrit Kal. Economic empowerment of women. Deen Dayal Antyodaya Yojana National Rural Livelihood Mission has achieved remarkable success by mobilizing rural women into 81 lakh self-help groups. We will enable these groups to reach the next stage of economic empowerment through formation of large producer enterprises or collectives, with each professionally. They will be helped with raw materials supply and for better design, quality, branding and marketing of their products. Through supporting these policies, they will be enabled to scale up their operations to serve the large consumer markets, as has been the case with the several startups growing into unicorns. PM Vishwakarma Kaushal Samman, PM Vikas. For centuries, traditional artisans and craftspeople who work with their hands using tools have brought renown for India. They are generally referred to as Vishwakarma. The art and the handicraft created by them represents the true spirit of Atmanirbhar Bharat. For the first time, a package of assistance for them has been conceptualized. The new scheme will enable them to improve the quality, scale, and reach of their products, integrating them with the MSME value chain. The components of the scheme will include not only financial support, but also access to advanced skill training, knowledge of modern digital techniques, and efficient green technologies, brand promotion, linkage with local and global markets, digital payments, and social security. Youth in particular. Promotion of tourism will be taken up
on mission mode with active participation of states, convergence of government programs and public-private partnerships. Green growth. We are implementing many programs for green fuel, green energy, green farming, green mobility, green buildings and green equipment for efficient use of energy across various economic sectors. These green growth efforts help in reducing carbon intensity of the economy and provides for large-scale green job opportunities. Priorities of this budget. The budget adopts the following 7 priorities. They complement each other and act as the Saptarishi guiding us through the Amrit intelligence and support for growth of agri-tech industry and startups. An agriculture accelerator fund. An agriculture accelerator fund will be set up to encourage agri-startups by young entrepreneurs in rural areas. The fund will aim at bringing innovative and affordable solutions for challenges faced by farmers. It will also bring in modern technologies to transform agricultural practices, increase productivity and profitability. To enhance the productivity of extra long staple cotton, we will adopt a cluster-based and value chain approach through public-private partnerships. This will mean collaboration between farmers, state and industry for input supplies, extension services and market linkages. We will launch an Atmanirbhar Clean Plant program to boost availability of disease-free, quality planting material for high-value horticultural crops at an outlay of 2,200 crores. Global hub for millets which are Sri Anna. India is the forefront. India's at the forefront of popularizing millets, whose consumption furthers nutrition, food security and welfare of farmers, said the Honorable Prime Minister. We are the largest producer and second largest exporter of Sri Anna in the world. We grow several types of Sri Anna, such as Sri Anna Jowar, Sri Anna Ragi, Sri Anna Bajra, Sri Anna Kutu, Ramdana, Kangni, Kochina and Sama. These have a number of health benefits and have been an integral part of our food for centuries. I acknowledge with pride the huge service done by small farmers in contributing to the health of fellow citizens by growing these Sri Anna. Now, to make India a global hub for Sri Anna, the Indian Institute of Millet Research, ideally Indian Institute of the Sri Anna Research, Hyderabad, will be supported as the center of excellence for sharing best practices, research and technologies at the international level. The agricultural credit target will be increased to 20 lakh crores with focus on animal husbandry, dairy and fisheries. We will launch a new sub-scheme of PM Matsya Sampada Yojana, which is an existing scheme, but we launch a new sub-scheme with targeted investment of 6,000 crores to further enable activities of fishermen, fish vendors and micro and small entrepreneurs, improve value chain efficiencies and expand the market.
For farmers, especially small and marginal farmers and other marginalized sections, the government is promoting cooperative-based economic development model. A new Ministry of Cooperation was formed with a mandate to realize the vision of Sahakar Se Samriddhi. To realize this vision, the government has already initiated computerization of 63,000 primary agricultural credit societies with an investment of 2,516 crores. In consultation with all the stakeholders and the states, model bylaws for PACS were formulated, enabling them to become multi-purpose PACS. A national cooperative database is being prepared for countrywide mapping. With this backdrop, we will implement a plan to set up massive decentralized storage capacity. This will help farmers store their produce and realize remunerative prices through sale at appropriate times. The government will also facilitate setting up of a large number of multi-purpose cooperative societies, primary fishery societies, and dairy cooperative societies in uncovered panchayat and villages in the next 5 years. Health, education and skilling. 157 new nursing colleges will be established in co-location with the existing 157 medical colleges established since 2014. A mission to eliminate sickle cell anemia by 2047 will be launched. It will entail awareness creation, universal screening of 7 crore people in the age group of 0 to 40 years in affected tribal areas, and counseling through collaborative efforts of central ministries and state governments. Facilities in select ICMR labs, Indian Council for Medical Research Labs, will be made available for research by public and private medical college faculty and private sector R&D teams for encouraging collaborative research and innovation. A new program to promote research and innovation in pharmaceuticals will be taken up through centers of excellence. We shall also encourage industry to invest in research and development in specific priority areas. Dedicated multidisciplinary courses for medical devices will be supported in existing institutions to ensure availability of skilled manpower for futuristic medical technologies, high-end manufacturing and research. Teachers training. Teachers training will be re-envisioned through innovative pedagogy, curriculum transaction, continuous professional development, dipstick surveys, and ICT implementation. The District Institute of Education and Training will be developed as vibrant institutes of excellence for this purpose. National Digital Library for Children and Adolescents. A National Digital Library for Children and Adolescents will be set up for facilitating availability of quality books across geographies, languages, genres, and levels, and device-agnostic accessibility. States will be encouraged to set up physical libraries for them at panchayat and ward levels and provide infrastructure
for accessing the National Digital Library resources. Additionally, to build a culture of reading and to make up for pandemic time learning loss, the National Book Trust, the Children's Book Trust, and other sources will be encouraged to provide and replenish non-curricular titles in regional languages and in English to these physical libraries. Collaboration with NGOs that work in literacy will also be a part of this initiative to inculcate financial literacy. Financial sector regulators and organizations will be encouraged to provide age-appropriate reading material to these libraries. I move to priority 2, reaching the last mile. Prime Minister Vajpayee's government had formed the Ministry of Tribal Affairs and the Department of Development of Northeast Region to provide a sharper focus to the objective of reaching the last mile. Our government has formed the ministries of Ayush, Fisheries, Animal Husbandry and Dairying, Skill Development, Jal Shakti and Cooperation. Building on the success of the Aspirational Districts program, the government has recently launched the Aspirational Blocks program covering 500 blocks for saturation of essential government services across multiple domains such as health, nutrition, education, agriculture, water resources, financial inclusion, skill development and basic infrastructure. Manya Speaker Sir, Parliamentary PTS, which is Primitive Vulnerable Tribal Groups Development Mission, is being launched. To improve socio-economic conditions of the particularly vulnerable tribal groups, the PTS as we refer them to, Parliamentary PTS Development Mission will be launched. This will saturate PTS families and habitations with basic facilities such as safe housing, clean drinking water and sanitation, improved access to education, health, nutrition, road and telecom connectivity, and sustainable livelihood opportunities. An amount of 15,000 crores will be made available to implement the mission in the next 3 years under the Development Action Plan for the Scheduled Tribes. Ekalavya Model Residential Schools. In the next 3 years, Center will recruit 38,800 teachers and support staff for the 740 Ekalavya Model Residential Schools, which is serving 3.5 lakh tribal students. In the drought-prone central regions of Karnataka, central assistance of 5,300 crore will be given to Upper Bhadra project to provide sustainable micro irrigation and filling up of surface tanks for drinking water. PM Awas Yojana. The outlay for PM Awas Yojana is being enhanced by 66% to over 79,000 crores. Bharat Shared Repository of Inscriptions will be set up in a digital epigraphy museum with digitization of 1 lakh ancient inscriptions in the first stage. Support for poor prisoners. For poor persons who are in prisons
and unable to afford the penalty or the bail amount, required financial support will be provided. Priority number 3, infrastructure and investment. Investments in infrastructure and productive capacity have a large multiplier impact on growth and employment. After the subdued period of the pandemic, private investments are growing again. The budget takes the lead once again to ramp up the virtuous cycle of investment and job creation. Honorable Speaker, sir, the capital investment outlay is being increased steeply for the 3rd year in a row by 33% to 10 lakh crores, which would be which would be 3.3% of GDP. This will almost be 3 times the outlay made in 2019-20. This substantial increase in recent years is central to the government's efforts to enhance growth potential. Committee for recommending the classification and financing framework suitable for Amartkal. A capital outlay, I'm talking about railways now, sir, Honorable Speaker, railways. A capital outlay of 2.40 lakh crores has been provided for the railways. This is the highest ever outlay this highest ever outlay is about 9 times the outlay made in 2013-14. 100 critical transport infrastructure projects for last and first mile connectivity for ports, coal, steel, fertilizer and food grain sectors have been identified. They will be taken up on priority with investment of 75,000 crores, including 15,000 crore from private sources. 50 additional airports, heliports, water aerodromes, and advanced landing grounds will be revived for improving regional air connectivity. Sustainable cities for tomorrow. States and cities will be encouraged to undertake urban planning reforms and actions to transform our cities into sustainable cities of tomorrow. This means efficient use of land resources, adequate resources for urban infrastructure, transit-oriented development, enhanced availability and affordability of urban land and opportunities for all. Through property tax governance reforms and ring-fencing user charges on urban infrastructure, cities will be incentivized to improve their creditworthiness for municipal bonds. Like the RIDF, an urban infrastructure development fund will be established through use of priority sector lending shortfall. This will be managed by the National Housing Bank and will be used by public agencies to create urban infrastructure in Tier 2 and Tier 3 cities. States will be encouraged to leverage resources from the grants of the 15th Finance Commission as well as existing schemes to adopt appropriate user charges while accessing the UIDF. We expect to make available 10,000 crore rupees per annum for this purpose. All cities and towns will be enabled for 100% mechanical desludging
of septic tanks and sewers to transition from manhole to machine hole mode. Enhanced focus will be provided for scientific management of dry and wet waste. Honorable Speaker, sir, our Prime Minister had said, good governance is the key to a nation's progress. Our government is committed to providing a transparent and accountable administration which works for the betterment and welfare of common citizens. Mission Karma Yogi. Under Mission Karma Yogi, center states effective AI ecosystem and nurture quality human resources in the field. National Data Governance Policy to unleash innovation and research by startups and academia. A national data governance policy will be brought out. This will enable access to anonymized data. The KYC process will be simplified, adopting a risk-based instead of one-size-fits-all approach. The financial sector regulators will also be encouraged to have a KYC system fully amenable to meet the needs of digital India. One-stop solution for identity and address updating. A one-stop solution for reconciliation and updating of identity and address of individuals maintained by various government agencies, regulators and regulated entities will be established using DigiLocker service and Aadhaar as foundational identity. Speaker, sir, common business identifier for the business establishments required to have a permanent account number. The PAN will be used as the common identifier for all digital systems of specified government agencies. This will bring ease of doing business and it will be facilitated through a legal mandate. For obviating the need for separate submission of same information to different government agencies, a system of unified filing process will be set up. Such filing of information or return in simplified forms on a common portal will be shared with other agencies as per the filer's choice. Vivad se Vishwas 1. Relief for MSMEs. In cases of failure by MSMEs to execute contracts during the COVID period, 95% of the forfeited amount relating to the bid or performance security will be returned. Wherein arbitral award is under challenge in a court, a voluntary settlement scheme with standardized terms will be introduced. This will be done by offering graded settlement terms depending on pendency level of the dispute. The state support mission of Niti Aayog will be continued for 3 years for our collective efforts towards national priorities. Result-based financing. To better allocate scarce resources for competing development needs, the financing of select schemes will be changed on a pilot basis from input-based to result-based. E-courts. For efficient administration of justice, Phase 3 of e-courts project will be launched with an outlay of 7,000 crores. Fintech services in India have been facilitated by our digital public infrastructure, including Aadhaar, PM Jan Dhan Yojana, Video, KYC, India Stat and UPI.
To enable more fintech innovative services, the scope of documents available in DigiLocker for individuals will be expanded. Regulators, banks and other business entities. 5G services. 100 labs for developing applications using 5G services will be set up in engineering institutions. To realize a new range of opportunities, business models and employment potential. The labs will cover, among others, applications such as smart classrooms, precision farming, intelligent transport systems and healthcare applications. Lab-grown diamonds. Lab-grown diamonds is a technology and innovation-driven emerging sector with high employment potential. These environment-friendly diamonds, which have optically and chemically the same properties as natural diamonds. To encourage indigenous production of LGD, lab-grown diamond seeds and machines, and to reduce import dependency, a research and development grant will be provided to one of the IITs for 5 years. To reduce the cost of production, a proposal to review the custom duty on LGD seeds will be indicated in Part B of the speech. I come to the fifth priority, Honorable Speaker, sir, green growth. Honorable Prime Minister has given a vision for life or lifestyle for environment to spur a movement of environmentally conscious lifestyle. India is moving forward firmly for the Panchamrit, the net zero carbon emission by 2070 to usher in green industrial and economic transition. This budget builds on our focus on green growth. The recently launched National Green Hydrogen Mission, with an outlay of 19,700 crores, will facilitate transition of the economy to low carbon intensity, reduce dependence on fossil fuel imports, and make the country assume technology and market leadership in this sunrise sector. Our target is to reach an annual production of 5 MMT by 2030. Energy transition. This budget provides for 35,000 crores for priority capital investment towards energy transition and net zero objectives and energy security by Ministry of Petroleum and Natural Gas. To steer the economy on sustainable development path, battery energy storage systems with capacity of 4,000 MWH will be supported with viability gap funding. A detailed framework for pumped storage projects will also be formulated. Renewable energy evacuation. The interstate transmission system for evacuation and grid integration of 13 gigawatt renewable energy from Ladakh of 20,700 crores, including central support of 8,300 crores. Green credit program. For encouraging behavioral change, a green credit program will be notified under the Environment Protection Act. This will incentivize environmentally sustainable and responsive actions by companies, individuals and local bodies, and help mobilize additional resources for such activities. PM Program for Restoration, Awareness, Nourishment and Amelioration of Mother Earth, PM Pranam, will be launched to incentivize states and union territories to promote alternative fertilizers and balanced use of chemical fertilizers.
Go-Bardhan scheme, 500 new waste-to-wealth plants under Go-Bardhan, galvanizing organic bio-agro resources done. Go-Bardhan scheme will be established for promoting circular economy. These will include 200 compressed biogas plants, including 75 plants in urban areas and 300 community or cluster-based plants at a total investment of 10,000 crores. I will refer to this in Part B also. In due course, a 5% CBG mandate will be introduced for all organizations marketing natural and biogas. For collection of biomass and distribution of biomanure, appropriate fiscal support will also be provided. Bharatiya Prakritik Kheti Bio Input Resource Centers. Over the next 3 years, we will facilitate 1 crore farmers to adopt natural farming. For this, Honorable Speaker, 10,000 bio input resource centers will be set up, creating a national level distributed micro fertilizer and pesticide manufacturing network. Mishti. Building on India's success in afforestation, mangrove initiative for shoreline habitats and tangible incomes, Mishti, will be taken up for mangrove plantation along the coastline and on salt pan lands wherever feasible through convergence between Manrega, Campa, Fund and other sources. Amrit Dharohar. Wetlands are vital ecosystems which sustain biological diversity. In his latest Mann Ki Baat, the Prime Minister said, now, I quote, now the total number of Ramsar sites in our country has increased to 75, whereas before 2014, there were only 26, unquote. Local communities have always been at the forefront of conservation efforts. The government will promote their unique conservation values through Amrit Dharohar, a scheme that will be implemented over the next 3 years to encourage optimal use of wetlands and enhance biodiversity, carbon stock, ecotourism opportunities and income generation for local communities. Coastal shipping. Coastal shipping will be promoted as an energy efficient and lower cost mode of transport, both for passengers and freight, through PPP mode with viability gap funding. Vehicle replacement. Vehicle replacement is an important continuing policy, replacing the old absolutely, thank you. Replacing old polluting vehicles. Maybe applicable, right? Replacing old polluting vehicles is an important part of greening our economy. In furtherance of the vehicle scrapping policy mentioned in Budget 21-22, I have allocated adequate funds to scrap old vehicles of the central government. States will also be supported in replacing old vehicles and old state ambulances. Honorable Speaker, sir, I move to priority 6, youth power. To empower our youth and help the Amrit PD realize their dreams, we have formulated the National Education Policy, which is very wide in its scope, but one of the things is also to focus on skilling, adopted economic policies that facilitate job creation at scale,
and have supported business opportunities. Pradhan Mantri Kaushal Vikas Yojana. Pradhan Mantri Kaushal Vikas Yojana 4.0 will be launched to skill lakhs of youth within the next 3 years. On-job training, industry partnership and alignment of courses with needs of industry will be emphasized. The scheme will also cover new age courses for Industry 4.0 like coding, AI, robotics, mechatronics, IoT, 3D printing, drones and other soft skills. To skill youth for international opportunities, 30 Skill India International Centers will be set up across different states. The digital ecosystem for skilling will be further expanded with the launch of a unified Skill India digital platform for enabling demand-based formal skilling, linking with employers including MSMEs, and facilitating access to entrepreneurship schemes. To provide stipend support to 47 lakh youths in 3 years, direct benefit transfer under a pan-India national apprenticeship promotion scheme will be rolled out. Tourism. Honorable Speaker, sir, with an integrated and innovative approach, at least 50 destinations will be selected through challenge mode. In addition to aspects such as physical connectivity, virtual connectivity, tourist guides, high standards for food streets and tourist security, all the relevant aspects would be made available on an app to enhance tourist experience. Every destination would be developed as a complete package. The focus of development of tourism would be on domestic as well as foreign tourists. Sector-specific skilling and entrepreneurship development will be dovetailed to achieve the objectives of Dekho Apna Desh initiative. This was launched as an appeal by the Honorable Prime Minister to the middle class to prefer domestic tourism over international tourism. The integrated development of theme-based tourist circuits, the Swadesh Darshan scheme, was also launched. Under the Vibrant Villages program, tourism infrastructure and amenities will be facilitated in border villages. Unity Mall. States will be encouraged to set up a Unity Mall in their state capital or most prominent tourism center or the financial capital for promotion and sale of their one district, one product and GI products and other handicraft products, and for providing space for such products of all other states as well. Sir, priority number 7, financial sector. Our reforms in the financial sector and innovative use of technology have led to financial inclusion at scale, better and faster service delivery, ease of access to credit and participation in financial markets. This budget proposes to further these measures. Credit guarantee for MSMEs. Last year, I proposed revamping of the credit guarantee scheme for the MSMEs. I am happy to announce that the revamped scheme will take effect from 1st April 2023 through infusion of 9,000 crores in the corpus. This additional collateral-free guaranteed credit of 2 lakh crores of rupees further will be set up to serve as a central repository of financial and ancillary information. This will facilitate efficient flow of credit, promote financial inclusion, and foster financial stability.
A new legislative framework will govern this credit public infrastructure and will be designed in consultation with the RBI. To meet the needs of Amritkal and to facilitate optimum regulation in the financial sector, public consultation, as necessary and feasible, will be brought to the process of regulation making and issuing subsidiary directions. To simplify, to ease, and to reduce cost of compliance, financial sector regulators will be requested to carry out a comprehensive review of existing regulations. For this, they will consider suggestions from public and regulated entities. Time limits to decide the application under various regulations will also be laid down. Honorable Speaker, sir, to enhance business activities in GIFT IFSC, the following measures will be taken. Delegating powers under the SEZ Act to the IFSCA to avoid dual regulation. Setting up a single window IT system for registration and approval of IFSCA, SEZ authorities, GSTN, RBI, SEBI, and IRDAI. Permitting acquisition financing by IFSC banking units of foreign banks. Establishing a subsidiary of Exim Bank for trade refinancing. Amending IFSCA Act for statutory provisions for arbitration, ancillary services, and avoiding dual regulation under the SEZ Act, and recognizing offshore derivative instruments as valid contracts. Honorable Speaker, sir, data embassy. For countries looking for digital continuity solutions, we will facilitate setting up of their data embassies in GIFT IFSC. Improving governance and investor protection in banking sector. To improve bank governance and enhance investors' protection, certain amendments to the Banking Regulation Act, the Banking Companies Act, and the Reserve Bank of India Act are being proposed. Capacity building in securities market. Honorable Speaker, sir, to build capacity of functionaries and professionals in the securities market, SEBI will be empowered to develop, regulate, maintain, and enforce norms and standards for education in the National Institute of Securities Markets and to recognize award of degrees, diplomas, and certificates. A central processing center will be set up for faster response to companies through centralized handling of various forms filed with field officers under the Companies Act. Reclaiming of shares and dividends. For investors to reclaim unclaimed shares and unpaid dividends from the Investor Education and Protection Fund Authority with ease, an integrated IT portal will be established. Digital payments continue to find wide acceptance. In 2022, they show an increase of 76% in transactions and 91% in value. Fiscal support for this digital public infrastructure will continue in 2023-2024. Azadi Ka Amrit Mahotsav, Mahila Samman Bachat Patra. For commemorating Azadi Ka Amrit Mahotsav, a one-time new small savings scheme, Mahila Samman Savings Patra or Savings Certificate, Mahila Samman Savings Certificate will be made available for a 2-year period up to March 2025.
This will offer deposit facility up to 2 lakh in the name of a woman or girls for a tenor of 2 years at fixed interest rate of 7.5% with partial withdrawal option. Senior citizens. The maximum deposit limit for senior citizens savings scheme will be enhanced from 15 lakh to 30 lakhs of rupees. The maximum deposit limit for monthly income account scheme will be enhanced from 4.5 lakh to 9 lakh for single account and from 9 lakh to 15 lakh for joint account. Honorable Speaker, sir, fiscal management. 50 years interest-free loan to states. The entire 50-year loan to states has to be spent on capital expenditure within 2023-24. Most of this will be at the discretion of the states, but a part will be conditional on states increasing their actual capital expenditure. Parts of the outlay will also be linked to or allocated for the following purposes: scrapping old government vehicles, urban planning reforms and actions, financing reforms in urban local bodies to make them credit-worthy for municipal bonds, housing for police personnel above or as part of the police station, constructing unity malls, children and adolescent libraries and digital infrastructure, and state share of capital expenditure of central schemes. Honorable Speaker, sir, fiscal deficit of states. States will be allowed a fiscal deficit of 3.5% of GSDP, of which 0.5% will be tied to power sector reforms. Revised estimates 2022 to 2023. The revised estimate, Honorable Speaker, sir, of the total receipts other than borrowing is 24.3 lakh crores, of which the net tax receipts are 20.9 lakh crores. The revised estimate of the total expenditure is 41.9 lakh crores of rupees, of which the capital expenditure is about 7.3 lakh crores. The revised estimate of the fiscal deficit is 6.4% of GDP, adhering to the budget estimate. So budget estimates of 2023-24. Coming to 2023-24, the total receipts other than borrowings and the total expenditure are estimated at 27.2 lakh crores and 45 lakh crores respectively. The net tax receipts are estimated at 23.3 lakh crores. The fiscal deficit is estimated to be 5.9% of the GDP. In my budget speech for 21-22, I had announced that we plan to continue the path of fiscal consolidation, reaching a fiscal deficit of below 4.5% by 2025-26 with a fairly steady decline over the period. We have adhered to this path, and I reiterate my intention to bring the fiscal deficit below 4.5% of GDP by 2025-26. To finance the fiscal deficit in 2023-24, the net market borrowings from dated securities are estimated at 11.8 lakh crores. The balance financing is expected to come from small savings and other sources. The gross market borrowings are estimated at 15.43 lakh crores of rupees. Honorable Speaker, sir, I now move to Part B. Indirect taxes.
My indirect tax proposals will aim to promote exports, boost domestic manufacturing, enhance domestic value addition, encourage green energy and mobility. A simplified tax structure with fewer tax rates helps in reducing compliance burden and improving tax administration. I propose to reduce the number of basic customs duty rates on goods other than textiles and agriculture from 21 to 13. As a result, there are minor changes in the basic custom duties, cesses and surcharges on some items including toys, bicycle, automobiles and naphtha. Green mobility. To avoid cascading of taxes on blended compressed natural gas, I propose to exempt excise duty on GST paid compressed biogas contained in it. To further provide impetus to green mobility, customs duty exemptions is being extended to import of capital goods and machinery required for manufacture of lithium-ion cells for batteries used in electrical vehicles as well. Electronics. As a result of various initiatives of the government, including phased manufacturing program, mobile phone production in India has increased from 5.8 crore units valued at about 18,900 crore in 2014-15 to 31 crore units valued at 2,75,000 crore in the last financial year. To further deepen domestic value addition in manufacturing of mobile phones, I propose to provide relief to customs duty. I propose to provide relief in customs duty on import of certain parts and inputs like camera lens and continue the concessional duty on lithium-ion cells for batteries for another year. Similarly, to promote value addition in manufacture of televisions, I propose to reduce the basic customs duty on parts of open cells of TV panels to 2.5%. Electrical. To rectify inversion of duty structure and encourage manufacturing of electric kitchen chimneys, the basic custom duty on electric kitchen chimney is being increased from 7.5% to 15%, and that on heat coils for these is proposed to be reduced from 20% to 15%. Chemicals and petrochemicals. Denatured ethyl alcohol is used in chemical industry. I propose to exempt basic customs duty on it. This will also support the ethanol blending program and facilitate an endeavor for energy transition. Basic customs duty is also being reduced on acid-grade fluorospar from 5% to 2.5% to make the domestic fluorochemicals industry competitive. Further, the basic customs duty on crude glycerin for use in manufacture of epichlorohydrin is proposed to be reduced from 7.5% to 2.5%. Marine products. In the last financial year, marine products recorded the highest export growth, benefiting farmers in the coastal states of the country. To further enhance the export competitiveness of marine products, particularly shrimps, duty is being reduced on key inputs for domestic manufacture of shrimp feed. India is a global leader, as I said in Part A, in cutting and polishing of natural diamonds, contributing about 3/4 of the global turnover by value. With the depletion of deposits of natural diamonds, the industry is moving towards lab-grown diamonds, and it holds huge promise. To seize this opportunity, I propose to reduce the basic customs duty on seeds used in their manufacture. Customs duties on door or dore and bars of gold and platinum were increased earlier this fiscal. I propose to increase the duties on articles made therefrom to enhance the duty differential. I also propose to increase the import duty on silver doors, bars
and articles to align them with that on gold and platinum. To facilitate availability of raw materials for the steel sector, exemptions from basic custom duty on raw materials for manufacture of CRGO steel, ferrous scrap and nickel cathode is being continued. Similarly, the concessional BCD of 2.5% on copper scrap is also being continued to ensure the availability of raw materials for secondary copper producers who are mainly in the MSME sectors. Compounded rubber. The basic custom duty rate on compounded rubber is being increased from 10% to 25% or 30 kg, whichever is lower, at par with that of natural rubber other than latex, to curb circumvention of duty. Cigarettes. National calamity contingent duty on specified cigarettes was last revised 3 years ago. This is proposed to be revised upwards by about 16%. Direct taxes. I now come to my direct tax proposals. Honorable Speaker, these proposals aim to maintain continuity and stability of taxation, further simplify and rationalize various provisions to reduce the compliance burden, promote the entrepreneurial spirit, and provide tax relief to citizens. It has been constant endeavor of the Income Tax Department to improve taxpayer services by making compliance average processing period reduced from 93 days in financial year 13-14 to 16 days only now. 16 days only now. And 45% of the returns were processed within 24 hours. We intend to further improve this, roll out the next generation common IT return form for taxpayer convenience, and also plan to strengthen the grievance redressal mechanism. MSMEs and professionals. MSMEs are growth engines of our economy. Micro enterprises with turnover up to 2 crore of rupees and certain professionals with turnover of up to 50 lakh rupees can avail the benefit of presumptive taxation. I propose to provide enhanced limits of 3 crore and 75 lakh respectively to the taxpayers whose cash receipts are no more than 5%. Whose cash receipts are no more than 5%. Moreover, to support MSMEs in timely receipt of payments, I propose to allow deduction for expenditure incurred on payments made to them only when payment is actually made. Cooperation. Cooperation is a value to be cherished. In realizing our Prime Minister's goal for Sehkar Se Samriddhi and his resolve to connect the spirit of cooperation with the spirit of Amrit Kal, in addition to the measures proposed in Part A, I have a slew of proposals for the cooperation sector. First, new cooperatives that commence manufacturing activities till 2024 31st March shall get the benefit of a lower tax rate of 15% as is presently available to new manufacturing companies. Secondly, I propose to provide an opportunity to sugar cooperatives to claim payments made to sugarcane farmers for the period prior to the assessment year 2016-17 as expenditure. This is expected to provide them a relief of almost 10,000 crores. Thirdly, I am providing a higher limit of 2 lakh per member for cash deposits to loans in cash by primary agricultural cooperative societies and primary cooperative agriculture and rural development banks. I repeat that. Thirdly, I am providing a higher limit of 2 lakh per member for cash deposits to and loans in cash by primary agricultural cooperative societies and primary cooperative agricultural and rural development banks. Similarly,
A higher limit of 3 crore for TDS on cash withdrawal is being provided to cooperative societies. Startups. Entrepreneurship is vital for a country's economic development. We have taken a number of measures for startups and they have borne results. India is now the third largest ecosystem for startups globally and ranks second in innovation quality among middle-income countries. I propose to extend the date of incorporation for income tax benefits to startups from 31/3/2023 to 31/3/2024. I further propose to provide the benefit of carry forward of losses on change of shareholding of startups from 7 years of incorporation to 10 years. Disposal of small appeals. I propose to deploy about 100 joint commissioners for disposal of small appeals. We shall also be more selective in taking up cases for scrutiny of returns already received this year. Better targeting of tax concessions. For better targeting of tax concessions and exemptions, I propose to cap deduction from capital gains on investment in residential house under Section 54 and Section 54F to 10 crores. Another proposal with similar intent is to limit income tax exemption from proceeds of insurance policies with very high value. Rationalization. Honorable Speaker, sir, there are a number of proposals relating to rationalization and simplification. Income of authorities, boards and commissions set up by statutes of union or state for the purpose of housing development of cities, towns and villages, and regulating and developing an activity or matter is proposed to be exempted from income tax. Other major measures in this direction are removing the minimum threshold of 10,000 for TDS and clarifying taxability relating to online gaming. Not treating conversion of gold into electronic gold receipts and vice versa as capital gains. Reducing the TDS rate from 30% to 20% on taxable portion of EPF withdrawals in non-PAN cases and taxation on income for market-linked debentures. Other major proposals in the finance bill relate to the following: extension of period of tax benefits to funds relocating to IFSC, GIFT City till 31/3/2025, decriminalization under Section 276A of the Income Tax Act, allowing carry forward of losses on strategic disinvestment, including that of IDBI Bank, and providing EEE status to Agnivir Fund. Personal income tax. Now I come to what everyone is waiting for. Personal income tax. I have 5 major announcements to make in this regard. These primarily benefit our hard-working middle class. The first one concerns rebate. Currently, those with income up to 5 lakh do not pay any income tax in both old and new regimes. I propose to increase the rebate limit to 7 lakhs in the new tax regime.
Thus, persons in the new tax regime with income up to 7 lakhs will not have to pay any tax at all. The second proposal relates to middle class individuals. I had introduced in the year 2020 the new personal income tax regime with 6 income slabs starting from 2.5 lakh. I propose to change the tax structure in this regime by reducing the number of slabs to 5 and increasing the tax exemption limit to 3 lakhs. The new tax rates are 0 to 3 lakh, nil. 3 to 6 lakhs, 5%. 6 to 9 lakhs, 10%. 9 to 12 lakh, 15%. 12 to 15 lakhs, 20%. And above 15 lakhs, 30%. This will provide major relief to all taxpayers in the new regime. An individual with an annual income of 9 lakhs will be required to pay only 45,000 rupees. This is only 5% of his or her income. It is a reduction of 25% on what he or she is required to pay now. That is 60,000. So in the place of 60,000, it is now only 45,000. Similarly, an individual with an income of 15 lakh rupees would be required to pay only 1.5 lakh or 10% of his income or her income, a reduction of 20% from the existing liability of 1,87,500 rupees. My third proposal is for the salaried class and the pensioners, including family pensioners, for whom I propose to extend the benefit of standard deduction to the new tax regime. Each salaried person with an income of 15.5 lakh rupees or more will thus stand to benefit by 52,500 rupees. My fourth announcement in personal income tax is regarding the highest tax rate, which in our country is 42.74%. This is among the highest in the world. I propose to reduce the highest surcharge. Rate from 37% to 25% in the new tax regime. This would result in reduction of the maximum rate. This would result in the reduction of the maximum tax rate to 39%. Lastly, the limit of 3 lakh rupees for tax exemption on leave encashment on retirement of non-government salaried employees was last fixed in the year 2002, when the highest basic pay in the government was only 30,000 rupees per month. In line with the increase in the government salaries, I am proposing to increase this limit to 25 lakh rupees. We are also making the new income tax regime as the default tax regime. However, citizens will continue to have the option to avail the benefit of the old tax regime. Apart from these, I am also making some other changes as given in the annexure. As a result of these proposals, revenue of about 38,000 crore to 37,000 crore in direct taxes and rupees 1,000 crore in indirect taxes will be foregone, while revenue of about 3,000 crore will be additionally mobilized. Thus, the total revenue foregone is about 35,000 crores annually. Honorable Speaker, sir, with these words, I commend the budget to this August House. Item number 1, माननीय
Item number 2, Srimati Nirmala Sitharaman ji. Sir, with your permission, I lay on the table of the following statements. Under Section 3(1) of the Fiscal Responsibility Budget Management Act 2003, 1. Medium-term fiscal policy cum fiscal policy strategy statement and macroeconomic framework statement. माननीय सदस्यगण, जैसा कि आपको समाचार भाग 2 के माध्यम से पहले ही सूचित किया जा चुका है कि माननीय वित्त मंत्री जी के बजट भाषण की प्रतियां हार्ड कॉपी के रूप में उपलब्ध कराई गई है। आप बजट भाषण की अपनी अपनी प्रति प्रकाशन पलक से ले लें। आपको ये भी सूचित किया जाता है कि माननीय मंत्री द्वारा बजट प्रस्तुत किए जाने के पश्चात उसकी प्रतियां आपको मेंबर्स पोर्टल के माध्यम से उपलब्ध करा दी जाएगी। आइटम नंबर 3, माननीय मंत्री जी, वित्त मंत्री जी। Sir, with your permission, I rise to move for leave to introduce the Finance Bill 2023. प्रश्न ये है कि विधेयक को पुनर्स्थापित करने की अनुमति प्रदान की जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में माननीय मंत्री जी विधेयक को पुनर्स्थापित करें। Sir, I introduce the bill. सभा की कार्रवाई कल गुरुवार दिनांक 2 फरवरी 2023 को प्राप्त 11 बजे तक के लिए स्थगित की जाती है। மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2022-23 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தற்போது முழுமையாக தாக்கல் செய்திருக்கிறார். பல அம்சங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதில் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது, ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் வரை இருந்த வரம்பு தற்போது 7 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். துறையில் உள்ளவர்களுக்கு ஆண்டுக்கு மொத்த வருமானம் 7 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது என்ற அறிவிப்பு பட்ஜெட்டில் தற்போது வெளியாகியிருக்கிறது. சாமானியர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த ஒரு அறிவிப்பாக இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2.5 லட்சம் ரூபாய் வரை ஆண்டுக்கு வருமானம் இருப்பவர்களுக்கு வரி கிடையாது என்ற நடைமுறை இருந்தது. 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் இருப்பவர்களுக்கு 5% வரியும், 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் இருப்பவர்களுக்கு 20% வரியும் விதிக்கப்பட்டு வந்த நிலையில், புதிய வரிமுறையை பின்பற்றுபவர்களுக்கு ஆண்டுக்கு மொத்தம் 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் இருப்பவர்களுக்கு வரி கிடையாது என்ற அறிவிப்பை தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். அதேபோல பல வகையான துறைகளுக்கும் ஒவ்வொன்றாக அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அன்றாடம் நாம் உபயோகிக்கும் பொருட்களை பார்த்தவரையில் சிகரெட்டுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். தொலைக்காட்சி, செல்போன், கேமரா, லென்ஸ் தயாரிப்பை ஊக்குவிக்க அதன் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் இன்றைய தினம் அவர் வெளியிட்டார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, இந்த நிதியாண்டுக்கான வருமான வரி விலக்கு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அது பார்க்கப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்ல குறிப்பிடத்தகுந்த அம்சங்களாக என்னென்னவற்றையெல்லாம் பார்க்கலாம், பட்டியலிட்டு சொல்லுங்கள்.
இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒரு பக்கம் வருமான வரி சலுகைகள் நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்டு வந்தது. ஒவ்வொரு வருடமுமே நடுத்தர மக்கள், குறிப்பாக மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கு வருமான வரி சலுகை தேவை என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. அந்த வகையிலே தற்போது அனைத்து பிரிவினருக்கும் பலனளிக்கும் வகையிலே நிர்மலா சீதாராமன் வரி சலுகைகளை வெளியிட்டிருக்கிறார். வருடத்துக்கு கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் வரை வருமானத்தை அரசு விட்டுக் கொடுக்கும் அளவுக்கு இந்த வரி சலுகைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. குறைந்தபட்ச வருமானம் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச சலுகை, அதற்கு பிறகு உள்ளவர்களுக்கு குறைவான அளவு சலுகை என்று இருந்தாலும் மிகவும் பெரிய செல்வந்தர்கள் 42% வரை வருமான வரி கட்டிக் கொண்டிருந்தவர்களுக்கு கூட சலுகை அளிக்கும் வகையிலே அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது ஒரு புறம் மக்களின் கையிலே அவர்கள் செலவிடக்கூடிய அளவுக்கு கூடுதல் பணத்தை கொடுக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. இதனால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தேவை அதிகரித்து தொழில்துறைக்கு ஊக்கம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் அரசு தனது பங்குக்கு உட்கட்டமைப்பு வசதிகளிலே பெரிய அளவு முதலீடு செய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஜிடிபியிலே 3% மத்திய அரசு இந்த செலவை இந்த வருடத்திலே தொடங்கி செய்ய போகிறது என நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். ஆகவே அதுவும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் மற்றொரு மிகப்பெரிய முயற்சியாக கருதப்படுகிறது. இந்த இரண்டும் சேர்ந்து இந்திய பொருளாதாரத்தை வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கான இது முயற்சியாக கருதப்படுகிறது. இந்த வருடம் 9 சட்டசபை தேர்தல்கள், அடுத்த வருடம் மக்களவை தேர்தல் என்று இருக்கும் சூழலில்தான் இத்தகைய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதன் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரும் அவர் மகிழ்ச்சியாக இந்த அறிவிப்புகளோட ஏற்றுக்கொள்வார்கள். அதே சமயத்திலே பொருளாதாரத்துக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலும் மிகப்பெரிய அளவிலே மத்திய அரசு செலவு செய்ய போகிறது. இதன் காரணமாகவும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என அரசு தரப்பிலே கருதப்படுகிறது. ஆகவேதான் இது எல்லா வகையிலும் சிறப்பான பட்ஜெட்டாக வரவேற்கப்படும் என மத்திய நிதியமைச்சகத்தை சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக வருமான வரி சலுகைகள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டவை, அவை இந்த வருடம் கிடைத்திருக்கிறது. 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்கள், மிக குறைந்த வருமானமாக உள்ளவர்களுக்கு 5% மட்டுமே வருமான வரி ஸ்லாப் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கணபதி, இப்போ தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரி உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தொலைக்காட்சி, செல்போன் கேமரா லென்ஸ் தயாரிப்பை ஊக்குவிக்க அதோடைய உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில மக்கள் அன்றாடம் உபயோகப்படுத்தும் பொருட்கள்ல எவற்றின் வரியெல்லாம் அதிகரிக்கும், அதாவது எவற்றின் விலையெல்லாம் அதிகரிக்கும், எவற்றுடைய விலையெல்லாம் குறையும்? செல்போன் கேமராக்களை பார்த்தோம் என்றால் அதற்கான லென்ஸ் இந்தியாவிலே தயாரிக்கப்படுவதில்லை. பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து, குறிப்பாக சீனா போன்ற நாடுகளிலிருந்தும் கொரியா போன்ற நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படுகிறது. அதே போலவே கைபேசி தயாரிப்புக்கு தேவையான பல்வேறு உதிரி பாகங்களும் இது போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலேயே கைபேசிகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், அவை ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என அரசு விரும்புகிறது. இதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் என கருதுகிறது. ஆகவேதான் செல்போன் உதிரி பாகங்கள் மற்றும் செல்போன் கேமராவுடைய லென்ஸ் ஆகியவற்றை வரி இல்லாமல் இறக்குமதி செய்து கொள்ளலாம் என அனுமதி அளித்திருக்கிறது. இதன் காரணமாக செல்போன் விலை ஓரளவுக்கு குறையும் என்றாலும் அது பெரும்பாலும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையிலே இருக்கும் எனவே கருதப்படுகிறது. ஆகவே ஒரு பக்கம் ஏற்றுமதியை ஊக்குவிப்பது, அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை பெருக்குவது, இன்னொரு பக்கம் இந்த பொருட்களின் விலை இந்திய சந்தையிலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போலவே டிவிகளின் விலையும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொலைக்காட்சி பெட்டிகளுக்கான உதிரி பாகத்துக்கான வரி சலுகையையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். ஆகவே இது போன்ற பொருட்களின் விலை குறையும். அதே சமயத்திலே சிகரெட்டின் விலை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதற்கான கலாமிட்டி கண்டின்ஜென்சி சர்சார்ஜ் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதற்கான கலாமிட்டி கண்டின்ஜென்சி சர்சார்ஜ் என்று சொல்லப்படும் வரி 16% உயர்த்தலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சிகரெட்டுகளின் விலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம். மற்றபடியாக பார்த்தோம் என்றால் அன்றாடம் உபயோகப்படுத்தும் பெரும்பாலான பொருட்களின் விலை அதிக பாதிப்பு இல்லாமல் இப்போதைக்கு இருக்கும் என கருதப்படுகிறது. வேதவழி,
ஒட்டுமொத்தமான பார்வையாக கூறுங்கள் கணபதி. இப்போ தொழில்துறைக்கு சில கோரிக்கைகள் இருந்திருக்கும், அதே போல வேளாண் துறைக்கு சில கோரிக்கைகள் இருந்திருக்கும், இப்படி பல தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது எந்தெந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, எவையெல்லாம் அந்த கோரிக்கையை தாண்டி அறிவிப்பாக வெளியாகி இருக்கின்றன? நிச்சயமாக இந்த முறை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பட்ஜெட் உரையை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்குள்ளாகவே முடிந்துவிட்டது. அதாவது பொதுவாக அரசு என்னென்ன செய்தது, அதன் சாதனைகள் என்ன என்றெல்லாம் விரிவாக சுட்டிக்காட்டப்படும். அத்தகைய முன்னுரையை மிகவும் சுருக்கமாக வைத்துக் கொண்டு நிதியமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆரம்பத்திலே அவர் வெளியிட்ட அறிவிப்புகள் எந்தெந்த துறைக்கு என்ன ஒதுக்கீடு என்று. தொழில் துறைக்கான கேரண்டி, லோன் கேரண்டி 9,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரசு தொழில்துறையைச் சேர்ந்தோர் கடன் வாங்குவதற்கு தனது கேரண்டியை அளிக்கிறது. இந்த உத்தரவாதம் மூலமாக சிறு குறு தொழில்கள் அதிக அளவிலே கடன் வாங்க முடியும். அதே போலவே விவசாயத்துறைக்கு கூடுதல் கடன் அளிப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடல்சார் தொழில்களுக்கென்று தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலவே கிராமிய தொழில்கள், குறிப்பாக பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதிகளிலே அவர்கள் செய்யக்கூடிய சிறு தொழில்கள் ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு புறம் கிரீன் என்று சொல்லப்படும் சுற்றுச்சூழல் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே சுழற்சி முறையிலே பொருட்களை பயன்படுத்துவது, இதனால் எரிபொருளை உருவாக்குவது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. லடாக்கில் இருந்து மின்சாரத்தை பிற பகுதிகளுக்கு கொண்டு வருவதற்கு கூட மிகப்பெரிய அளவு ஒதுக்கீட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, இன்னொரு புறம் வளர்ச்சியை பாதிக்காத அளவிலே தொடர்ந்து. கணபதி இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது தொழில் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர், பார்க்கிறோம். வளர்க்கவில்லை, அதெல்லாம் இப்ப 50 சென்டர்ஸ் வளர்க்க கொடுக்க போறாங்க. இந்த அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருந்துருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நான் ஃபீல்ட்ல பார்த்து ஒரு கிட்ட ஆந்திராவில போறேன், மகாராஷ்டிரால போறேன். இந்த இடத்துல எல்லாம் இந்த ஃபெயிலியர் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் a very big problem. இப்ப ஜல் வாட்டர் சப்ளைக்கு நிறைய ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க, ஜல் சக்திக்கு. அதே மாதிரி ரூரல் ஹவுசிங்க்கு நிறைய thousands of crores ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆனா இதோடைய ப்ரோக்ரஸ் பல இடங்கள்ல கம்மியா இருக்கு. இப்ப சில இடத்துக்கு நான் போனேன், அந்த இடத்துல போனா பைப்ஸ் இருக்கு வில்லேஜ்ல, ஜல்சக்தி யோஜனா, ஜல்சக்தி மிஷன் பைப்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அந்த தண்ணி எல்லாம் பிராக்கிஷ் வாட்டர், அந்த தண்ணியை குடிக்க முடியாது. அதனால அது சுத்திகரணத்துக்கு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பம்ப் போட வேண்டியிருக்கு. சோ இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் இருக்கு. பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்றாங்க, அது இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ் இந்த மாதிரி சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ற போது அதை கவர்மெண்ட்டுக்கு சொல்றது இல்லை. அந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட் நான் சொல்ல மாட்டேன். ஒரு எலிமெண்ட் ஆஃப் பாப்புலிசம் இருக்கலாம், 1-2 ஸ்கீம்ஸ் இருக்கலாம், எலெக்ஷனை வச்சு பண்ணிருக்கேன். ஆனா இது பாப்புலிஸ்ட் பட்ஜெட் இல்ல, இது ஒரு ப்ரொஃபஷனல் பட்ஜெட், நல்லா பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னாக்கா, எம்எஸ்எம்இனால தான் நமக்கு இந்தியா முழுக்களும் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த எம்எஸ்எம்இஸ் நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம் என்னன்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ் இருக்கு. இந்த சின்ன சின்ன ரிப்பேர் ஷாப்பு, சின்ன சின்ன வேலை பண்றவங்க, ஸ்மால் பார்ட்ஸ் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த ஸ்கீம்ல அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ண போறாங்க. இதனாலேயும் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்புறம் இந்த ஒரு ஃபண்ட் வச்சிருந்தாங்க, அதாவது ரீவாம்பிங் ஆஃப் தி ஸ்கீம் பை கிவிங் 9,000 crores as a fund. அதுல இவங்களுக்கு இன்னும் கேரண்டி எல்லாம் கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய கான்ட்ராக்ட் ஃபெயில் ஆனாக்கா அதோட ரீஃபண்ட் பண்றதுக்கு எல்லாம் கார்பஸ் 2 lakh crores அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். அதை தவிர இன்னொரு ப்ரொவிஷன் என்னன்னாக்கா, இந்த கோவிட் பீரியட்ல சில பேர் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அவங்களுக்கு பெனல்டி வந்தது, அதையும் கவர்மெண்ட் ரீஃபண்ட் பண்றதுக்கு வேண்டி யோஜனை. ஸோ இந்த பட்ஜெட் மெயின்லி திஸ் பட்ஜெட் இஸ் a very balanced budget. It's a good budget. And in my opinion, if it is properly implemented, the country may probably move from not even 6.5%, it may even go to 7%. Now coming to fiscal deficit. Fiscal deficit பத்தி எல்லா எக்கானமிஸ்டும் பாட்டு பாடுவாங்க. எல்லாரும் எக்கானமிஸ்ட் ஆச்சு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆச்சு, ப்ரொஃபசர்ஸ் ஆச்சு, ப்ரொஃபசர் இருக்காருங்க, எல்லாம் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 1990-91ல இந்தியாவுடைய டோட்டல் பிஸ்கல் டெபிசிட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு சேர்ந்து 7.68%, ரெண்டு சேர்ந்து. அதுக்கப்புறம் 1991ல இருந்து 2023-24 வரைக்கும்
எந்த வருஷத்துலயும் 6.5% கீழே பிஸ்கல் டெபிசிட் போனது கிடையாது. அதான் பிஸ்கல் டெபிசிட் பாட்டு பாடுறதுக்கு ஒண்ணு வெறும் பாடத்துக்கு தானே சொல்றாங்க. இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவில் இருந்தது இல்லை. சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, பிஸ்கல் டெபிசிட் ஜாஸ்தியான இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதாகும் இதாகும். நாடு ஒன்று எவ்வளவு ஆப்படுது, 5.8% பிளஸ் 5.9% பிளஸ் நெக்ஸ்ட் இயர் பிளஸ் 5.9% பிளஸ் நெக்ஸ்ட் இயர் 3.5% ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு ஆகும், 9.4%. 9.4% பிஸ்கல் டெபிசிட் மற்ற கண்ட்ரீஸ்ல கிடையாது. ஆனா நம்ம கண்ட்ரில ஏன் 9.4% பிஸ்கல் டெபிசிட் 6% பிஸ்கல் கண்டினியூஸா இருந்திருக்கு, நம்ம நாடு கொலாப்ஸ் ஆகல. ஏன், என்ன காரணம் தெரியுமா? நம்மளுடைய ஜிடிபி இப்ப $3 trillion தான் இருக்கு. $3 trillion கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி $4 trillion or $5 trillion. இல்லாமனாக்கா இவ்வளவு பிஸ்கல் டெபிசிட் 33 வருஷமா இருந்தும் அது நம்ம நாடு கொலாப்ஸ் ஆகல. இன்ஃபிளேஷன் பியாண்ட் கண்ட்ரோல் போகல. இதுதான் என்னுடைய இது. என்னன்னா ஏறத்துக்கு முன்னாடி சொல்லுவோம், டூரிஸ்ட் கைடுக்கு $2, பஸ் டிரைவருக்கு $2 கொடுத்தாகணும் ஒரு நாளைக்கு. 10 நாள் இறங்கினாக்கா $20, டூரிஸ்ட் கைடுக்கு $20 கொடுத்து தான் ஆகணும். நம்ம நாட்டில் இன்னும் அந்த பரம்பரை வரல, அது வந்துதான் ஆகணும். அப்பதான் நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய இன்கம் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொண்டு வர முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலாம், பணம் கொடுத்து இந்த டூரிசம் சென்டரை டெவலப் பண்ணுங்க. அதுக்காக நிறைய ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. 50 டூரிசம் டெஸ்டினேஷன் நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமா இருக்கு. அது முன்னாடியே போய் நம்ம கேட்கணும், இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிறோம், 10 சென்டர் எனக்கு கொடுங்க, 15 சென்டர் கொடுங்கன்னு கொடுத்தா நமக்கு கிடைக்கும். ஏன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாரின் டூரிஸ்ட் கேம் டு சவுத் இந்தியா, not to the Taj Mahal, but they came to South India because of the brilliant architecture, ancient temples. அதனால நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தமிழ்நாடுக்கு. இந்த டூரிசம் சென்டர் ஏரியால நிறைய இருக்கு. அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஒரு விமன் நிறைய பணம் கொடுக்க போறாங்க, அதுலயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் தமிழ்நாடுல ரொம்ப நாளா ஃபங்க்ஷன் பண்றது, அதையும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். இப்ப வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரயில்வேஸ்க்கு 2.4 lakh crores கொடுத்திருக்காங்க. அந்த crores கூட நம்ம டிமாண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு டிமாண்ட், கோயம்புத்தூருக்கு எனக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வேணும், மதுரைக்கு வேணும், இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் வேணும். இப்பதான் ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டிருக்காரு, எனக்கு ஹை ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் கொடுங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எவ்வளவு ஸ்கீம் வாங்க முடியுமோ வாங்கிக்கணும். அது நிறைய பெட்டர் பில்ஸ் நான் நிறைய இடத்துல பாக்குறேன். அவ்வளவு பாவர்ட்டி கிடையாது, பாவர்ட்டியே கிடையாதுன்னு சொல்லலாம். நான் விருதுநகர் ஏரியா போனேன், ஆல்மோஸ்ட் dry area, but even there you will not find extreme poverty. It's a very well administered state from that point of view. இன்னமும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த பட்ஜெட் மூலமா நிறைய ஸ்கீம்ஸ் நமக்கு கிடைக்கும் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும். As far as the taxes are concerned, it's a very welcome decision, unanticipated, that they are going to reduce the custom duties on many items. Because this was what everyone was saying, India should become competitive. 21% 13% கொண்டு வர போறாங்க. That's a very important. That's a very important development. அதனால என்ன ஆகும்னா, எவ்வளவு நம்மளுடைய இது வரப்போறதோ, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி வரப்போறதோ, அதுல பெரிய மாற்றம் காணப்படும். இப்ப வந்து நம்ம எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து $80 billion என்னவோ இருக்கு. இதுல இருந்து 80 or $120 billion, இதுல இருந்து $300 billion 2026ல கொண்டு போகணும்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸ்போர்ட் கூட $80 billion வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. ஒரே வருஷத்துல, ஒரே மாசத்துல ஆப்பிள் டெலிபோன்ஸ் மட்டும் $1.2 billion எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வருஷம் we are expecting $10 billion வரைக்கும் நம்முடைய ஸ்மார்ட் டெலிபோன்ஸ் will be exported. So there are lot of changes taking place. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் கம்பெனி is going to quadruple. இப்ப இருக்கிற நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்ல இருந்து 4 மடங்கா பண்ண போறாங்க. ஒரு ஆபீசர் இந்த பேஷண்ட் இருந்தேன், இப்ப இங்க இருக்கிற நிலைமையில 4 மடங்கு எக்ஸ்ட்ரா பீப்புள் will be employing. மத்திய பட்ஜெட் குறித்து இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பு துறையினரின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. My journey of insurance and investments began at the same time, when I invested in LIC SEEP. In this fast-moving world, SEEP can balance your funds with security and growth. SEEP will take care of the ups and downs of the market and will give you fruitful results so that you enjoy the ride. And when SEEP is with you, you can soar high.
LIC's unit-linked insurance plan SEEP offers savings and protection so that you can soar high in your life. LIC, हर पल आपके साथ. காலையிலயும் ஃபிளாட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? டீசல் டியூப் யாரோ வேணுட்டே கட் பண்ணிருக்காங்கன்ற அந்த மெக்கானிக் எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சாச்சு. இது வரைக்கும் எந்த நியூஸும் இல்ல. புரோகிதரே, இவர்தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. மேடம், 17 வருஷமா நம்ம கல்யாண வாழ்க்கை ஓடுது, ரைட்? அப்படின்னா புரோகிதர் பேரு எப்படி ஞாபகம் இருக்கும்? Phenolics, long lasting pipes. ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. So glad you like the apartment and this is our swimming pool. மனசுல இருக்க டவுட் பாருங்க வேற வீடு. ஆனா இவ்வளவு பிரஷர்ல எப்படி இருக்க முடியும்? இங்க இருக்கு மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டிஸ் housing.com. டவுட் இல்ல, பெர்ஃபெக்ட். டவுன்லோட் நவ. எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரியில தான் எனக்கு பிரசவம் ஆச்சு. மகப்பேறு பெண்களுக்கு அது இன்னொரு தாய் வீடு. அவங்க நம்ம போக்குவரத்தையும் ஏத்துக்கிறாங்க, பிரசவத்தையும் தாய்மை உணர்வோட இலவசமா பாத்துக்கிறாங்க. உலகத்தரமிக்க சிகிச்சை, தாமதமில்லா உடனடி மருத்துவம். SRM மருத்துவமனை, காட்டாங்குளத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம். வணக்கம். 2023-24 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன். தனிநபர் வருமானத்திற்கான வருமான வரி உச்சவரம்பு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு 20 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கையை அதிகரித்ததற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பழைய வாகனங்களை மீண்டும் எடுத்துக்கொள்வதற்கான அந்த கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான நடைமுறையும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தனியாக ஒரு செயலி உருவாக்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 47 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்புக்கான பயிற்சி முகாம்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாநிலங்கள்லயும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த பொருட்கள் விற்பனை செய்வதற்கான வணிக வளாகங்கள் உருவாக்கப்படும் இருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு 2 லட்சம் கூடுதலாக உயர்த்தியிருக்கிறாங்க. 5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. விருந்தினர்கள் இந்த விவாதத்திலையும் பங்கேற்றிருக்கிறாங்க. பொருளாதார நிபுணர் திரு கார்த்திகேயன் அமர்வில் இணைந்திருக்கிறார். வருமான வரி எக்ஸ்பர்ட் திரு சுப்பிரமணியன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் தொழில்துறையை சேர்ந்த விருந்தினரும் வேளாண்மை துறையை சேர்ந்த விருந்தினரும் இணைய இருக்கிறாங்க. வணக்கம். திரு சுப்பிரமணியன், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்த இடம் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா அப்படிங்கறதான். இப்போ இங்க இந்திய தொழில் வர்த்தக சங்க கூட்டமைப்பெல்லாம் பேசும்போது அந்த ஒரு வார்த்தையை அந்த விருந்தினர் பயன்படுத்தினார். இது பாப்புலிஸ்ட் பட்ஜெட் கிடையாது, ஆனா ப்ரொஃபஷனல் பட்ஜெட் அப்படின்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில பார்க்கிற போது இது தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தினதுங்கிறது மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில நிறைய வருடங்கள் ஏத்தல. கடந்த வருடங்கள்லாம் அவங்க ஏத்தல, எதிர்பார்ப்பும் இருந்தது. இந்த முறை செய்திருக்கிறார்கள். என்ன தாக்கம், இல்ல ஏன் செய்திருக்கிறார்கள் இந்த முறை? இல்ல எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். இன்ஃபேக்ட் காலையில இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 11 மணிக்கு முன்னாடி அவங்க தாக்கல் பண்ணது எனக்கு ஒரு 3 எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதுல 2 கிட்டத்தட்ட பூர்த்தி ஆயிடுச்சு. என்னன்னா, ஒன்னு இந்த 7 லட்சம் உயர்த்தி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அது 87 சொல்லுவோம். ஒரு ரிபேட் கொடுப்பாங்க. 2.5 lakhs வரைக்கும் இன்கம் டாக்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 5 லட்சம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு 87 ரிபேட் கொடுப்பாங்க. அதை 5 ல இருந்து 7.5 லட்சமாக ஆக்க வேண்டும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. அது கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, 7 லட்சத்துக்கு வந்துட்டாங்க. அது ஒரு டிக் மார்க் வச்சுக்கோங்க. 1 out of 3 முதல்ல பாஸ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னா இப்போ கடன் எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றோம். பட் கடன் எதுக்காக வாங்குறாங்கன்ற போது கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக. கடந்த 3 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 4 லட்சம் கோடிகள், 5.25 லட்சம் கோடிகள், இப்ப 7 லட்சம் கோடிகள் போன பட்ஜெட்ல. இப்ப அதை உயர்த்தி 10 லட்சம் கோடிகள் ஆக்கியிருக்காங்க. சோ அதுக்கு பயப்படவே இல்லை. சோ கடன் வாங்கினா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இல்ல எனக்கு திருப்பி அடைக்க முடியும். லாங் டேர்ம்ல போயிட்டு அவங்களுக்கு தெரியும் இப்ப அடுத்த வருஷம் பட்ஜெட் வர, இது எலெக்ஷன் வரப்போகுது, அப்ப போய் கடன் வாங்கி நம்ம நிதி சுமையை மேல ஏத்திண்டா மக்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயமே இல்ல. ஆனா இதெல்லாம் இல்லாம, ஷார்ட் டேர்ம் திங்கிங் இல்லாம லாங் டேர்ம்ல போயிட்டு
அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா, எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா கட்டமைப்பில் உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ ரெவென்யூ டெபிசிட் நமக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. ஆக்சுவலா ரெவென்யூ டெபிசிட் நமக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. ஆக்சுவலா ரெவென்யூ டெபிசிட் பாத்தீங்கன்னா there are two deficits. ஒன்னு ரெவென்யூ டெபிசிட், எனக்கு வருகின்ற வருமானத்திலே நான் செலவு பண்ற செலவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. அதுக்கு மேல நான் கடன் வாங்குறேன். சோ அது எதுக்காக வாங்குறேன்னா கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக. அதுல வந்து நான் வட்டி கட்ட தயார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு 3-4 வருடங்களுக்கு அப்புறமாக கட்டமைப்புகளை உருவாக்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து வருகின்ற வருமானம் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து அதை வந்து வட்டியை திருப்பி கொண்டு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எதுக்கு யார் கடன் கொடுக்குறாங்க, உங்களால் அடைக்க முடியும் நம்பிக்கை இருக்கு எனக்கு. வெளிநாட்டில் இருக்கிற நம்புறான். சோ இந்த இந்தியால வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணினா நமக்கு திருப்பி அந்த மூலதனம் திருப்பி வரும், வட்டியும் முதலுமாக வரும். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே போடுறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா 6.8% GDP growth இருக்கிற எல்லா எக்கானமிஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 6% மேல போகுன்றாங்க. எல்லா IMF சொல்றாங்க, SBI சொல்றாங்க, ADB சொல்றாங்க. சோ அந்த கான்பிடன்ஸ் இருக்கும் போது அது நம்பர்ல டிரான்ஸ்லேட் பண்ண நாட்டுடைய உள்கட்டமைப்பை பலப்படுத்த கடன் வாங்குறதுல ஒன்னும் தவறு இல்லை. சரி, வருமான வரி சார்ந்த சந்தேகங்களோடு பொதுமக்கள் காத்திருக்கிறாங்க. வணக்கம், நேரின் பேர் என்ன, யார் காத்திருக்கீங்க? சார் என் பேர் லங்கேஷ் சார். லங்கேஷா? ஆமா லங்கேஷ். எங்க இருந்து பேசுறீங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? சென்னையில இருந்து பேசுறேங்க சார். என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்ல சார், இப்போ அவங்க நியூ டாக்ஸ் ஸ்லாப் படி, நியூ ரெஜிமி படி அவங்க 5% அதாவது 3 lakhsல இருந்து நாட் 3 lakhs அப் டு 3 lakhs வரைக்கும் நோ டாக்ஸ். அதுக்கு அடுத்தது 3 lakhs 1 rupeeல இருந்து 6 lakh வரைக்கும் 5%. 6 lakhல இருந்து 6 lakh 1ல இருந்து 9 lakhs வரைக்கும் 10%. 9 lakhs 1ல இருந்து 12 lakhs வரைக்கும் 15%. 12 lakhs 1 rupeeல இருந்து 15 lakhs வரைக்கும் 20%. அண்ட் 15 lakhs மேல போனா 30%. கரெக்டுங்களா? ஆமா. ஆனா பட் அங்க அனௌன்ஸ் பண்ணதுல 7 lakhs மேல இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த இதுல எப்படி நான் இதை எப்படி அப்சர்வ் பண்ணட்டும்? ஓகே, பழைய வரிமுறையும் அவங்க சொல்லிட்டு புதிய வரிமுறையும் அவங்க சொன்னாங்க. நீங்க சொல்றதும் பழைய வரிமுறைக்கான ஸ்லாபையும் சொன்னாங்க நிதியமைச்சர் படிக்கும்போது. இப்போ வந்து இந்த 7 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் அந்த ஸ்லாப் சொல்றாங்க இல்லையா, 0 அப்புறம் 5%, 10%, அதுல வந்து அவருக்கு குழப்பம் இருக்கு. 7 லட்சம் வரைக்கும் இல்லையா, 0வா? இப்ப 3 லட்சம்ங்கிறது வந்து 7 லட்சம் வரைக்கும் 0வா அப்படிங்கறத அவர் கிளாரிஃபை பண்ண கேக்குறாரு. 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் இப்ப இது வரைக்கும் இந்த நடைமுறை எப்படி அப்படின்னா 2.5 lakhs வரைக்கும் டாக்ஸ் 0. 2.5 to 5 lakhs வந்து 12,500 rupees 5% டாக்ஸ். அந்த 12,500 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவாங்க. 87A ஒரு செக்ஷன்ல தள்ளுபடி பண்ணுவாங்க. உங்களோட டாக்ஸ் வந்து 0 ஆகும். அது மாதிரி இப்ப என்ன ஆகும் அப்படின்னா 7 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அப் டு 3 lakhs வந்து 0 டாக்ஸே வராது. சோ 3 to 7 lakhs 4 lakhs இருக்கு இல்லையா, 5% 20,000 ரூபாய். அந்த 20,000 ரூபாய் வந்து 87A என்ற செக்ஷன்ல தள்ளுபடி பண்ணிட்டு நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது 0 டாக்ஸ்னு வரும். 7 லட்சத்துக்கு டாக்ஸ் கால்குலேட் ஆகும். பட் உங்களுக்கு செப்பரேட்டா ரிபேட் கொடுப்பாங்க, டாக்ஸ் கட்ட வேணாம். நீங்க சரி, இப்ப ஒரே ஒரு சந்தேகம், 20,000க்கு மேல டாக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? 20,000 மட்டும் நமக்கு கழிக்கப்படும்? இல்ல 7 லட்சம் வரைக்கும் தான் 20,000 கழிக்கப்படும். 7,01,000 ரூபாய் மாறிடுது அப்படின்னா அந்த 20,000 நீங்க கட்டணும் கண்டிப்பா. the propensity of paying tax, உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக ஆக நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும். நம்ம 7.5 லட்சம் ஒருத்தருக்கு வந்ததுன்னா 20,000 பிளஸ் 10% உங்களுக்கு. அப்ப அதுக்கப்புறமா 50,000க்கு மட்டும் 10% அப்படி வரும். அதுக்கு மட்டும் கட்டினா போதும். அந்த 20,000 கழிச்சிருவாங்க. 20 பிளஸ் அந்த 5,000 ரூபாய் வரும் உங்களுக்கு. அப்ப 25,000 ரூபாய் கட்டணும். 7 வரைக்கும் 0. எப்ப நீங்க 7,01,000 வந்துட்டீங்களோ அந்த 20 நீங்க சேர்த்து கட்டணும். லங்கேஷ், புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சார் ரிபேட் வந்து 50,000 சம்திங் சொல்லிருக்காங்க இல்லையா, 52 சம்திங் இன்க்ரீஸ் பண்ணிருக்க மாதிரி சொன்னாங்க சார். அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 15,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் அந்த 52,500 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சோ 15,50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 52,500 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும். அப்ப வந்து அவங்க 14,90,000 ரூபாய் கிட்ட தான் டாக்ஸ் கட்டணும். அதுதான் அந்த 52,500 ரூபாயோட இது குறியீடு. ஓகே, நன்றி லங்கேஷ். இணைப்புல வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டதுக்கு. அடுத்ததாக திரு தண்டாயுதபாணி இணைப்புல இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, என்ன சந்தேகம், கேள்விகள் கேட்க? சார், திருப்பூர் மாவட்டம் உடுமல்பேட்டையில இருந்து பேசுறீங்க. அதாவது வந்து இப்ப இன்கம் டிடக்ஷன் 5 லட்சத்துல 7 லட்சம் ரூபாய் உயர்த்திட்டதா ஒரு சைடுல சொல்லியிருக்காங்க. இன்னொரு வந்து 2.5 லட்சத்துல 3 லட்சம் ரூபாய் சார் கரெக்ட்? அதுதான் இப்போ விலக்கி சொன்னாங்க. இதுக்கு முந்தின நேயரும் அதே சந்தேகத்தை தான் கேட்டிருந்தாங்க.
2.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸே இல்லைங்கிறது பழைய வரிமுறை. இப்ப அதை 3 லட்சம் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறாங்க, 50,000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 லட்சம் வரைக்கும் இருக்கிறதுல டாக்ஸ கால்குலேட் பண்ணி அது அந்த டாக்ஸ 20,000 ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா அதை கழிச்சிருவாங்க. அதுல நீங்க பே பண்ண வேண்டியதுல ஒருவேளை 20,000 ஊதியம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஊதியம் போயிடுச்சுன்னா அந்த நீங்க கட்டணும். மீண்டும் அதை விலைக்கு சொல்லிடுங்க சார் நீங்க ஒரு முறை. அதாவது இப்போ நீங்க 6,95,000 ரூபாய் உங்களோட இன்கம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 19,500 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 19,500 ரூபாய் டாக்ஸ் ஆன் யுவர் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் போடுவாங்க. ரிபேட்னு போட்டு அண்டர் செக்ஷன் 87A அப்படின்னு போட்டு 19,500 ரூபான்னு போட்டுட்டு ஜீரோன்னு காமிப்பாங்க டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன்ல. அதுவே 7,01,000 ரூபாய் அப்படின்னு போயிடுது அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கு நீங்க 10% பிளஸ் இந்த 20,000 ரூபாய் சேர்த்து 21,000 ரூபாய் கட்ட வேண்டும். அவங்களோட தாற்பயம் என்ன அப்படின்னா ஒரு 7 லட்சம் கீழே இருக்கிறவங்க டாக்ஸே கட்ட வேண்டாம். ஒன்ஸ் நீங்க 7 லட்சம் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஹையர் பிராக்கெட்டுக்கு போறீங்க, ஹையர் இன்கம் குரூப்புக்கு போறீங்க. அதனால மொத்த இன்கமுக்கு டாக்ஸ் கட்டணும்ன்றதுதான் கான்செப்ட். ஓகே, இதுல இப்ப டாக்ஸ் நெட்டுக்குள்ள நிறைய பேரை கொண்டு வரணும்ன்றதும் அரசோட இலக்கா இருக்கு. அதே சமயத்துல இந்த ஸ்லாபை உயர்த்துவதன் மூலமாக இந்த நெட்டுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் வெளியே போவாங்கன்னு இருக்கு. இது எப்படி பேலன்ஸ் பண்றாங்க, ஏன் இதை பண்றாங்க அரசாங்கம்? இல்ல ஓரளவுக்கு தான். இப்ப 2.5 3 தான் ஆக்கிருக்காங்க. 50,000 ரூபாய் தான் மேல போயிருக்குது. அதனால பெரிய அளவுக்கு டாக்ஸ் பேக்கெட் மக்கள் வெளில போவாங்களான்னு தெரியல. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேற்று உள்ள தரவுகள் படி கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகையில ஒரு 6.5 6.9 கோடி மக்கள் தான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 3 லட்சம் கோடி மக்கள் 3.5 crore மக்கள் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. சோ யார் ஆக்சுவலா எனக்கு டாக்ஸ் கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு இந்த ஒரு 3.5 மக்கள் தான், கிட்டத்தட்ட ஒரு 2% மக்கள் தான் கட்டுறாங்க. அதனால இதுல பெரிய பாதிப்பு இருக்காது. அவங்க ஆக்சுவலா இந்த பாதிப்பை கூட அவங்க நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. இந்த டாக்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால 35,000 கோடி ரூபாய் தான் அரசாங்கத்துக்கு வருமானம் இழக்கப்படும் பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் இன்கம் டாக்ஸ். அவங்களோட எஸ்டிமேட் என்னன்னா 35,000 கோடியும் மக்கள் கையில பணமாக போகும், அவங்களோட வாங்கும் சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அதனால திருப்பி பொருளாதாரத்துக்குள்ள ஒரு எழுச்சி வரும்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் 35,000 கோடியை மார்க்கெட்ல விடுறாங்க. ஓகே, நேரும் இணைப்புல இருக்கார். சார் வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன, சந்தேகம் உங்களுக்கு? சார் வணக்கம், என் பேர் மோகனசுந்தரம் சார். எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுக்கு சந்தேகம் என்ன? சார் தனிநபர் வருமானம் 2,50,000 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மாத்திருக்காங்க. இப்ப சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க. சீனியர் சிட்டிசன்லயும் 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் எக்ஸம்ஷன் இல்லைங்களா? ஆக்சுவலா மேபி ஃபைன் பிரிண்ட் வரும்போது தெரியுங்க. இன்ட்ரெஸ்ட் இன்னும் அப்படியே டச் பண்ணாம வச்சிருக்காங்க. 50,000 ரூபாய், அதாவது சீனியர் சிட்டிசன் நீங்க பேங்க்ல போடுற வட்டியில உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் வட்டி கிடைச்சிருந்ததுன்னா அதுக்கு எக்ஸம்ஷன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது கண்டினியூ ஆகும். மத்தபடி ஒரு சீனியர் சிட்டிசனுக்காக இந்த 3ன்றது 4 5 ஆகுதா மாதிரி தெரியல இப்போதைக்கு. பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த 3 லட்சம் தான் மட்டும் மாத்தி இருக்காங்க. இல்ல அவங்க டெபாசிட் பண்றதுல ஏதோ சலுகை கொடுத்திருக்காங்கல்ல அவங்களுக்கு? ஆமா, டெபாசிட் சொல்லுங்க. போஸ்ட் ஆபீஸ்ல 15 lakhs 30 lakhs வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கறதுல ஒரு சலுகை கொடுத்திருக்காங்க. அந்த உச்சவரம்பு உயர்த்தி இருக்காங்க. பட் இன்கம்ல கொடுக்கல, அவங்க இன்கம்ல கொடுக்கல. இல்ல, ஆமா சார். சரி, இந்த 1.5 லட்சம் ரூபாய் இப்போதைக்கு இருக்கிறது. அது அப்படிதான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. வேற எந்த சலுகையும் அதுல அறிவில. ஹவுசிங் லோன் வாங்குறவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா சார் இந்த ரெஜிம்ல? கொடுக்கல சார். ஹவுசிங் லோன் அப்படியே தான் அந்த 2 லட்சம் ரூபாய் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி, அந்த ரெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் அப்படியே தான் இருக்குது. அதுல எந்த சலுகையும் கொடுக்கப்படல. வீட்டு கடன் வாங்குபவர்களுக்கு இந்த முறை எந்த சலுகையும் கொடுக்கப்படல பட்ஜெட்ல. 2 லட்சம் ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அப்படின்னா நீங்க 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கணும் கிட்டத்தட்ட. அப்படின்ற போது நீங்க ஹையர் இன்கம் குரூப்ல இருக்கிறீங்க. சோ அதனால கீழே உள்ளவங்களுக்கு சலுகை கொடுக்கலன்ற மாதிரி எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் இது போறதுனால ஐ திங்க் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே, மோகன் சாரும் இருக்காங்க. வெல்கம் சார். என்ன பட்ஜெட் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன முதல்ல சொல்லிருங்க திரு கார்த்திகை. முதல்ல இந்த பட்ஜெட் எந்த பின்னணியில வந்ததுங்கிறது முதல்ல பார்க்கணுங்க. அது பார்க்கல உங்களுக்கு இன்னைக்கு உலக அளவில் பாத்தீங்கன்னா பணவீக்கம் தான் ஒரு மேஜர் சேலஞ்சா இருந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா 40 வருஷம் இல்லாத அளவு 8.2% பட்ஜெட் இன்ஃபிளேஷன் இருந்துட்டு இருக்கு. இந்த இன்ஃபிளேஷனால் எதனால உங்களுக்கு இந்த போஸ்ட் கோவிட்ல நிறைய ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் கொடுத்தாங்க. ஒவ்வொரு அரசாங்கமும் 10% அது ஜிடிபி கொடுத்தாங்க லாஸ்ட் 20 and 21ல. இதனால இந்த பணவீக்கம் அதிகமாயிருச்சு. உங்களுக்கு இந்த பணவீக்கத்தை ஃபெடரல் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்தியாவில் ரெப்போ ரேட்டு லாஸ்ட் இயர் மட்டும் 22ல மட்டும் 5 முறை உயர்த்தினாங்க. இந்த பணவீக்கம் ஒரு மேஜர் சேலஞ்சா இருந்துட்டு இருக்கு. இதனாலதான் இது அமெரிக்காவில் யூரோப்பியன் யூனியன் உக்ரைன் வார்
அமெரிக்கால ஒரு ஸ்லோ டவுன், ரிசெஷன் இல்லைனாலும் ஸ்லோ டவுன் இருக்கு. இதனால உங்களுக்கு ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. நம்ம கரண்ட் டெபிசிட் வந்து $34.3 பில்லியன் இருக்கு, இது வரைக்கும் இல்லாத அளவு. அதே மாதிரி ட்ரேட் டெபிசிட்டும் பாத்தீங்கன்னா $86.5 பில்லியன் இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம பட்ஜெட் வந்து ஏற்றுமதி கம்மியாயிட்டு இருக்கு. இதனால தான் டாலர் ரேட் அதிகமாயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ரீசன்னால தான் உங்களுக்கு நம்ம வந்து ஏற்றுமதியை பெருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா மார்க்கெட் இல்ல. இப்போ இந்த இன்டர்னல் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ற அளவும் லாங் டேர்ம் பிளானிங்லயும் ஜாப் கிரியேஷன், இப்ப ஜாப் கிரியேஷன் எடுத்துக்கிட்டோம்னாலும் பாத்தீங்கன்னா அமெரிக்கால 47 லட்சம் இளைஞர்களுக்கான அது வந்து திறன் மேம்பாடு. ஆனால் ஜாப் கிரியேஷன் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணும்னா உங்களுக்கு ஐடி செக்டர்ல எடுத்துக்கிட்டா லாஸ்ட் குவார்டர்ல இந்த 4 மேஜர் கம்பெனிஸ் சேர்ந்து ஜெனரேட் பண்ண ஜாபே 1940 பேர் தான். சோ இன்னைக்கு ஜாப் கிரியேஷன் உலக அளவுலையும் பாத்தீங்கன்னா அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா அமேசான் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆட்குறைப்பு தான் நடந்துட்டு இருக்கு. பிளஸ் இங்க வந்து அந்த ஆட்களை அதிகப்படுத்துறதுக்கான எஃபர்ட்ஸ் இருக்காங்க. அதுலதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன் ஆஃப் தி மேஜர். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் இந்த ரயில்வேஸ்ல 2.4 lakh crores இன்ஃபிளேஷனுக்காக இது இன்க்ரீஸ் 50 ஏர்போர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஜாப் கிரியேஷனுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாராட்டத்தக்க வேண்டிய ஒன்று, ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. இப்ப இந்த தனிநபர் இந்த வருமான வரியில இப்ப பேசினீங்க, இத்தனை நாள் பேசணும். இதுல ஒரு சின்ன கூடுதல் தகவல் என்னன்னா உங்களுக்கு இது வந்து புதிய ஸ்கீம்ல நியூ ரிஜைம்ல வரையில எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அலோடு கிடையாது உங்களுக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 80 செக்ஷன் 80C அல்லது 80G இந்த மாதிரி அதோ அல்லது ஹவுசிங் லோன் கழிவு இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. வெறும் இன்கம் மட்டும் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த 15 lakhs வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இந்த நியூ ரிஜைம்ல வருது. இதனால இது வந்து உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு இதோட ஸ்டடி என்னங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது. இது காமனா எவ்வளவு இந்த இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு உந்து சக்தி ஏதாவது உண்டா, ஊக்கங்க ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கணும். அப்படிங்கறது பார்க்கணும். என்னோட பெயர் செல்லக்கண்ணு சார், மதுரை. திரு செல்லக்கண்ணு, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, இணைப்புல தான் இருக்கீங்க. சரிங்க சார். சார் நான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம்ல சார், அதுல 2 முறை இருக்கு. ஒன்னு ரிப்பேட்டோட பண்ணுவாங்க, ஒன்னு எந்த விதமான ரிப்பேட் இல்லாம பண்ணுவாங்க. இப்ப அந்த நடைமுறை எப்படி இருக்கு? அதே நடைமுறை தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. அதுலதான் உங்களுக்கு லிமிட் மட்டும் இந்த 5 லட்சம் வரைக்கும் ரிபேட் மூலமா 0 டாக்ஸ் இருந்தது, 7 லட்சமா பண்ணிருக்காங்க. மீதி பேசிக் எக்ஸம்ஷன் அது இல்லாம ஓல்டு முறையில் நீங்க போறீங்கன்னா 3 லட்சம் 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சமா மாறி இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்லாப்ல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. இது தவிர ஒண்ணு அதிக வருமானம் இருக்கவங்களுக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கவங்க 2 crores to 5 crore இருக்கவங்களுக்கு சர்சார்ஜா இருந்த டாக்ஸோட சேர்த்து 42.7% இருந்தது. அதை தான் சர்சார்ஜ் கம்மி பண்ணிருக்காங்க. இப்ப 37 இருந்து 25% சர்சார்ஜ் கம்மி பண்ணிருக்காங்க. அதனால எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் இஸ் 39% பக்கம் டாக்ஸ் ரேட் வருது. ஓகே, மோகன் சார், உங்களோட ஒப்பீனியன் என்ன பட்ஜெட் குறித்து? இது எதிர்பார்த்த ஒரு பட்ஜெட் தான். டெஃபினட்டா ஆன் தி பேசிக்கா தே ஹேவ் மெயின்டைன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த விதமான இதுவும் இல்லை, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களும் இல்லை, குறைக்கல. அது வந்து நிச்சயமா ஒரு வரவேற்கத்தக்க ஒண்ணுதான். அது என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணாதான் industry can improve, demand will improve, accordingly MSMEs will be benefited. So that way they have maintained the infrastructure expenditure as well as they have increased the railway budget also. So naturally industries will be benefited in all these things basically when these are all increases. Similarly they have also given some direct taxes. பாத்தீங்கன்னா MSME க்குன்னு they have the presumptive taxes அதை வந்து 50ல இருந்து 75 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப் டு அது ஒரு பிளஸ். இது ரெண்டாவது வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 20 லட்சம் கோடி வரைக்கும். எஸ். சோ அது ஒரு ஸ்டார்ட் அப் வந்தாலே அகைன் இண்டஸ்ட்ரி ஹஸ் டு, சோ தே ஆர் த பீப்புள் ஹூ கிவ் யூ ஜாப் கிரியேஷன். அகைன் மோர் த ஸ்டார்ட் அப், மோர் த இண்டஸ்ட்ரி இஸ் கமிங், மோர் தி ஜாப் கிரியேஷன் வில் பி தேர். அந்த லெவல்ல நிறைய MSMEs கேன் ஸ்டார்ட் நியூ இண்டஸ்ட்ரீஸ். ஆனா ஏன் ஃபெயிலியர் ரேட் அதிகமா இருக்குன்னு சமீபத்துல ஸ்டடிஸ் சொன்னுச்சு. என்ன காரணம்? அதுல ஃபண்டிங்ல பிரச்சனை இருக்கா, ஐடியாஸ்ல பிரச்சனை இருக்கா? அதாவது இந்த எனி ஸ்டார்ட் அப் ஃபார் தட் மேட்டர் இன்னைக்கு இல்ல, ஆல் ஓவர் தி இது வந்து இப்போ வந்து we are talking about ஸ்டார்ட் அப்னு ஒரு புது பேர் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அதர்வைஸ் நிறைய வந்து இண்டஸ்ட்ரி they used to start within 4-5 years. Some of them they could not manage, they fail. இது வந்து ஒரு ஃபெயிலியர் ரேட்ங்கிறது இண்டஸ்ட்ரியில அது நிச்சயமா கண்டினியூஸா இருக்கிற ஒரு ப்ராசஸ். இல்ல நிறைய ஸ்டார்ட் அப் வரதுனால ஃபெயிலியர் ரேட்டும் கூடுற மாதிரி தெரியுதா? இல்ல நேச்சுரலி the more the industries, more the startups, more the failures percentage will increase. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது வந்து it should not be an issue for increasing the startups. Failure has to be there in any other country.
பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டே உண்டு. ஈவன் ஃபெயில்டு என்டர்பிரினர்ஸ் கேன் ஸ்டார்ட் அகைன். சஸ்டைனபிலிட்டி வந்து பிலோ 5% சொல்றாங்கல்ல, அந்த நிறுவனங்கள் தொடர்ந்து இயங்கக்கூடிய சதவீதம் 5% குறைவா இருக்குன்னா எங்க பிரச்சனை இருக்கா பாக்குறீங்க? பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இது ஃபண்டிங் தான். ஃபண்டிங் வந்து ஈவன் இஃப் த ஃபண்டிங் இஸ் நாட் ப்ராப்பர், ஈவன் இஃப் த ஃபண்டிங் இஸ் நாட் இனஃப், தே ஃபெயில். ஸோ அந்த இது ஆங்கிள் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆறாங்க நிச்சயமா. ஸோ அது வந்து ஒரு இஷ்யூவா இருந்தா கூட ஸ்டார்ட் அப் ஹாஸ் டு இன்க்ரீஸ் பிகாஸ் ஆஃப் நவ் தி டெக்னாலஜி பேஸ்ட். அவங்கெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. எக்ஸப்ட் ஃபார் மார்க்கெட்டிங், டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனிஸ் வில் டெஃபினெட்லி சக்சஸ் பிகம். இன்னும் ஒரு நேரம் சந்தேகத்தோட காத்துட்டு இருக்கா. சார் வணக்கம், பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, என் பேர் வெங்கட்ராமன். ஹலோ. சார் கேக்குது, நீங்க சொல்லலாம் உங்களுடைய பெயர். என் பேர் வெங்கட்ராமன், டி நகர், சென்னை. ஹலோ, கேக்குதா? டி நகர்ல இருந்து பேசுறீங்களா? சென்னையில இருந்து பேசுறீங்க. உங்களுடைய பெயர்? வெங்கட்ராமன், டி நகர், சென்னை. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், இப்போ இந்த எக்ஸாம் லிமிட் போத் ஓல்டு அண்ட் நியூக்கு வந்து 2.5 to 3 ஆக்கியிருக்காங்க, கரெக்ட்? ஓகே, நீங்க சொல்லலாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். சார், 2.5 to 3 lakhs பண்ணிருக்கான் எக்ஸாம் லிமிட். ஹலோ, போத் ஓல்டு அண்ட் நியூக்கு வந்து 2.5 to 3 ஆக்கியிருக்காங்க, கரெக்ட்? ஓகே, நீங்க சொல்லலாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். சார், 2.5 to 3 lakhs பண்ணிருக்கான் எக்ஸாம் லிமிட். ஹலோ, இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு 50,000 கூட கொடுத்தாங்க, அது இல்லையா? அது தொடருதான். அந்த திட்டம் தொடருது. இருந்துங்க, விருந்தினர்களும் பேசுவாங்க. அதுல என்ன அவங்களுக்கு இல்லைங்க, அது மாறுதல் எதுவும் அதிகம் பண்ணல, குறைஞ்சு பண்ணல உங்களுக்கு. அதனால அந்த லிமிட் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த மாற்றங்கள் கொண்டு இந்த பட்ஜெட்ல. மூத்த குடிமக்களுக்கான அந்த திட்டம் வந்து தொடருது. சரி, அடுத்த நேயர் காத்திருக்கா. சார் வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் வணக்கம், நாங்க விழுப்புரத்துல பேசுறோம், ஞானவேல். சொல்லுங்க சார். சார், இப்போ 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. 20,000 டாக்ஸ் வருது இல்லைங்களா 7 லட்சத்துக்கு? ஆமா. இப்ப 1000 ரூபாய் வந்து 7 லட்சத்து 1000 ரூபாய் வருது ஒருத்தருக்கு. ஆமா. 1000 ரூபாய்க்கு 10% டாக்ஸ் 100 ரூபாய். ஆமா. இப்ப 20,100 ரூபாய் ஒரு ஃபுல்லா கட்டணும் இல்லீங்களா? ஆமா. 20,000 ரூபாய் கிடையாது. இப்ப அவர் என்ன பண்றாரு, 1000 ரூபாய் சம்பளத்தையே குறைச்சிடுறாரு ஒரு எம்ப்ளாய்க்கு. எனக்கு வேணாம், ஒரு 2 நாள் சம்பளம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவரு அந்த 7 லட்சத்துக்குள்ள வந்துருவாரு இல்லீங்களா? நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஸ்லாபுக்குள்ள வந்துருவீங்க, நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம். 20,100 ரூபாய் கட்டுறத விட ஃப்ரீயா வந்துடலாம்ல அவரு. அது மாதிரி எலிஜிபிலிட்டி உண்டா சார்? அது மாதிரி பண்ணலாமா? அதான் சார் என்ன யோசனை சொல்றாருன்னா, உங்களை லீவ் போட சொல்றாரு, இல்ல லாஸ் ஆஃப் பே எடுத்துக்க சொல்றாரு. அபிஷியலா கரெக்ட், நீங்க சொல்றது வந்து சட்டப்படி நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல அது மாதிரி நீங்க சொல்ற அந்த லீவ் எடுக்கிறது லாஸ் ஆஃப் பே வந்தா கணக்குல வருமா? சம்பளத்தை சரண்டர் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சரி, லீவ் எடுத்தாதான் பண்ண முடியும். ஆமா, நீங்க லீவ் நிறைய எடுத்துட்டீங்க, எனக்கு இன்னைக்கு லீவ் கிடையாது, ஓகே நான் லீவ் எடுத்தேன்னா சம்பளம் பிடிச்சிருவாங்க. ஆமா, சோ சம்பளத்தை நீங்க குறைச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, அந்த 7 கீழே வந்துருவீங்க. ஓகே, அப்ப வருடம் முழுவதும் நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்கி இருக்கிறோங்கிறதான் கணக்கு. இந்த யோசனை அவருக்கு பயனுள்ளதா இருக்கும். நன்றி சார். அடுத்த நேயர் காத்திருக்கார். சார் வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? சார் வணக்கம், உங்க பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? திருச்சியில இருந்து பேசுறேன், சிறில் பேசுறேன். சொல்லுங்க சார். அந்த வந்து பழைய ஸ்கீம்ல வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 80C எல்லாம் இருந்துச்சு, இப்ப அது அப்படியே கண்டினியூ பண்றாங்களா இல்ல 2 ஸ்கீம் இப்ப இருக்குதா? சுப்பிரமணியன் சார், பழைய 80G அந்த மாதிரியான சலுகைகள்லாம் கண்டினியூ ஆகுதா, இல்ல இப்ப எதுவும் அதுல வந்து குறைச்சிருக்காங்களான்னு கேக்குறாங்க. குறைக்கல. நியூ ரெஜிம்ல போனீங்கன்னா 80G எப்பவுமே கிடையாது. ஓல்ட் ரெஜிம்ல இருக்கீங்கன்னா 80G இருக்கு. 80G தொடவே இல்ல. 80G இஸ் a donation. இப்ப இது வந்து தனிநபருடைய சாய்ஸா? பழைய வரிமுறையை தொடர்றோமா, புதிய வரிமுறையை தொடர்றோமாங்கிறது தனிநபரோட சாய்ஸ். தனிநபருடைய சாய்ஸ். எதை வேணாலும் நம்ம வந்து பார்த்துட்டு இதுல இந்த டாக்ஸ் இதை கால்குலேட் பண்ணாங்க. நியூ ரெஜிம்ல எனக்கு 1 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா, ஓல்டுல வந்து எனக்கு 80,000 தான் வருது அப்படின்னா ஒரு பேச்சுக்கு நான் கேன் கண்டினியூ வித் ஓல்ட் ரெஜிம். ஓகே சார், உங்க சந்தேகம் தெளிவுபட்டாச்சா?
இல்ல உங்களுடைய கேள்விக்கான பதில சொல்லிட்டாங்க. பழைய நடைமுறையில அந்த நீங்க கேட்ட ஏடிஜி நடைமுறை தொடருது. நீங்க விருப்பப்பட்டா பழைய வரிமுறையை தொடரலாம், இல்லனா புதிய நடைமுறையை நீங்க தொடரலாம். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது. அடுத்த நேயர் காத்திருக்கா. சார் வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன, கேள்வி என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் பிரியா, சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். சார், உமன்ஸ்க்காக ஒரு ஸ்கீம் சொல்லிருக்காங்க இல்லையா, சேவிங் ஸ்கீம் 7.5% இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி. பெண்களுக்கான முதலீட்டு திட்டத்துல அவங்க சலுகை கொடுத்திருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு சொல்லிருக்காங்கல்ல சார், அது என்ன ஸ்கீம் சார்? அது எல்லா உமன்ஸ்மேவா, சாலரிடு வாங்குற உமன்ஸ்க்கும் அது அப்ளிகபிளா சார்? இல்ல, நீங்க அத சேவிங் ஸ்கீம்ல போடும்போது அந்த சலுகையை நீங்க பெற முடியும். சுப்ரமணியன் சார், அதுல என்ன உங்களுக்கு விளக்கம்? அந்த பெண்களுக்கான 7.5% கொடுத்திருக்காங்க. முதலீடு பண்ணும்போது அவங்களுக்கான வரி சலுகையை கொடுத்திருக்காங்க. அது சேவிங்ஸ் விமனுக்கு they can save up to 2 years at the rate of 7.5. so much of amount. அது புதிய நடைமுறையா அந்த ஆண்டு கொடுத்திருக்காங்க. பெண்கள் சேமிக்கணும்ங்கிறதுக்காக, சேமிப்பு இன்க்ரீஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக. அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5 than others. இல்ல, வழக்கமா எவ்வளவு இருக்கும்? இப்போ பெண்களுக்கா எவ்வளவு? இது 7.5 இப்போ. சரி. இல்ல, வழக்கமா அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. 1 இருக்கும் நினைக்கிறேன். PPF அந்த மாதிரி நார்மல் இதுல 7.5. இப்போ பெண்களுக்காங்கிறதுனால கூடுதலாக உயர்த்தி this is for only 2 years. அதுக்கப்புறம் அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். ஓகே. பிரியா, உங்களுடைய சந்தேகம் விட கிடைச்சிருச்சா? ஓகே. 2 ஆண்டுகளுக்கு நீங்க சேமிச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு 7.1% வட்டினா, பெண்களுக்காக பிரத்யேகமாக 7.5% அளவுக்கு அந்த வட்டியை உயர்த்தி கொடுத்திருக்காங்க. 2 வருடங்கள் முடிந்த பிறகு அந்த தொகையை நீங்க திரும்ப எடுத்துக்கலாம். அடுத்த நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? 9,000 crore. வணக்கம் சார், நான் நாமக்கல்ல இருந்து துரைசாமி பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், என்னுடைய சந்தேகம் என்னன்னா, நான் சீனியர் சிட்டிசன் சார், எக்ஸைஸ் பண்ணேன். இதுக்கு முன்ன நான் என்னுடைய இன்கம்ல நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேங்க சார். சரி. அந்த சேவிங்ஸ்க்காக எனக்கு இது பிடிக்க மாட்டாங்க, இன்கம் டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க சார். ஒண்ணு சார். ரெண்டாவது, என்னுடைய சன் பேர்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் பண்ணாக்கா அவரும் சீனியர் சிட்டிசனா? இல்ல சார் அவரும் இல்ல, என் ஒய்ஃப். நீங்க அதாவது இப்போ சீனியர் சிட்டிசனுக்கு அந்த 50,000 ரூபாய் வரி விலக்கு இருக்கு. இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வர இன்கத்துக்கு வரி விலக்கு இருக்கு சார் சீனியர் சிட்டிசனுக்கு. நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, நீங்க உங்க பையன் மேல முதலீடு, அவர் மேல தம்பி பேர்லயோ பையன் பேர்லயோ அதுக்கு கரெக்டான சோர்ஸ் காமிக்கணும். காமிக்கலன்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம் திருப்பி யூரிட்டியா டாக்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டான சோர்ஸ் காமிக்கணும். அப்படி காமிச்சு எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னு காமிச்சு, சப்போஸ் அவர் பணம் சோர்ஸ் காமிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றதுனால இன்கம் ஸ்லாப், அந்த வரி ஸ்லாப் குறைய வாய்ப்பு இருக்கு. இல்லங்க, அதுக்கு சோர்ஸ் காமிக்கணும். எதுக்காக அவர் இந்த வரியை அவாய்ட் பண்றதுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம் அட்ராக்ட் ஆகி திருப்பி உங்களுக்கே வந்துடும். இல்ல, நான் முன்னாடி கடன் வாங்கியிருக்கிறேன், ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன், அதுக்காக நான் அவருக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பணம் அங்க போச்சு அப்படின்னா, சோர்ஸ் இருந்தது அப்படின்னா, அப்ப அவங்க டெபாசிட் பண்ணாங்கன்னா அப்ப வரி பிரிஞ்சு போகும். இவருக்கான வருமான வரி ஸ்லாப் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அடுத்த நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? என் பேர் சம்பத்குமார், மாம்பலம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு முன்னால 50,000 கூட இருந்தது எக்ஸம்ஷன். ஜெனரல் பப்ளிக் 2 இருந்தது 3 ஆக்கியிருக்கான். சீனியர் சிட்டிசன் 3 ஆக்கியிருக்கானா இல்லையா? இல்ல, அந்த மாதிரி உயர்த்தல. ஏற்கனவே உங்களுக்கு இருந்த அதே ஸ்லாப் தான் அப்படியே தான் நீடிக்குது இந்த முறையும். சீனியர் சிட்டிசனுக்கு அதே நடைமுறை தான். இன்னும் ஒண்ணு இந்த வருஷம் நான் ஓல்டு ரெஜிம் எடுத்துக்கிறேன், அடுத்த வருஷம் நியூ ரெஜிம், அதுக்கு அடுத்த வருஷம் ஓல்டு ரெஜிம், மாறி மாறி பண்ணிக்கலாமா? ஒன்ஸ் ஆப்டேட்னா ஃபைனலா? ஓகே. அல்டர்னேட் இயர் நீங்க இந்த நடைமுறையை மாத்திக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 தடவைக்கு மேல மாற முடியாது. ஓகே, 2 தடவைக்கு மேல பண்ண முடியாது. அந்த நடைமுறையை நீங்க 2 தடவைக்கு மேல மாத்திக்க முடியாது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. சார், இப்போ தொழில்துறை சார்ந்து 9,000 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. MSMEக்காக அறிவிச்சிருக்கிற தொகை, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தனியா தொடங்கி நிறைய 20 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு இது எந்த அளவுக்கு உதவி செய்யும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா. இப்போ உங்களுக்கு தொழில்துறை MSME எடுத்துக்கலாம். முதல்ல MSME பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இந்த பிரிசம்டிவ் டாக்ஸ் அப்படிங்கறது 2 கோடி வரைக்கும் இருந்த பிரிசம்டிவ் டாக்ஸை 3 கோடி கொண்டு வந்துட்டாங்க. அதுல ப்ரொவைடட் 5% ஆகுது கேஷ் ரிசிப்ட்ஸ் 5% மிகாமல் இருக்கணும். நாட் எக்ஸீட் 5%. சோ இது உங்களுக்கு இந்த 9,000 crores இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ல இப்போ கொலாட்டரல் செக்யூரிட்டி இல்லாமல் கடன் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் கேரண்டி பண்ணி
அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் அந்த அமௌண்ட்டை மட்டும் இந்த MSME கொடுத்துட்டாங்கன்னா அப் டு 2 crores லிமிட் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இது போதுமா? இந்த 9,000 கோடிங்கிறது MSMEக்கு பத்தாது. இது உங்களுக்கு நிச்சயமா அது அதிகமா தேவை இருக்கு அப்படிங்கிறது தான். பட் இந்த 9,000 கோடி போனாலே ஒரு நல்ல ஒரு சர்க்குலேஷன் தான் இருக்கும். உங்களுக்கு 9,000 crores இருந்துட்டு இருக்கும். Additional funding will be available for the MSME by giving this only insurance premium. By giving 9,000 crore, they will be able to disperse another 2 lakh crore to the MSME. Is in addition to what is existing. Okay. So definitely it is additional. MSME இன்னும் flourish ஆறதுக்கு இது உதவி செய்யும். Additional funding is available for the MSME. ஏன்னா MSMEக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருந்தது. உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மாடர்னைசேஷனுக்கு ஏதாவது சப்சிடி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சிமிலர்லி இந்த மாதிரி உங்களுக்கு வேற அடிஷனல் இந்த கொலாட்டல் தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருந்துட்டு இருக்கு MSMEஸ்க்கு குறிப்பிட்டு. சிமிலர்லி ஸ்டார்ட் அப் நீங்க கேட்டீங்க. இந்த ஸ்டார்ட் அப்பும் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு உங்களுக்கு இந்த வருஷம் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு போக்கஸ் கொடுத்திருக்காங்க, அக்ரி பேஸ்டுக்கு. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல்ல அவங்க வந்து இஸ்ரேல் தான் இந்த ஸ்டார்ட் அப்புக்கு வந்து தலைமை இதா சொல்லலாம் உங்களுக்கு. ஈவன் தோ இன்னைக்கு வந்து நம்ம 3rd பொசிஷன்ல இருக்கோம் ஸ்டார்ட் அப்ல. நம்ம 100 யூனிகார்ன்ஸ் மேல இந்தியாலயே இருந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் தான் முதல்ல இந்த ஸ்டார்ட் அப் பத்தி அதிகமா பேசினவங்க, அக்ரிகல்ச்சர் பத்தி நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது ஸ்டார்ட் அப்க்கு ஃபோக்கஸ் கொடுத்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க இது. இப்ப அக்ரி பேஸ்டு ஸ்டார்ட் அப் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது பண்ணல நம்மளுக்கு வந்து நிலம் நிறைய இருக்கு. நம்மளுக்கு நிச்சயமா இங்க வந்து அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் வேல்யூ ஆடடா அந்த பொருட்களை மாத்துறதுக்கு அது நிறைய ஒரு வாய்ப்பு. They have given additional storage for agriculture products in every state. They are going to create a common facility center so that விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கை they can go and keep it and according to the market conditions they can sell their product. Okay. நம்ம இந்த ஒப்பீட பார்க்கலாம். பழைய வரி நடைமுறை புதிய நடைமுறை வரி நடைமுறையோட ஒப்பீடு பார்க்கலாம். அந்த ஸ்லாபை வந்து நம்ம பார்க்கலாம். முன்பு வந்து 5 லட்சம் வரைக்கும் 0%, 5ல இருந்து 7.5 லட்சம் வரைக்கும் 10%, 7.5ல இருந்து 10 லட்சம் வரைக்கும் 15%, 10ல இருந்து 12.5 லட்சம் வரைக்கும் 20%, 12.5 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்கும் 30%, 15 லட்சத்துக்கு மேல 30%. இது வந்து பழைய நடைமுறை. இப்ப புதிய நடைமுறையில வந்து 3 லட்சம் வரைக்கும் 0%, 3ல இருந்து 6 லட்சம் வரைக்கும் 5%, 6ல இருந்து 9 லட்சம் வரைக்கும் 10%, 9ல இருந்து 12 லட்சம் அது வரைக்கும் 15%, 12.5 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்கும் 20%, 15 லட்சத்திலிருந்து மேல வந்து 30%. இப்ப இந்த புதிய நடைமுறையை நம்ம சூஸ் பண்றது மூலமா நமக்கான டாக்ஸோட அமௌண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே உங்களுக்கு ஓல்டு நியூ ரிஜைம் இப்ப போட்டிருக்கிறது எல்லாமே அந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அது வந்து பழசில் இருந்து ஓல்டு நியூ ரிஜைம். இதே ஓல்டு டாக்ஸ் அந்த பழைய அடாப்ட் பண்றவங்களுக்கு வந்து 2.5 lakhs அந்த இது வந்து உங்களுக்கு வித்தியாசமான ரேட்ஸ். அதனால இது நியூ ரிஜைமே கம்பேர் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு நியூ ரிஜைம் இதுல என்னன்னா ரிபேட் இனிஷியல் ரிபேட் இருக்குல்ல அந்த 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் நில் டாக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நியூ ரிஜைம்ல இருக்கக்கூடிய ஒரு மாற்றம். இப்ப 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் ஏற்கனவே 30% இருந்தது. இப்ப 20% அது வந்து அந்த இன்கம் ஸ்லாப் உயர்ந்தவங்களுக்கு அது வந்து கண்டிப்பா பெனிஃபிட் தான். மற்ற ஸ்லாப் ஒப்பீடுல எப்படி இருக்கும்? அதை விட குறைச்சு சம்பளம் வாங்குறவங்களுக்கான வரி விகிதம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டே உங்களுக்கு லோயர் ஸ்லாப்ல இருக்கவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. சிமிலர்லி ஹையஸ்ட் ஸ்லாப்ல இருக்கவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. உங்களுக்கு 2 crores and above இருக்கவங்களுக்கு இந்த சர்சார்ஜ் வந்து 42% இருக்க டாக்ஸ் வந்து இன்னைக்கு 39 ஆயிருக்கு உங்களுக்கு. அதனால அவங்களுக்கு தான் மீதி இருக்கவங்களுக்கு ஒரு மார்ஜினல் எஃபெக்ட் தான் இருக்கும், மார்ஜினல் ரிலீஃப் தான் இருக்கும். பெரிய அளவுல பெரிய மாற்றம் இருக்காது. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து 60,000 ரூபாய் டாக்ஸ் கட்டியிருப்பாங்க. இப்போ வந்து புது டாக்ஸ் கால்குலேஷன் வந்து 45,000 ரூபாய் வந்து தான் கட்டுவாங்க. சோ 15,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு சேவிங் ஆகும். 9 லட்சம் ஊதியம் வாங்குறவங்க ஏற்கனவே 60,000 ரூபாய் ஆமா 60,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க. இனிமே 45,000 ரூபாய் தான். இது வந்து மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்களே சொன்னாங்க பட்ஜெட் உரையில 15,000 ரூபாய் உங்களுக்கு சேவிங். அதாவது 25% ஆஃப் 60,000 அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அது மாதிரி 15 லட்சம் ரூபாய் முன்னாடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது இன்கம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1,87,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு டாக்ஸ் கட்டியிருப்பாங்க. இனிமே வந்து 1,80,000 ரூபாய் கட்டுவாங்க. ஆனா அந்த ஸ்லாப் மாறல 30% அப்படியே தான். இல்ல கொஞ்சம் இம்பாக்ட் வரல உங்களுக்கு. 20ல இருந்து 30 வந்து அப்புறமா தானே போறது உங்களுக்கு. இன்பிட்வீன் ஒரு 2-3 ஸ்லாப் கொண்டு வந்துட்டாங்கல்ல. 7 ஸ்லாபா இருந்தது 6 ஸ்லாபா கொண்டு வந்துட்டாங்க. 12 to 15 வரைக்கும் ஒரு ஸ்லாப் வச்சிருந்தாங்க. 15 above ஒன்னு இருந்தது. 15 இப்ப ரெண்டுமே ஆமா. அதுக்கு நடுவுல வந்து 30 டாக்ஸ் பண்ணப்பட்டது 20 டாக்ஸ் பண்ண போறாங்க. 15,000க்கு கீழே குறைச்சு வாங்க 1 ரூபா குறைச்சு வாங்குறவங்களுக்கு வந்து தான் நீங்க சொல்ற 20%னால லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மத்திய பட்ஜெட் தொடர்பான சிறப்பு வாதம்.
தங்கம் வைரம்னு எவ்வளவு நகைகள் போட்டிருந்தாலும் தாலி செயின்ல கிடைக்கிற சந்தோஷமும் பெருமையும் வேற எதுலயுமே கிடைக்காது. புத்தி ஸ்வர்ணமகாலின் தாலி செயின் மேளா மிக குறைந்த சேதாரம் 3.99% முதல் 8.99% வரை. புத்தி ஸ்வர்ணமகாலின் தாலி செயின் மேளா. இது திருமதிகளின் திருவிழா. Babe, I love this apartment. Perfect. Island kitchen. லாக் பண்ணிடலாமா? இங்க அந்த புது ஃப்ளவரும் வந்துட்டா It's so mom and dad will be just 20 minutes away. They can come anytime. அதனால தான் housing.com with maximum properties. housing.com டவுட் இல்ல perfect. Finolex long lasting pipes. ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. Finolex long lasting pipes. ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. Invest once and enjoy guaranteed maturity with life cover with LIC's Dhan Varsha, a single premium plan for your family's security and prosperity. Chuda 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 சுட 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 சிக்கன் வறுவலு நம்ம ஆச்சி சிக்கன் வறுவலு சமைத்து பாரு வேற லெவலு சமைத்து சமைத்து கொண்டாடு ஆச்சி சிக்கன் வறுவல் மசாலா. சுவைத்து பாரு வேற லெவலு. SRM ஆஸ்பத்திரியில தான் எனக்கு பிரசவம் ஆச்சு. மகப்பேறு பெண்களுக்கு அது இன்னொரு தாய் வீடு. அவங்க நம்ம போக்குவரத்தையும் ஏத்துக்கிறாங்க, பிரசவத்தையும் தாய்மை உணர்வோட இலவசமா பாத்துக்கிறாங்க. உலகத்தரமிக்க சிகிச்சை, தாமதமில்லா உடனடி மருத்துவம். SRM மருத்துவமனை, காட்டாங்குளத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம். லோனுக்கு சில காகிதங்கள் கம்மியானா என்ன? இவங்கள மாதிரி நல்ல நோக்கம் இருந்தா உங்களுக்கும் லோன் கிடைக்கும். பிரமல் ஃபைனான்ஸ். இரண்டாயிரத்தி 23-24 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கலாயிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் திருமிகு நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருக்கு. 5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. வேளாண் துறை சார்ந்த, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சார்ந்த, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சார்ந்த பல அறிவிப்புகள் முக்கியமானதாக பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜனும் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். பட்ஜெட்ல முக்கியமா நீங்க கவனித்த அம்சங்கள் ஒன்று. இரண்டாவது, இளைஞர்களுடைய திறன் மேம்பாடுங்கிறத முக்கியப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள் தொடர்ந்து நடத்துறீங்க. எந்த அளவுக்கு இந்த வேலை வாய்ப்புகளை உயர்த்தும், இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்க அவங்களுடைய திறன் மேம்பாடு அடைவதன் மூலமாக அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அறிவிப்புகள் மூலமா? முதல்ல ஒரு ஓவரால் கமெண்ட் அந்த பட்ஜெட் என்னன்னாங்க, மிக மிக பெரிய அளவுல முதலீடு அதிகமாயிருக்கு. 10 லட்சம் கோடி அப்படின்றது அது ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கிற லோன், அதையும் கேபெக்ஸோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 13.7 லட்சம் கோடி இந்த ஒரு வருஷத்துல அரசாங்கத்துடைய முதலீடாக செலவிடப்படும் என்பது மிக நல்ல அம்சம் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஓவரால் அதை பாக்குறப்போ ஒரு ஃபீல் குட் பட்ஜெட், எலெக்ஷன் வருஷத்துக்கு முன்னால ஒரு ஃபீல் குட் பட்ஜெட்டா இது படுது. ஈவன் சில விமர்சகர்கள் சொல்ற மாதிரி ஒருவேளை எலெக்ஷனை, பார்லிமெண்ட் எலெக்ஷனை முன்னால கொண்டு வர இந்த மத்திய அரசாங்கம் எண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு வருது. அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ். குறிப்பா இளைஞர் நலன் பாத்தீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்வி, திறன் வளர்த்தல் அப்படின்றது சென்ற பட்ஜெட்ல ஒரு ஸ்டாப் மோட்ல கொண்டு போறாங்க. டிடியூ ஜிகேவி போன்ற பிளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த திறன் வளர்த்தல் துறையில இன்வெஸ்ட் பண்ணி வந்த ஒரு 2000 தொழில் முனைவோர்களுக்கு அது பெரிய நெகட்டிவ் தாக்கமா இருந்தது. இந்த வாட்டி PMKVY 4.0 அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஹையர் எண்ட் கோர்சஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல அந்த பட்ஜெட் அலோகேஷன் திறன் வளர்த்தலுக்கு அதிகமா இருக்குங்க. குறிப்பா வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக 30 சென்டர்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ்ன்றது மிக மிக முக்கியம்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா தமிழ்நாட்டுல 2வது அமையணும். அதை நம்ம தமிழக அரசாங்கம் கேட்டு பெறணும். ஏன்னா இப்ப திறன் வளர்த்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தமிழ்நாடு தான் நம்பர் 1 இன்னைக்கு இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா. அதுல அதிகமா இந்த சென்டர்ஸ் வரணும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு திறனுடன் செல்வது என்பதுதான் இந்த
ஸ்கில் இந்தியா மிஷனுடைய ஒரு முக்கியமான நோக்கம். இத்தனை வருஷமா அது வந்து நடைபெறல. முதல் முறையாக இப்ப அரசாங்கத்துடைய முதலீடு அதுக்குள்ள வருதுன்றது பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதே போல ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்கு இந்த யூனிட்டி மால் கான்செப்ட் வந்து ரொம்ப நல்ல கான்செப்டுங்க. இது வரைக்கும் நம்ம ஜியோகிராபிக் இண்டிகேஷன், அதாவது பூவள ரீதியான அடையாளங்கள், கோயில்பட்டி கடலை மிட்டாயா இருக்கலாம், ஜிகர்தண்டாவா இருக்கலாம், திண்டுக்கல் ஜிகர்தண்டாவா இருக்கலாம், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய ஜிஐ ஸ்டாம்ப் வாங்கினாங்க. அந்த ஜிஐ ஸ்டாம்ப் வாங்கின ப்ராடக்ட்ஸ மார்க்கெட் பண்றதுக்காக இந்த யூனிட்டி மால்ஸ்ல தனி இடம் ஒதுக்கும்ன்றது ரொம்ப நல்ல, அது பெருசா பேசப்படாத, ஆனா அதனுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 50 வருஷம் லோன் வந்து ஸ்டேட்ஸ் கொடுக்கறத இந்த மாதிரி யூனிட்டி மால் செட் பண்றதுக்கும் அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்றது நல்ல அறிவிப்புன்னு நினைக்கிறேன். ஓவரால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் பட்ஜெட், குறிப்பா பர்சனல் டாக்ஸேஷன். இப்ப அது வந்து இந்தியா முழுவதும் புவிசார் குறியீடு வாங்கின அங்கீகாரம் பெற்ற பொருட்கள் மட்டும் அந்த மையங்கள்ல விற்பனை செய்யப்படும். அது மட்டும் இல்ல, அதுக்கு தனி செக்ஷன் சொல்லி இருக்கிறாங்க. அது போல அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு ஒரு ஸ்கீம் ஒன்று தான் ஓரளவு நல்லா செயல்படுத்தப்படுது. இந்தியா முழுக்க நல்லா அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தனி மினிஸ்ட்ரியை போட்டு ஒன் ப்ராடக்ட் ஒன், ஒரு மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்துல முக்கிய ப்ராடக்ட் இது அப்படின்னு அடையாளப்படுத்தி கொண்டு வராங்க. இந்த ப்ராடக்டையும் வந்து அதுல மார்க்கெட் பண்ணலாம். இப்ப தமிழ்நாட்டில் ஒண்ணு உருவாக்கணும்னா மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற ப்ராடக்ட் அதுல கொண்டு வரணும். அதுக்கு தான் யூனிட்டி மால்னு பேர் வச்சிருக்காங்க, ஒற்றுமை யூனிட்டி மால்னு பேர் வச்சிருக்காங்க, ஒற்றுமை மால் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல ஸ்கீம் நினைக்கிறேன். அதுல வந்து குயிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இந்த அங்காடி துறையில வந்து மல்டிநேஷனல் டாமினன்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இ காமர்ஸ் வந்து இங்க இருந்து வேலையை எடுத்துட்டு போயிருது. அதெல்லாம் மறுபடியும் மாறி மக்களை மறுபடியும் ஷாப்பிங் மால்ஸ்குள்ள வர வைக்கிற ஒரு வாய்ப்பா நான் பாக்குறேன். அது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு அதே போல 1 லட்சம் எஸ்ஐஜிஸ் ப்ராடக்ட்ஸையும் இதுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஸ்கீம் எனக்கு படுதுங்க. அதனால ஒண்ணு, இந்த இதுல திறன்படுத்தல் சார்ந்த விஷயங்கள். 2, பொதுவாக முதலீட்டுக்கு ஊக்கப்படுத்துறது. இன்னொன்னு வந்து சிறு குறு நிறுவனங்கள், குறிப்பா ப்ரொஃபஷனல்ஸுக்கு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ், அவங்களுக்கு அந்த பிரிசம்டிவ் டாக்ஸ் வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த டாக்ஸ் லிமிட் இப்ப 75 லட்சம் வாங்குறவங்க வரைக்கும் கூட இன்னைக்கு பிரிசம்டிவ் டாக்ஸ், அதாவது இது இவ்வளவு எனக்கு டாக்ஸ்ன்னு நானே சொல்ல முடியும். அது வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம் நினைக்கிறேன். 5% வரைக்கும் கேஷ் நீங்க அக்கௌண்ட் பண்ணலாம்னு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு இந்த பிளாக் எக்கானமி குறையிறதுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 கோடி வரைக்கும் எம்எஸ்எம்இ அதுல ஃபைல் பண்ணலாம், 75 லட்சம் வரைக்கும் ப்ரொஃபஷனல்ஸ் அதுல ஃபைல் பண்ணலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ், இன்னொரு பக்கம் பர்சனல் டாக்ஸ் லிமிட்ஸ் மேல ஏத்துறது, ஸ்லாப்ஸ் குறைக்கிறது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட்மார்க் பட்ஜெட் நான் நினைக்கிறேன். எப்படி மன்மோகன் சிங் முதல் பட்ஜெட் ஒர்க்கிங் கிளாஸ் மிடில் கிளாஸ் அவங்க ஏதாவது சாதகமா இதுல ஏதாவது போக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் இப்போ உங்களுக்கு ஓவராலா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, எம்எஸ்எம்இ ப்ரொஃபஷனல்ஸ் அந்த டைரக்ட் டாக்ஸ்ல கொடுத்திருக்க பெனிஃபிட் பெரிய பெனிஃபிட் நினைக்கிறேன். ப்ரொஃபஷனல்ஸ்னா நான் சொல்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ், இந்த மாதிரி வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ், ஆடிட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பூஸ்ட் நான் நினைக்கிறேன் இந்த பட்ஜெட்ல. எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் 9000 கோடின்றது ரொம்ப குறைவு. அந்த கொலாட்ரல் ஃப்ரீயா, கொலாட்ரல் இல்லாம நம்ம வந்து லோன் வாங்குறது எம்எஸ்எம்இ போறதுக்கு, அந்த கொலாட்ரல் சர்டிபிகேஷனுக்காக இந்த 9000 கோடி வருதுங்க. இது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆத்ம நிர்பார்லயே பாத்தீங்கன்னா 50,000 கோடி ஒதுக்குனாங்க அந்த டயத்துல லோன் கொடுக்கறதுக்கு. நான் அதுல ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தேன். அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி இருக்கலாம். ஏன்னா அது போய் சேர்றதும் இல்லை, அதான் பிரச்சனை. அது 50,000 கோடி கொடுத்தா அது பாதி போய் சேரல. அது வந்து எம்எஸ்எம்இ டெபினிஷனை மாத்தினாங்க. அந்த ப்ராசஸ வந்து எளிமைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் என்ன மாதிரி தாக்கம் இருக்க போகுது. நான் ஏன் வந்து எலெக்ஷன் முன்னால வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா பெரிய பூம் இன்னைக்கு வந்து. ஏன்னா பொதுவா இது வந்து இண்டஸ்ட்ரி நல்லா ரிசீவ் பண்ணிருக்காங்க. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் ஒன்னும் இன்க்ரீஸ் பண்ணல, கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல. பொதுவா அந்த கஸ்டம்ஸ் ரிலேட்டட் டாக்ஸஸ் எல்லாமே வந்து இந்திய தொழில்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்துல பண்ற விஷயமா இருக்கு. பல விஷயங்கள் ரெவல்யூஷனரியா இருக்கு. இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டா அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் தனியா ஸ்டார்ட் பண்றது. விவசாய துறையில பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் வந்து நார்மலா அந்த பொது விவசாயத்துக்கு தான், ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சருக்கு தான் இருக்கு. அதுக்கு 1000 சென்டர்ஸ் வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக உருவாக்குன்றது, மார்க்கெட் லிங்கேஜஸ் கொடுக்கறதுன்றது இதெல்லாம் மிக மிக முக்கியமான அம்சங்கள் இதுல இருக்கு. அதோட இந்த இளைஞர்களுக்கு நேரடியா தாக்க இருக்கக்கூடிய திறன் வளர்த்தல், வேலைவாய்ப்பு, குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஷார்ட்
டேர்ம்ல உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் பாக்குறேன். PMKVY பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இல்லாம இருந்தது. PMKVY வந்து பெரிய போக்கஸ் இல்லாம இருந்தது. இந்த 2014 வந்து ஸ்கில் இந்தியா மிஷன் அறிவிச்சதுல இருந்து நல்லா போயிட்டு இருந்தது. இந்த கொரோனா வந்த டைப்ல அதுக்கு பட்ஜெட்ரி அலோகேஷன் ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. இந்த வாட்டி அதுக்கும் கல்ச்சர், குறிப்பா நம்ம பண்பாட்டுத்துறைக்கும் கூட நம்ம ட்ரெடிஷனல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து இது பண்றதுக்காக முதல் முறையாக மெயின் பட்ஜெட்ல ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. இதுவரைக்கும் அது நடந்ததில்லை. ஸ்டார்ட் அப்ஸுக்கு இப்ப உலகத்திலே நம்ம 3வது ஸ்டார்ட் அப் நேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது இன்னோவேஷன்ல இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் அப்ஸுக்கு கொடுத்திருக்கிற ஃபெசிலிட்டிஸ், குறிப்பா வந்து அவங்களுடைய டாக்ஸேஷன் சார்ந்த ப்ரொபோசல்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். முன்னால வந்து மோடி அரசாங்கம் முதல்ல வந்தப்போ 2014 வந்து அந்த இன்னோவேஷன் கவுன்சில், இன்னோவேஷன் ஃபண்ட் உருவாக்குனாங்க. இதுல வந்து இப்ப மாநில அரசாங்கங்கள் அந்த வெஞ்சர் கேபிட்டல் உருவாக்குறதுக்கு வசதியும் வாய்ப்பும் அறிவிக்கிறாங்க. நாங்க கூட எங்க பட்ஜெட்ல அம்மா வெஞ்சர் கேபிட்டல் அறிவிச்சோம். ஆனா அது இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. இங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சின்ன அளவுல இப்போ வந்து SC/ST மக்களுக்காக ஒரு ஃபண்ட் உருவாக்கியிருக்காங்க, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் கீழே. ஆனா அது வந்து பெரிய அளவுல 30 crores தான் வந்திருக்கு. ஆனா அது வந்து பெரிய அளவுல செய்யறதுக்கு இந்த பட்ஜெட் வந்து ஒரு வசதியும் வாய்ப்பும் உருவாக்கி தருது. நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து நீங்க எடுக்க முடியும் அந்த மாதிரி எஃபர்ட்ஸ்க்கு. சோ தொழில் முனைப்பு, வேலை வாய்ப்பு, திறன் வளர்த்தல், இந்த 3 மைய புள்ளிகளும் வந்து இளைஞர் நலனுக்காக கொடுத்திருக்கிற விஷயம் நினைக்கிறேன். மிக மிக முக்கியமான பட்ஜெட். நான் சொன்னது எப்படி வந்து மன்மோகன் சிங் முதல்ல பைனான்ஸ் மினிஸ்டரா வந்தப்போ 1991 ஒரு பிலாசபி ஆஃப் த பட்ஜெட்டே மாறுச்சு. உங்களுக்கு அந்த டயத்துல தெரியும். பெரிய அளவுல வந்து அந்த பட்ஜெட்டுடைய தத்துவமே மாறின மாதிரி இருந்தது. அந்த லெவல்ல நான் அந்த பட்ஜெட்டை பாக்குறேங்க. இது வந்து ரொம்ப சாதாரண பட்ஜெட்டா தோணுது. இந்த அளவுக்கு வந்து ஒரு பக்கம் சென்செக்ஸ் மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் பாசிட்டிவா உயர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த டாக்ஸேஷன், பர்சனல் டாக்ஸேஷன் எஃபெக்ட்னால ஒரு பொதுமக்கள் சேலரி கிளாஸ் வந்து ஒரு கேஷ் கவா அவங்கள பார்க்காம, எப்பனாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் அடிஷனலா வாங்குறது எப்படின்னு பார்க்காம அவங்கள வந்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டா இது இருக்குன்னு நினைக்கிறேன். மிக மிக முக்கியமான பட்ஜெட் இது. வந்து இந்த வருஷமே எலெக்ஷன் இயரா இருக்கும் நான் நினைக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஒரு 6 மாசம் முன்னால வந்து டிசம்பர்ல கொண்டு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எதுவும் ஆன்சரபிலிட்டி இருக்காது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா. இல்லன்னா அதுக்கு அடுத்த பட்ஜெட் அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கொடுக்க முடியாது, அவங்களால அடுத்த பிப்ரவரியில் கொடுக்க முடியாது. ஒரு ஸ்ட்ராங் பட்ஜெட், ப்ரீ எலெக்ஷன் பட்ஜெட்டா நான் இதை பாக்குறேன். பாப்புலர். ஏன்னா ஈவன் பிஸ்கல் டெபிசிட் பாத்தீங்கன்னா 5.9 நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க வந்து 6.5க்கு குறைச்சிருவோம் 2025-26 சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் அதை கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த வருஷம் பலரும் எதிர்பார்த்தது 5.5% கொண்டு வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா 5.9% வச்சது காரணம் அடிஷனல் ரிசோர்சஸ் வந்து பொருளாதாரத்துக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க. இது வந்து குறிப்பா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இன்ஜெக்ட் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டா தான் பாக்குறேன். நன்றி திரு மாஃபா பாண்டியராஜன். இனிப்பு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. ஜீவகுமார், இடைவேளைக்கு பிறகு வர்றேன். வேளாண் துறை சார்ந்த மத்திய பட்ஜெட் அறிவிப்புகள் எப்படி இருக்குன்னு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மத்திய பட்ஜெட் தொடர்பான சிறப்பு வாதம். என்னங்க இது இங்க என்ன பண்ணுது? எல்லாருக்கும் என் மேல ரொம்ப பாசம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் தங்கம். அமெரிக்கன் காலேஜ்க்கு செலவு அதிகம். இது வேலை செய்யட்டுமே. முத்தூட் பினான்ஸ் இது வேலை செய்ய சரியான இடம். டேய் நீ சொல்றா, நான் போக மாட்டேன். பெர்ஃபெக்ட். தங்கத்தையும் வீட்ல வெட்டியா வச்சிருக்கணும், அத வேலை செய்ய விடுங்க. உங்க கிஃப்ட் இருக்கு. ஒரே பர்த்டே கிஃப்ட்ல நிறைய பர்த்டே கிஃப்ட்ஸ். அது எப்படிங்க? LIC தன்ரிகா பாலிசி, கேரண்டீட் பெனிஃபிட்ஸ், மணி பேக், மெச்சூரிட்டில ஃபுல் பே அவுட். இதுக்கு வெறும் ஹாஃப் டர்ம் தான் பிரீமியம் பேமெண்ட். மேடம், இந்த பணத்தை எப்படி வேணும்னாலும் செலவழிங்க. நகை, வீட்டு அலங்காரம் இல்லனா ஹாலிடே. அதுக்காவது டைமுக்கு வருவீங்கல்ல? கேரண்டி. LIC தன்ரிகா, மகிழ்ச்சியின் பரிசு. இரண்டாயிரத்தி 23-24 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து பேசிட்டு இருக்கோம். திரு ஜீவகுமாரும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஜீவகுமார் சார் வணக்கம். வணக்கம். வேளாண் துறையை சார்ந்தும் முக்கியமா கவனிச்சிருக்காங்க. வேல்யூ ஆர்டரா அந்த பொருட்களை மாற்றுறதுக்கு, மதிப்பு கூட்டுதலாக அந்த பொருட்களை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இனிமே அதிகரிக்கும். அக்ரி பேஸ்டு
ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிலாம் விருந்தினர்கள் பேசினாங்க. உங்களுடைய பார்வை என்ன? வேளாண் துறை சார்ந்து என்ன முக்கிய அம்சங்களா பாக்குறீங்க பட்ஜெட்ல? இல்ல, வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்டும் ஒரு மூட நம்பிக்கை மாதிரியே அமைஞ்சிடுச்சுங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. குறிப்பாக நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, விவசாயத்துக்குன்னு தனி பட்ஜெட் எதிர்பார்க்கிறோம். ஒண்ணு, அது இவங்க அறிவிக்கிறது இல்ல. ரெண்டாவது, அதுக்கு பிறகு விவசாயத்தை ஒரு பப்ளிக் சர்வீஸ், பொது சேவையா அறிவிக்கணும். ஏன்னா எம்எஸ் சாமிநாதனோட ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்கு, அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். அதையும் அறிவிக்கல. நான் ரெண்டு விதமா சொல்லலாம். ஒரு தமிழ்நாட்டு விவசாயிங்கிற முறையிலேயே நான் சில கருத்துக்களை சொல்ல முடியும், ஒரு அகில இந்திய விவசாயிங்கிற முறையிலேயே நம்ம சொல்ல முடியும். ஒன்னு தமிழ்நாட்டு விவசாயிங்கிற முறையில இது எங்களுக்கு பெரிய ஒரு தமிழை பத்தி, திருவள்ளூர் பத்தி பேசுனாங்க, காசி சங்கமம் பேசுனாங்க. கடைசியா கர்நாடகத்துக்கு 5300 ரூபாய் கோடி கொடுக்குறீங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. கர்நாடகத்துல பாதிப்பு இருந்தா நீங்க 5300 கோடி அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் நீங்க பேசுறது ஏதோ பசியா இருக்கிறவனுக்கு அழுகி போன வாழைப்பழத்தை கொடுக்கிற மாதிரி தமிழ்நாட்டு விவசாயம். ஒக்கி புயல் வந்திருக்கு, நிவர் புயல் வந்திருக்கு, வர்தா புயல் வந்திருக்கு, கஜா புயல் வந்திருக்கு, தானே புயல் வந்திருக்கு. இந்த புயலுக்கெல்லாம் நீங்க மத்திய குழு வந்து பார்த்துட்டு போனீங்க, எதுவும் கொடுத்ததே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டு விவசாயிகள் இயற்கை பேரிடரால பாதிக்கப்படுகிற போது அவங்க இந்த மழையால, சீற்றத்தால, வறட்சியால, புயலால, சூறாவளியால எந்த பணமும் கொடுக்கறதுல மத்திய அரசு குழு பார்த்துட்டு போறதால எதுவும் தரமாட்டேங்கிறீங்க. ஆனா கர்நாடகத்துக்கு வரப்போ மட்டும் அதுக்கு 5300 கோடி கொடுக்குறீங்கன்னா, ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி தான் ஒரு தமிழ்நாட்டு விவசாயிகள். எங்களுடைய கருத்து இதை நான் பதிவு செய்ய விரும்புறோம். இன்னும் சொல்ல போனா, நீங்க பிஎம் கிசான் ஃபண்ட் போன தடவை 2019 பட்ஜெட்ல இந்த மத்திய அரசு அறிவிச்சிச்சு. அந்த பிஎம் கிசான் ஃபண்ட்ல அப்போ ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய், அந்த இந்தியா பூரா இருக்கிற விவசாயிகளுக்கு 9 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட பயன் கிடைச்சிச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் 11 கோடி தான் இன்னைக்கு பயனடைறவங்களா இருக்காங்க. குறிப்பாக பிஎம் கிசான்ல பயனடைறவங்க எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 50% குறைஞ்சிருக்கு. மற்ற மாநில கர்நாடகம் எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் பயனாளிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 50% குறைஞ்சிருக்கு. அப்ப குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை பேரிடர்களுக்கு மத்திய குழு பார்வையிட்டும் நிவாரணம் சரியா வழங்குறது இல்ல. அதே மாதிரி பிஎம் கிசான்லயும் வரக்கூடிய பணமும் தமிழ்நாட்டில் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. மூணாவதாக நாங்க இந்த நெல் ஈரப்பதம் சொல்லுவோம், டிபிசி அந்த அறுவடை சமயத்துல, அந்த சமயத்துல காரிஃபு பருவமா இருந்தாலும் சரி, ராஃபி பருவமா இருந்தாலும் சரி, அந்த சமயத்தில் ஈர பதத்தை தளர்த்துவதற்கு கூட நீங்க உதவி செய்யறதில்ல. அந்த முறையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டா இதை நாங்க பாக்குறோம். அடுத்தது இந்திய விவசாயிகள். இந்திய விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க கேட்கிறோம், ஒரு கமிஷன். இது வாரன் ஹேஸ்டிங்ஸ், எம்எஸ் சாமிநாதன் யாரு, வெள்ளஸ்லி பிரபுவா? அவர் என்ன வாரன் ஹேஸ்டிங்ஸ், ராபர்ட் கிளைவா? அவரு 2007 ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, எப்படி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கலாங்கிறது. நீங்க தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிடுங்க. இது 2வது பீரியட். நாங்க ஏன் இந்த பட்ஜெட்டை அதிகமா எதிர்பார்த்தோம்னா, இது இப்ப இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய 2வது டென்யூர். இது 2வது பீரியட் கடைசி பட்ஜெட்டா அதை சொல்றாங்க. தேர்தலாம் அட்வான்ஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அப்ப எம்எஸ் சாமிநாதன் ஒரு பேர் இருக்குல்ல, நீங்க சொன்னீங்கல்ல தேர்தல் வாக்குறுதி இல்ல, எம்எஸ் சாமிநாதனுடைய ரெக்கமெண்டேஷன் நாங்க அமலாக்கும். ஒரு விவசாயிக்கு அவருக்கு நாங்க விலை நிர்ணயிக்கிறப்ப, கொள்முதல் விலை நிர்ணயிக்கிறப்ப 50 உற்பத்தி செலவோட 50% லாபம் கிடைக்கிற மாதிரி விலை நிர்ணயிப்போம் சொன்னீங்க. அதை நீங்க கொடுக்கவே இல்ல. வட்டி இல்லா கடனை பத்தி சொன்னீங்க, அதை கொடுக்கவே இல்ல. அதே மாதிரி சில இடங்களில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வட்டியே இல்லாத கடன் அதோட சேர்த்து குறைந்த, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வட்டியே இல்லாத கடன் அதோட சேர்த்து குறைந்த வட்டியோட கடன், இப்படி 3 விதமா பிரிச்சீங்க. அதை பத்தி எம்எஸ் சாமிநாதன் கமிட்டி பத்தி ஒரு மூச்சு கூட விட மாட்டேங்கிறீங்க. அப்ப நான் என்ன விவசாயத்தோட நிலைமை என்ன இருக்கு? இந்த ஒரு நாள் கணக்கு பண்ணா விவசாய தொழிலாளி விட்டு வெளியேறவன் 4000 பேர் இந்தியா பூரா வெளியேறாங்க. இந்த ஒரு நாள் சராசரியா நீங்க கணக்கு எடுத்துட்டீங்கன்னா 400 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயின்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா கிட்டத்தட்ட இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, விவசாயிக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயிக்கல. அதை பத்தி மூச்சு விடல. நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க, விவசாயிகளுக்கு லோன் கொடுக்க. இந்த லோன் யார் வாங்குறா? நாங்க எங்களுக்கு இருக்கிற சந்தேகம், நீங்க குளிர்பதன அது ரெஃப்ரிஜரேஷன், அதுல காய்கறி வைக்கிறதுக்காக அவங்களுக்கு லோன் கொடுக்கறீங்க. உதாரணமாக மகாராஷ்டிராவை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா 2013 புள்ளி வரும் 53% லோன் விவசாயிகளுக்கான லோன்ல 53% லோன மெட்ரோ பேங்க், மும்பையோட மெட்ரோ பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க. 38% தான் கிராமத்தில் இருக்கிற விவசாயிக்கு கிடைக்குது. அப்ப நீங்க கொடுக்கிற லோன் யாருக்கு கொடுக்கறீங்கன்னா, அமிதாப் பச்சன் அந்த காலத்துல சொல்றோம், முகேஷ் அம்பானி, அதே மாதிரி மில்லினியம் ஒரு இது சொல்றீங்க, மில்லினியம் ஃபார்மர்ஸ்
உதவித்தொகைன்னு சொல்றீங்க. இது பூராமே பணக்கார விவசாயிகளுக்கு கிடைக்கிற ஒழிய இது வந்து ஏழை விவசாயிகளுக்கு, அடித்தட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கவே இல்லை. அப்ப எந்த வகையில பார்த்தாலும் இந்திய விவசாயங்கிறது ராயல் கமிஷன் ரிப்போர்ட்ல வெள்ளக்காரன் எழுதி வச்சதான். ஒரு விவசாயி கடனில் பிறக்கிறான், கடனில் வாழ்கிறான், கடனில் சாகுறான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் விவசாயியோட தற்கொலையை குறைக்க முடியாது. அதுக்கான திட்டம் என்ன? நிரந்தர தீர்வு. நீங்க தேர்தலை கணக்கு பண்ணி 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 ஒன்னு சொல்றீங்களே ஒழியா போன வருஷம் நீங்க சொன்னது என்னாச்சு? எங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, போன வருஷம் ஒரு 5 வயசு பிள்ளைக்கு 2 இட்லி கொடுக்குறீங்க, 8 வயசு பிள்ளைக்கு 4 இட்லி கொடுக்கலாம், 10 வயசு பிள்ளைக்கு 5 இட்லி கொடுக்கலாம். ஆனா நீங்க ஏற்கனவே கொடுத்ததை குறைக்கிறீங்க. அப்ப வயசாக இட்லி சாப்பிடுற எண்ணிக்கை அதிகரிக்காம 10 வயசு வந்த ஆளுக்கு ஒரு இட்லியை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய அந்த கட்டுப்படியான கொள்முதல் விலையை பத்தியோ பேசாத, அல்லது அவங்களுக்கான சாகுபடி கடனை உத்தரவாதப்படுத்தாத, விவசாயிகளுக்கு உரம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் சாமி. நாங்க உரத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபெர்டிலைசர்ஸ் அத்தாரிட்டி ஏன் அரசாங்கம் நடத்தலாமே, அதுவும் நடத்த மாட்டாங்க. நீங்க சரி தண்ணீர், இன்னைக்கு நிலத்தடி நீருக்கு கூட வரி போடுறீங்க. இந்த நாடு, இந்திய நாடு, முழு பாரதத்தை பத்தி பேசுறீங்க. இந்த முழு இந்திய நாட்டுல தண்ணியை வித்ததை எப்பயாவது உண்டாங்க? தண்ணி எல்லாரும் இலவசமா கொடுக்கிற விஷயம். அது நீங்க வந்து தண்ணியை பூரா தனியார் மயமாக்கி அதையும் கொடுத்துட்டீங்க. கார்பரேட் சந்தைகளுக்கு மட்டும் தண்ணி இலவசம், கரண்ட் ஃப்ரீயா கொடுக்கறீங்க. தண்ணீரை கூட நீங்க தனியாருக்கு வித்துட்டு நிலத்தடி நீருக்கு வரி போட்டு இந்த பட்ஜெட் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட். குறிப்பாக தமிழ்நாட்டு விவசாயிக்கு பட்டை நாமம் போச்சிருக்குன்னு நாங்க ஃபீல் பண்றோங்க. சரி, உங்களுடைய வருத்தங்கள், குமுறல்கள், கேள்விகள், சந்தேகங்களை விருந்தினர்கள்ட்ட கேட்போம். ஒரு இடைவேளைக்கு பிறகு மத்திய பட்ஜெட் தொடர்பான சிறப்பு விவாதம் தொடரும். தங்கம் வைரம்னு எவ்வளவு நகைகள் போட்டிருந்தாலும் தாலி செயின்ல கிடைக்கிற சந்தோஷமும் பெருமையும் வேற எதுலயுமே கிடைக்காது. புத்தி சொர்ண மேளா மிக குறைந்த சேதாரம் 3.99% முதல் 8.99% வரை. புத்தி சொர்ண மகாலின் தாலி செயின் மேளா. இது திருமதிகளின் திருவிழா. Presta Premium Innerwear. Let your body love it. போன வருஷம் இந்நேரம் ஹார்ட் சர்ஜரி சார், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். என்ன கன்சர்ன், என்ன டெடிகேஷன். பணத்து மேல மனசு வைக்காத ரியல் ஹாஸ்பிட்டல் SRM. இப்போ என் மனசுக்கு பக்கத்துல. உலகத்தரமிக்க சிகிச்சை, தாமதமில்லா உடனடி மருத்துவம். SRM மருத்துவமனை, காட்டாங்குளத்தூர், செங்கல்பட்டு மாவட்டம். சுட 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 சிக்கன் வறுவலு, நம்ம ஆச்சி சிக்கன் வறுவலு. சுவைத்து பாரு வேற லெவலு, சமைத்து சமைத்து கொண்டாடு. ஆச்சி சிக்கன் வறுவல் மசாலா. சுவைத்து பாரு வேற லெவலு. Invest once and enjoy guaranteed maturity with life cover with LIC's Dhan Varsha, a single premium plan for your family's security and prosperity. இரண்டாயிரத்தி 23-24 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து பேசிட்டு இருக்கோம். திரு சுப்பிரமணியன், தமிழ்நாடு விவசாயியாகவும் எனக்கு வந்து அதுல திருப்தி இல்லை, மத்திய பட்ஜெட்ல திருப்தி இல்லை. இந்திய விவசாயியாகவும் திருப்தி இல்லை. கர்நாடகத்திற்கு மட்டும் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திரு ஜீவகுமார் வருத்தப்பட்டார். விவசாயிகள் விஷயத்துல இன்னமும் பாராமுகம் காட்டுதா மத்திய அரசு? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விவசாயிகள் மேல பாராமுகம் காட்டியிருந்தா போன ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலைசர் சப்சிடி வந்து 1,09,000 கோடி போன பட்ஜெட்ல போட்டிருந்தோம். அதை வந்து 2,18,000 கோடியா உயர்த்தி அப்ரூவல் வாங்கி டிஸ்பர்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபெர்டிலைசர் வேலை மேல போயிட்டு, பிகாஸ் we are importing fertilizers. அதனால எல்லா விவசாயிகளுக்கும் யூரியா அது மாதிரியான உரங்களை வந்து மானிய விலையில கொடுத்தாங்க. அதுக்கு 1,00,000 கோடிகளுக்கு மேல இது பண்ணாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆக போகுது அடுத்த வருஷம். அதனால பெரிய பட்ஜெட் அலோகேஷன் விவசாயிகளுக்கு போயிட்டு இருக்கு. இன்னொரு ஐயா வந்து MSP வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாரு. பட் தரவுகள் PIB பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல பாத்தீங்கன்னா
பேடிக்கு வந்து 1293 ரூபாய் வந்து பெர் குவிண்டால் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் வந்து 1940 rupees பெர் குவிண்டால், 50%. அதுதான் வந்து எம்எஸ்பியோட வந்து கேரண்டீட் பிரைஸ். உங்களுக்கு 100 ரூபாய் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருந்தால் 150 ரூபாய் எம்எஸ்பி ஆக இருக்கும். ஸோ 1293 ரூபாயிலிருந்து 1940 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க செல்லிங் பிரைஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது ஜாவர்னு ஒரு ப்ராடக்ட் நம்மள்ட்ட எங்க இல்ல, நார்த் இந்தியால இருக்கும். 1825 ரூபாயோட ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட், 2738 rupees இஸ் த செல்லிங் காஸ்ட். அதுக்கப்புறம் அது மாதிரி போயிட்டு இருக்கு. ராகி பாத்தீங்கன்னா 2251 ரூபாய், 3377 rupees 21-22 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி 22-23 வரும். ஸோ அது மாதிரி எம்எஸ்பி வந்து கொடுக்கலன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தீபக்குமார்ட்ட கேட்போம். திரு கார்த்திகன், 7% வளர்ச்சிங்கிறத இலக்கா நிர்ணயிக்கிறாங்க. விவசாயங்கிற ஒரு செக்டாரை வந்து இவ்வளவு அவரை சொல்ற மாதிரி ஒரு கவனிக்காம விடும்போது இந்த வளர்ச்சிங்கிறது சாத்தியமா, இந்த இலக்கை நம்ம அடைய முடியுமா? இல்ல, இது வந்து விவசாயிகளை புறக்கணிச்சுங்கிறது அந்த அவ்வளவு தூரம் அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிச்சயமா அலோகேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூடுதலா வேணா அவர் எதிர்பார்க்கறது இருந்துட்டு இருக்கலாமே தவிர புறக்கணிச்சோ அல்லது குறைஞ்சோ கிடையாது உங்களுக்கு. அதனால நிச்சயமாக இந்த 7% growthங்கிறது 6.8ங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு growth-ஆ தான் இருக்கும். ஓகே, இன்க்ளூசிவா தான் இருக்கா, விவசாயிகளையும் கொண்டு வந்து உள்ளடக்கிய பட்ஜெட்டா தான் இருக்கு. நிச்சயமாக உள்ளடக்கிய பட்ஜெட்டா தான் இருக்கு. திரு மோகன், நம்ம ஏற்கனவே பேசும்போது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் பண்றதுக்கு அக்ரோ பேஸ்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகமாவதற்கான சாத்தியக்கூறுகளை உயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா விவசாயத்துக்கான பட்ஜெட்ல அவருக்கு திருப்தி இல்லாத போது இது எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இது பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் பேசிக்கா தே ஹவ் டேக்கன் அப் மில்லட்ஸ் இன் a big way. இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் தமிழ்நாடுல இருந்து மில்லட்ஸ் ஆர் பீயிங் எக்ஸ்போர்ட்டட். ஸோ அதுக்கு உண்டான சப்போர்ட்டிங் இதெல்லாம் தே ஹவ் ஸ்டார்டட் டூயிங் இட். இப்போ அந்த மாதிரி வரும்போது யூ ஆர் கெட்டிங் எ பெட்டர் பிரைஸ், பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஆன் தி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம ஒரு நார்மல் இந்த கிராப்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மில்லட்ல வந்து யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் மச் பெட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ் வரும்போது இன்னமும் ஜாஸ்தியான ஒரு விளைவுகள் இருக்கு. அதனால நம்ம நேரத்துக்கு தகுந்தாப்புல நம்மளும் கான்சென்ட்ரேட் பண்ணி எதுல இது எந்த விவசாயம் பண்ணா அது மாறணும். அதுக்கு தகுந்தாப்புல இருக்கும். இன்னொன்னு அதே மாதிரி அந்த ஸ்டோரேஜ் இதுக்கு வந்து தே ஹவ் taken up in a big way, very big way they have taken up. இல்ல, அது நேரடியா விவசாயிகளுக்கு போய் சேரலனார்ல அவர். இல்ல, விவசாயிகளுக்காக தான் இது. இந்த பர்టిక్యులரா இப்ப சொன்னது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஆனா உற்பத்தியை செஞ்சாதானே குடோனுக்கு கொண்டு வர முடியும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா as of now your agriculture products are self sufficient. Is it not so? It is. அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சு போய் இல்ல. even though the land cultivation level, cultivable land is less, but the actual cultivation is much more, yield is much more. So you are definitely within the limits. The supply is more than demand. Supply is இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அவங்க இப்ப அதனால தான் they are able to procure more, கவர்மெண்ட்ல இருந்து procure பண்ணி even in the time of pandemic they were able to supply free ration to all the people in India. So that way it is not a problem at all for விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்ல. திரு ஜீவகுமார், 2 விஷயம். கிராப்பிங் பேட்டர்ன் மாறணும், சூழலுக்கு ஏத்த மாதிரி சாகுபடி முறைகள் மாறணும், பயிர்கள் வந்து மாறணும்னு குறிப்பிட்டாங்க. இன்னொன்னு, விவசாயிகளையும் உள்ளடக்கி இருக்கு பட்ஜெட். போதாமைகள் இருக்கலாம், ஆனா அவங்களை நிராகரிக்கல, புறந்தல, புறக்கணிக்கலன்னு சொன்னாங்க. விவசாயிகள்ங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிகினா திரையாக தான் அந்த வார்த்தை ஜிகினா தான் பயன்படுத்துறாங்க. அது ஒரு ஸ்கிரீன் தான். நாங்க என்ன கேட்கிறோம், நான் எவ்வளவு பெரிய மேதைகள் இருக்கலாம், பெரிய பெரிய விற்பனர்கள் இருக்கலாம், எங்களுக்கு இருக்கிற சின்ன சந்தேகம், ஒரு 5 மூட்டை நெல்லை வித்து 1 பவுன் தங்கம் நாங்க வாங்க முடிஞ்சிச்சு. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். 5 மூட்டை நெல்லை வித்து 1 பவுன் நாங்க வாங்கலாம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 25 மூட்டை வித்தா 1 பவுன் நகை வாங்கலாம். இப்ப கிட்டத்தட்ட 50 மூட்டை வித்தாதான் 1 பவுன் நகை. இது என்ன வளர்ச்சியா? 5 மூட்டை வித்து 1 பவுன் நகை வாங்குறதுங்கிறது ஒரு விஷயமா, இல்ல 50 மூட்டையை வித்து 1 பவுன் வாங்குறதுங்கிறது விஷயம்? எது வளர்ச்சி? நம்பர் 1. 2வது விஷயம் வந்து இதுல இந்த வேல்யூ ஆடட். இது வந்து திருச்சி அங்க வந்து வாழை ஆராய்ச்சி மையம் இருக்கு. அந்த வாழை ஆராய்ச்சி மையத்தில் அவங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னா, வாழையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட அங்க வந்து என்னென்ன கண்டுபிடி ஒரு பேக்கு தயாரிக்கலாம், வாழையை பயன்படுத்தி நார் தயாரிக்கலாம், சணல் தயாரிக்கலாம், பலவிதமான பொருள்களை தயாரிக்கலாம்னு வேல்யூ ஆடட் திருச்சியில வாழை ஆராய்ச்சி மையம் இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கா? இதை நீங்க சொல்றீங்க ஒரே இந்தியான்னு சொல்றப்ப, இது வந்து விவசாயத்துல அங்கேயும் திருச்சி வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை பயன்படுத்தி வாழை சம்பந்தம் நாங்க என்ன பண்றோம்? இன்னைக்கு நீங்க வந்து பாருங்க, எந்த ஊர்லயும் பார்த்தா ராத்திரி போய் வாழைப்பழம், அலுவன வாழைப்பழத்தை பூரா தூக்கி அடிக்கிறோம்.
வாழைப்பழம் அந்த பூவம்பழமா இருக்கட்டும், அது பச்சலாடம் பழமா இருக்கட்டும், அது மொந்தம்பழமா இருக்கட்டும், இந்த வாழைப்பழத்தை தூக்கி தூக்கி தான் போட்டு எடுக்க இல்லையா? இதை பயன்படுத்தி நீங்க வாழையை பயன்படுத்துவதற்கான இந்த திட்டத்தை 2022-23 இந்த அரசாங்கம் என்ன தொலைநோக்கு கொடுத்திருக்கு? அதையே விடுங்க. ஒரு பூ வியாபாரி பூவை உற்பத்தி பண்றவன், மலரை உற்பத்தி பண்றவன், அதை வச்சு சென்ட் உருவாக்கலாம், வாசனை திரவியங்களை தயாரிக்கலாம். அது விடிய கால ராத்திரியில போய் பூ நாகம் இருக்கும், அந்த பூ தோட்டத்துல பாம்பு இருக்கும், அதுலலாம் போய் பூவை பறிச்சு வர்றாங்க. அதுக்கு வாசனை திரவியங்களை ஏதாவது ஒரு துறை நீங்க மொத்தமா எழுதி வைக்கிறதுல இது சம்பந்தமா இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு என்ன வழி இருக்கு? இப்ப நீங்க புள்ளி விவரங்களை ஸ்பெஷலிஸ்ட் நிபுணர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாங்க மத்திய வேளாண்மை இலாக்கா ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நாங்க அதே தான் சொல்றோம். மத்திய வேளாண்மை இலாக்கா சொன்ன அந்த பதில்ல எவ்வளவு தூரம் 67% இந்த 3 வருஷத்துல 2019 ஆரம்பிக்கப்பட்ட பிரதம மந்திரி கிசான் திட்டத்துல 2022 வர்றப்ப 67% விழுக்காடு கீழே விழுந்திருக்கு. நீங்க கொடுத்த விவசாயிக்கே கொடுக்கல, எல்லாத்துக்கும் மறுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் தமிழ்நாடு, இது மத்திய அரசாங்கம் கொடுத்த கணக்கு. அப்ப இதெல்லாம் வளர்ச்சிங்கிறது என்ன? வளர்ச்சிங்கிறது பால் மோராகலாம், மோர் தயிர் ஆகலாம். ஆனா தயிர் காடியா போறது எப்படிங்க வளர்ச்சி ஆக முடியும்? ஒரு பழம் அழுகி போறது எப்படிங்க வளர்ச்சி ஆக முடியும்? எங்க சின்ன மூளைக்கு இது புரியவே இல்லை. அதனால கிட்டத்தட்ட MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ் போன தடவை எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு. ஜனவரி 26 குலுக்குச்ச அந்த நீங்க அந்த சம்யுக்த கிசான் மோர்ச்சா அவங்களோட இதை கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? MSP வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கா? அவசரமா நீங்க ஓடுறது பேலட் பாக்ஸ் வாக்கு பெட்டிகளை நோக்கி ஓடுறதுக்காக எங்களை ஏமாத்த பாக்குறீங்க இல்லையா? எங்களுக்கு வளர்ச்சிங்கிறது இல்லைங்க. நான் திருப்பி பணியோட சொல்லிக்க விரும்புறேன். ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு செவிகளுக்கு உங்களுடைய கோரிக்கைகள், வலிகள், வேதனைகள் எட்டும். விரைவில் அதற்கான தீர்வுகள் எட்டப்படுங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்யலாம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும். மத்திய பட்ஜெட் தொடர்பான சிறப்பு விவாதம் நடைபெறும். லோனுக்கு சில காகிதங்கள் கம்மியானா என்ன? இவங்கள மாதிரி நல்ல நோக்கம் இருந்தா உங்களுக்கும் லோன் கிடைக்கும். பிரமல் ஃபைனான்ஸ். ஃபினோலெக்ஸ் லாங் லாஸ்டிங் பைப்ஸ். ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. ஃபினோலெக்ஸ் லாங் லாஸ்டிங் பைப்ஸ். ஒரு தடவை பொருத்திட்டா எங்களோட பேரை மறந்துடுவீங்க. பல்கூச்சத்திலிருந்து உடனடி நிவாரணம் பெறுங்கள் சென்சோடைன் ராபிட் ரிலீஃபுடன். இனிமே நீங்க நரைமுடிக்கு கஷ்டப்பட்டு டை அடிக்க வேண்டாம். உச்சி முதல் பாதம் வரை நரைமுடிய கலர் பண்ணலாம். VIP ஹேர் கலர் ஷாம்பு. இனி உங்க பர்சனாலிட்டி பக்கா. உங்கள் மனம் கவர்ந்த புதுவை ASK தங்க மாளிகை இப்பொழுது கடலூரில் February 5 முதல் 0% சேதாரம், மிக குறைந்த செய்கூலி மட்டுமே. ASK தங்க மாளிகை. ஆண்டி உங்களை தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அமித் எங்கம்மா? வந்துருவாருமா. சாரி இருக்கட்டும். கிஃப்ட் எங்க? கிஃப்ட் இருக்கு. ஒரே பர்த்டே கிஃப்ட்ல நிறைய பர்த்டே கிஃப்ட்ஸ். அது எப்படிங்க? LIC தன்ரிகா பாலிசி. கேரண்டீட் பெனிஃபிட்ஸ், மணி பேக், மெச்சூரிட்டில ஃபுல் பே அவுட். இதுக்கு வெறும் half term தான் பிரீமியம் பேமெண்ட். மேடம் இந்த பணத்தை எப்படி வேணும்னாலும் செலவழிங்க. நகை, வீட்டு அலங்காரம் இல்லனா ஹாலிடே. அதுக்காவது டைமுக்கு வருவீங்கல்ல? கேரண்டி. LIC தன்ரிகா மகிழ்ச்சியின் பரிசு. ஆக நாளைக்கு கேரண்டி. LIC தன்ரிகா மகிழ்ச்சியின் பரிசு. ஆக நாளைக்கு அண்ணா 40 லட்சம் அண்ணா. எம்மான தமிழ் 40லும் வாங்க வாங்க வாங்க. 40 நமது. 25 நிச்சயம் அண்ணா. 40 டம்மி. டீ சாப்பிட்டு போங்க அண்ணா. வாரிசு இருக்கிறது, நானும் இருப்பேன். கிச்சன் கேபினட் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்குபவர் வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2023-2024 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்.
ஒருங்கிணைந்த வளர்ச்சி, கடைகோடி வரை அரசின் திட்டங்கள் சென்றடைவது உள்ளிட்ட 7 அம்சங்களுக்கு முக்கியத்துவம். புதிய வரிமுறையை பின்பற்றுவோருக்கு ஆண்டு மொத்த வருமானம் 7 லட்சம். பட்ஜெட்டில் அறிவிப்பு. 7 லட்சத்திற்கு மேல், உதாரணமாக 7,10,000 வருமானம் இருந்தால் 26,000 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். பழைய வரிமுறையை பின்பற்றுவோருக்கு வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பெண்களுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தை அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 7.5% வட்டி கிடைக்கும் வகையில் 2 ஆண்டு திட்டம் அறிமுகம். விவசாய கடன் இலக்கு 20 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு. ரசாயனம் தவிர்த்த மாற்று உரங்களுக்கு மாற பிரதமரின் பிரணாம் திட்டம் அறிவிப்பு. அனைத்து நகரங்களிலும் இயந்திரங்கள் மூலம் கழிவுகள் அகற்றப்படும். நகர்ப்புற கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு 2,40,000 கோடி என அறிவிப்பு. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தகவல். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு புதிய திட்டத்தை அறிவித்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். திட்டத்தை செயல்படுத்த அடுத்த 3 ஆண்டுகளில் 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிப்பு. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு திருத்தியமைக்கப்பட்ட கடன் உத்தரவாத திட்டம் 9,000 கோடி ரூபாயிலான திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என அறிவிப்பு. வெள்ளி பொருட்கள், சிம்னி, மின்சார வாகனங்கள், இறக்குமதி செய்யப்படும் பொம்மைகள், கவரிங் நகைகள், சிகரெட் உள்ளிட்டவற்றின் விலைகள் உயர்கின்றன. செல்போன், தொலைக்காட்சி உள்ளிட்டவற்றின் விலை குறைய வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் தென்னரசு போட்டியிடுவார். கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவிப்பு. வேலூரில் குழந்தைநேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 36 மாவட்டங்களில் பல்வேறு பள்ளிகளின் புதிய வகுப்பறை கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டி பட்ஜெட் அறிவிப்புகளை தொடர்ந்து பங்கு சந்தைகளில் ஏற்றம். சென்செக்ஸ் குறியீடு 60,000 புள்ளிகளை தாண்டி வர்த்தகம். பட்ஜெட்டில் இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டதன் எதிரொலி. தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 43,320 ரூபாய்க்கு விற்பனை. பட்ஜெட் தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பழனிசாமி தரப்பு வேட்பாளராக தென்னரசு அறிவிக்கப்பட்டுள்ளார். போட்டி அதிகமாக இருந்ததால் வேட்பாளரை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் பிப்ரவரி 27ஆம் நாள் நடைபெறுகிறது. இத்தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் இளங்கோவன் போட்டியிடுகிறார். முக்கிய எதிர்க்கட்சியாக விளங்கும் அதிமுக சார்பில் யார் போட்டியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் தரப்பினர் தனித்தனியே வேட்பாளர்களை அறிவிக்க இருப்பதாகவும் இதற்கு கூட்டணி கட்சியினரின் ஆதரவை திரட்டி வருவதாகவும் கூறி வந்தனர். இந்நிலையில் பழனிசாமி தரப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளர் பெயரை அறிவித்த பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி, அதிமுக சார்பில் களம் காண போட்டி அதிகம் காணப்பட்டதால் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறினார்.
கேட்கறதுக்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. சீட்டு கேட்கறதுக்கு அதிகமான போட்டி இருந்தங்காட்டி தான் இன்னைக்கு ஒரு 2 நாள் லேட்டா அறிவிச்சிருக்காரு. கடுமையான போட்டி இருக்கு சீட்டு கேட்கறதுக்கு. அதிமுக எல்லாரும் சீட்டு கேட்கறாங்க. அது மட்டுமல்ல, வெற்றி பெறுவது உறுதி அதிமுக. ஆகவே கடுமையான போட்டி. பொதுச்செயலாளர் பாத்தீங்கன்னா மத்த மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்துக்கும் கலந்து பேசி இன்னைக்கு வெற்றி வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அதுதான் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள். திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குறிக்கோள் எனவும் அதற்காக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பாடுபட தயாராக இருப்பதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். வெற்றிக்காக பெரிய முயற்சி எடுப்போம். திமுக வீழ்த்தணுங்கிறதா, மக்கள் விரோத இந்த திமுக ஆட்சியை வீழ்த்தணுங்கிறதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குறிக்கோள். அதுக்காக நாங்க இரவு பகல் பாராது எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்க பாடுபட தயாராயிட்டாங்க. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் சூறைக்காற்று வீசி வருவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருவதால் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குளச்சல், முட்டம் துறைமுகங்களைச் சேர்ந்த 8000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு செல்லாமல் படகுகளை துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாம்பன், மண்டபம், ஏர்வாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் சுமார் 2 லட்சம் மீனவர்களும் மீன்பிடி சார்ந்த தொழிலாளர்களும் வேலையின்றி தவிக்கின்றனர். இதன் காரணமாக நாள் ஒன்றுக்கு 7 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். இதனால் மீன்பிடி துறைமுகங்களில் 800க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 26 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை கரை ஓரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். பிறகு கோவில்களுக்கு 600 கோடி ரூபாய் வரை நன்கொடை வந்துள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் கங்காதரேஸ்வரர் கோவிலில் சீரமைப்பு பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கங்காதரேஸ்வரர் கோவிலில் இந்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் தங்க தேருக்கான பணிகள் 6 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். வருகின்ற நம்முடைய பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள் இன்னும் 39 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கிற்கு கும்பாபிஷேகத்திற்குண்டான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 444 திருக்கோயில்கள் 20 மாதங்களில் குடமுழுக்கு நடைபெற்ற ஒரு ஆட்சி, ஆன்மீக ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற தளபதி அவருடைய ஆட்சி. மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு வரம்பு 7 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. விவசாய கடன் இலக்கு 20 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் பெண்களுக்கான சேமிப்பு திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். ஒருங்கிணைந்த வளர்ச்சி, திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றுவது, கட்டமைப்பு வசதிகள், திறன்களை பயன்படுத்திக் கொள்ளுதல், இளைஞர்கள் முன்னேற்றம், பசுமை எரிசக்தி, நிதி சேவைகள் ஆகிய 7 அம்சங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்தார். புதிய வரி நடைமுறை இனி அடிப்படையான முறையாக கருதப்படும் என்றும், எனினும் விருப்பப்படுவோர் பழைய நடைமுறைக்கு மாறி பலன்களை பெற முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். புதிய நடைமுறைப்படி 7 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானம் கொண்டோருக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு தரப்படும் என்றும் அமைச்சர் விளக்கினார். பெண்களுக்கு 7.5 விழுக்காடு வட்டியில் தனித்த சேமிப்பு திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். விவசாய கடன் இலக்கு 20 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும் என தெரிவித்த நிதியமைச்சர், பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கான ஒதுக்கீடு 79,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். ரயில்வே துறைக்கான ஒதுக்கீடு 2,40,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும் என தெரிவித்த நிதியமைச்சர், அனைத்து நகரங்களிலும் கழிவுகளை இயந்திரங்கள் மூலம் மட்டுமே அகற்றும் நடைமுறை கொண்டுவரப்படும் என்றார். அரசு நிறுவனங்களில் பான் எண் பொது அடையாள முறையாக ஏற்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பசுமை எரிசக்திக்கு மாற 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார்.
ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து மாற்று உரங்கள் பயன்பாட்டுக்கு மாற பிரதமரின் பிரணாம் திட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. 1 கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாற ஊக்குவிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கான திருத்தி அமைக்கப்பட்ட கடன் உத்தரவாத திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தங்க நகைகள், கேமரா லென்ஸ் போன்ற மொபைல் போன், உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு இறக்குமதி வரி குறைக்கப்படும் என அமைச்சர் கூறினார். பட்ஜெட் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். गांव, गरीब, किसान, मध्यम वर्ग सभी के सपनों को पूरा करेगा। मैं वित्त मंत्री निर्मला जी और उनकी टीम को इस ऐतिहासिक बजट के लिए बधाई देता हूं। साथियों, परंपरागत रूप से अपने हाथ से औजारों और टूल्स से कड़ी मेहनत कर कुछ न कुछ सृजन करने वाले करोड़ों विश्वकर्मा इस देश के निर्माता है। लोहार, सुनार, कुमार, सुथार, मूर्तिकार, कारीगर, मिस्त्री, अनगिनत लोगों की बहुत बड़ी लंबी लिस्ट है। इन सभी विश्वकर्माओं की मेहनत और सृजन को देश इस बजट में पहली बार अनेक प्रोत्साहन योजना लेकर के आया है। ऐसे लोगों के लिए ट्रेनिंग, टेक्नोलॉजी, क्रेडिट और मार्केट सपोर्ट की व्यवस्था की गई है। पीएम विश्वकर्मा कौशल सम्मान यानी पीएम विकास करोड़ों विश्व शहरी महिलाओं से लेकर गांव में रहने वाली महिलाएं हो, कारोबार रोजगार में व्यस्त महिलाएं हो या घर काम में व्यस्त महिलाएं हो, उनके जीवन को आसान बनाने के लिए बीते वर्षों में सरकार ने अनेकविध कदम उठाए हैं। जल जीवन मिशन हो, उज्ज्वला योजना हो, पीएम आवास योजना हो, ऐसे अनेक कदम, इन सबको बहुत बड़ी ताकत के साथ आगे बढ़ाया जाएगा। उसके साथ साथ महिला सेल्फ हेल्प ग्रुप एक बहुत बड़ा सामर्थ्यवान क्षेत्र आज भारत में बहुत बड़ी जगह अपने हाथ एक्वायर कर चुका है। उनको अगर थोड़ा सा बल मिल जाए तो मिरेकल कर सकते हैं और इसलिए विमेन सेल्फ हेल्प ग्रुप उनके सर्वांगीण के विकास के लिए नई पहल इस बजट में एक नया आयाम जोड़ेगी। महिलाओं के लिए एक विशेष बचत योजना भी शुरू की जा रही है और जनधन अकाउंट के बाद ये विशेष बचत योजना सामान्य परिवार की गृहिणी माताओं बहनों को बहुत बड़ी ताकत देने वाली है। ये बजट सहकारिता को ग्रामीण अर्थव्यवस्था के विकास की धुरी बनाएगा। सरकार ने कोऑपरेटिव सेक्टर में दुनिया की सबसे बड़ी अन्न भंडारण योजना बनाई है, स्टोरेज कैपेसिटी। बजट में नए प्राइमरी कोऑपरेटिव्स बनाने के लिए एक महत्वाकांक्षी योजना का भी ऐलान हुआ है। इससे खेती के साथ साथ दूध और मछली उत्पादन के क्षेत्र का विस्तार होगा। किसानों, पशुपालकों और मछुआरों को अपने उत्पाद की बेहतर कीमत मिलेगी। साथियों, अब हमें डिजिटल पेमेंट्स की सफलता को एग्रीकल्चर सेक्टर में दोहराना है। इसलिए इस बजट में हम
डिजिटल एग्रीकल्चर इंफ्रास्ट्रक्चर की एक बहुत बड़ी योजना लेकर आए हैं। आज दुनिया इंटरनेशनल मिलेट ईयर मना रही है। भारत में मिलेट्स के अनेक प्रकार हैं, अनेक नाम है। आज जब मिलेट्स घर घर में पहुंच रहा है, पूरी दुनिया में पॉपुलर हो रहा है, तो उसका सर्वाधिक लाभ भारत के छोटे किसानों के नसीब में है। और इसलिए आवश्यक है कि नए तरीके से उसको आगे ले जाया जाए। इसकी एक नई पहचान, विशेष पहचान आवश्यक है। इसलिए अब इस सुपर फूड को श्री अन्न की नई पहचान दी गई है। उसके प्रोत्साहन के लिए भी अनेकविध योजनाएं बनाई गई हैं। श्री अन्न को दी गई प्राथमिकता से देश के छोटे किसानों, हमारे आदिवासी भाई बहन जो किसानी करते हैं, उनको आर्थिक संबल मिलेगा और देशवासियों को एक स्वस्थ जीवन मिलेगा। साथियों, ये बजट सस्टेनेबल फ्यूचर के लिए ग्रीन ग्रोथ, ग्रीन इकोनॉमी, ग्रीन एनर्जी, ग्रीन इंफ्रास्ट्रक्चर और ग्रीन जॉब्स को एक अभूतपूर्व विस्तार देगा। बजट में हमने टेक्नोलॉजी और न्यू इकोनॉमी पर बहुत अधिक बल दिया है। एस्पिरेशनल भारत आज रोड, रेल, मेट्रो, पोर्ट, वाटरवेज, हर क्षेत्र में आधुनिक इंफ्रास्ट्रक्चर चाहता है। नेक्स्ट जनरेशन इंफ्रास्ट्रक्चर चाहिए। 2014 की तुलना में इंफ्रास्ट्रक्चर में निवेश पर 400% से ज्यादा की वृद्धि की गई है। इस बार इंफ्रास्ट्रक्चर पर 10 लाख करोड़ रुपए का अभूतपूर्व इन्वेस्टमेंट भारत के विकास को नई ऊर्जा और तेज गति देगा। ये निवेश युवाओं के लिए रोजगार के नए अवसर पैदा करेगा, एक बहुत बड़ी आबादी को आय के नए अवसर उपलब्ध कराएगा। इस बजट में ईज ऑफ डूइंग बिजनेस के साथ साथ हमारे उद्योगों के लिए क्रेडिट सपोर्ट और रिफॉर्म्स के अभियान को आगे बढ़ाया गया है। एमएसएमई के लिए 2 लाख करोड़ रुपए के अतिरिक्त ऋण की गारंटी की व्यवस्था की गई है। अब प्रिजम्पटिव टैक्स की लिमिट बढ़ने से एमएसएमई को ग्रो करने में मदद मिलेगी। बड़ी कंपनियां द्वारा एमएसएमई को समय पर पेमेंट मिले, इसके लिए नई व्यवस्था बनाई गई है। साथियों, बहुत तेजी से बदलते भारत में मध्यम वर्ग, विकास हो या व्यवस्था हो, साहस हो या संकल्प लेने का सामर्थ्य हो, जीवन के हर क्षेत्र में आज भारत का मध्यम वर्ग एक प्रमुख धारा बना हुआ है। समृद्ध और विकसित भारत के सपनों को पूरा करने के लिए मध्यम वर्ग एक बहुत बड़ी ताकत है। जैसे भारत की युवा शक्ति ये भारत का विशेष सामर्थ्य है, वैसे ही बढ़ता हुआ भारत का मध्यम वर्ग भी एक बहुत बड़ी शक्ति है। मध्यम वर्ग को सशक्त बनाने के लिए हमारी सरकार ने बीते वर्षों में अनेकों निर्णय लिए और ईज ऑफ लिविंग को सुनिश्चित किया है। हमने टैक्स रेट को कम किया है, साथ ही प्रोसेस को सिंप्लीफाई, ट्रांसपेरेंट और फास्ट किया है। हमेशा मध्यम वर्ग के साथ खड़ी रहने वाली हमारी सरकार ने मध्यम वर्ग को टैक्स में बड़ी राहत दी है। इस सर्वस्पर्शी और विकसित भारत के निर्माण को गति देने वाले बजट के लिए मैं फिर एक बार निर्मला जी और उनकी पूरी टीम को बहुत बहुत बधाई देता हूं और देशवासियों को भी बहुत बधाई के साथ साथ मैं आह्वान करता हूं, आइए अब नया बजट आपके सामने है,
नए संकल्पों को लेकर के चल पड़े। 2047 में समृद्ध भारत, समर्थ भारत, हर प्रकार से संपन्न भारत हम बना के रहेंगे। आइए इस यात्रा को हम आगे बढ़ाएं। बहुत बहुत धन्यवाद। பட்ஜெட் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசி வரும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதில் விவசாயிகள், நடுத்தர மக்கள், தொழிலாளர்கள் என அனைவருக்கும் பலன் தரும் பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது என்று பேசியிருக்கிறார். பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாகவும் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். மகளிர் சுய உதவிக் குழுக்கள், கூட்டுறவுத்துறைக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்தது பாராட்டத்தக்கது என்றும் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். கூட்டுறவுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மூலம் கிராமப்புறங்களில் வேளாண்மை, சிறு தொழில்கள் மேம்படும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. தங்கம், வைரம்னு எவ்வளவு நகைகள் போட்டிருந்தாலும் தாலி செயின்ல கிடைக்கிற சந்தோஷமும் பெருமையும் வேற எதுலயுமே கிடைக்காது. புத்தி ஸ்வர்ணமகாலின் தாலி செயின் மேளா மிக குறைந்த சேதாரம் 3.99% முதல் 8.99% வரை. புத்தி ஸ்வர்ணமகாலின் தாலி செயின் மேளா, இது திருமதிகளின் திருவிழா. Presta Premium Innerwear. Let your body love it. ஹலோ கண்ணா. ஆண்டி உங்களை தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அமித் எங்கம்மா? வந்துருவாருமா. சாரி சாரி இருக்கட்டும். கிஃப்ட் எங்க? கிஃப்ட் இருக்கு. ஒரே பர்த்டே கிஃப்ட்ல நிறைய பர்த்டே கிஃப்ட்ஸ். அது எப்படிங்க? எல்ஐசியின் தன்ரிகா பாலிசி, கேரண்டட் பெனிஃபிட்ஸ், மணி பேக், மெச்சூரிட்டியில ஃபுல் பே அவுட். இதுக்கு வெறும் ஹாஃப் டேர்ம் தான் பிரீமியம் பேமெண்ட். மேடம் இந்த பணத்தை எப்படி வேணும்னாலும் செலவழிங்க. நகை, வீட்டு அலங்காரம் இல்லனா ஹாலிடே. அதுக்காவது டைமுக்கு வருவீங்கல்ல? கேரண்டி. எல்ஐசி தன்ரிகா, மகிழ்ச்சியின் பரிசு. மத்திய பட்ஜெட் தொடர்பாக தங்க நகை வணிகர்கள் சங்கத்தின் ஜெயந்திலால் சலானியுடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மத்திய அரசின் பட்ஜெட் அறிவிப்பு தொடர்பாக நம்முடைய பேசுவதற்காக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஜெயந்திலால் சலானி நம்மோடு இருக்கா. நாம் அவருடைய பேசும். சார் வணக்கம். இன்றைய மத்திய அரசினுடைய பட்ஜெட் அறிவிப்புல தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கான வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய வரி அதிகரிக்கப்படும் சொல்லிட்டு அறிவிப்பு வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகமாக இருக்கும்? அதாவது தங்கத்தின் மீது இறக்குமதி வரியில எந்த மாற்றம் செய்யாமல் தொடர்ந்து அதே நிலைமைதான் நீடிக்கிறது. வெள்ளிக்கு மட்டும் 1.5% இறக்குமதி வரி அதிகரிச்சிருக்காங்க. இருப்பினும் தங்கம் விலை இன்னைக்கு மார்னிங்கை விட, அதாவது காலை நிர்ணயித்த சில்லறை விற்பனையின் விலையை விட இப்ப பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு கிராமுக்கு 55 ரூபாய், ஒரு சவனுக்கு 440 ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளது. அதற்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே தங்கத்தின் மீது இறக்குமதி வரி குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தங்கம் இறக்குமதி செய்யக்கூடிய பெரிய நிறுவனங்கள் விலை குறைத்தே விற்பனை செய்யப்பட்டன. ஏற்கனவே அவங்களிடம் இருந்த இருப்பில் நஷ்டம் வரக்கூடாதுக்காக குறைச்சி வித்தாங்க. ஆனால் இறக்குமதி வரியை குறைக்காத பட்சத்தில் மீண்டும் அவர்கள் விலையை உயர்த்தி ஒரு கிராமுக்கு 55 ரூபாய் அளவுக்கு உயர்த்திட்டாங்க. சோ அதனுடைய தாக்கம் நுகர்வோருடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் இன்று காலை 5360 ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை செய்யப்பட்ட 22 கேரட் இப்ப பாத்தீங்கன்னா 5415 ரூபாய், ஒரு கிராமுக்கு 55 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு. இப்ப இந்த இறக்குமதி வரி அதிகரிக்கப்படும் சொன்ன காரணத்தினால எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்வதற்கான ஆர்வம் இருக்குமா, இல்ல அதை எப்படி விற்பனையாளர்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? இல்ல, தொடர்ந்து தங்கம் இறக்குமதி செய்துட்டு தான் வராங்க. ஏறக்குறைய 800-900 ஒரு வருஷத்துக்கு இறக்குமதி செய்யறாங்க. அது தொடர்ந்து நீடிக்கும். ஏன்னா நம்முடைய தேவையை தொடர்ந்து அதே அளவு தான் இருக்கு. அதுல எந்தவித மாற்றம் இருக்காது. இறக்குமதியில் எந்தவித பாதிப்பும் வராது. எந்த விலை உயர்ந்தாலும் இறக்குமதி எந்த அளவுக்கு வரியை அதிகமாக விதிச்சா கூட இறக்குமதியில் எந்தவித மாற்றம் இருக்காது. ஆனால் இறக்குமதியுடைய வரி குறைக்கும் போது உள்நாட்டில் இந்த தங்க கடத்தல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா நிறைய லாபம் வரும்போது கடத்திட்டு வரவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. பெரிய லாபம் கிடைக்கிறதுனால நிறைய கடத்திட்டு வராங்க. இறக்குமதி வரி குறைச்சாங்கன்னா
அயல்நாட்டில் என்ன வேலை இருக்கோ அதே வேலை இங்கே இருக்கும்போது அவங்க வந்து கடத்திட்டு வர வேண்டிய வேலை இல்லாத போயிடும். அந்த வேலை வித்தியாசங்கள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த வேலை செய்யறாங்க. அது இல்லாத போகும். அதான் நாங்கள் வந்து அரசுக்கு வந்து சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து அது வந்து பரிசீலிப்பதாக சொன்னார்கள். ஆனால் அதில் எந்தவித மாற்றமும் செய்யாமல் தொடர்ந்து அதே அளவுக்கு, அதாவது ஏற்கனவே எவ்வளவு இறக்குமதி வரி இருந்ததோ அதே வரியை தான் தொடர்ந்து வந்து நீடிக்கிறாங்க. வெள்ளியில மட்டும்தான் 1.5% வந்து உயர்த்திருக்காங்க. தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் இது சாதகமா இருக்குமா? ஆமா, காரணம் என்னன்னா இன்னும் வந்து வருங்காலங்களில் தங்கம் விலை இன்னும் மேலும் உயரும். அதாவது இன்டர்நேஷனல் இப்ப உலக பொருளாதாரத்தை கணக்கிட்டு பார்க்கும்போது தங்கம் விலை வந்து இன்னும் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் உள்ளது. அதனால வந்து நுகர்வோருக்கு இப்ப இருக்க விலையை வந்து சாதகமான விலை தான் அப்படிங்கறத சொல்லலாம். இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த நகை வியாபாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு வைத்த கோரிக்கை ஏன் பரிசீலனை செய்யல? அது அரசுக்கு என்ன சிக்கலா இருக்கும்? இல்ல, பரிசீலனை செய்யல. பரிசீலனை செய்து ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க அது எந்தவித மாற்றம் இல்லாத செய்திருக்கிறது கூட ஓரளவுக்கு வந்து நல்லதுதான். காரணம் என்னன்னா இன்னும் இதை விட அதிகரிச்சிருந்தாங்கன்னா அது வந்து நுகர்வோர் இன்னும் பாதிச்சிருக்கும். அந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு அதே அளவு நீடிக்கிறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. நாங்க வந்து குறைச்சோம்னா அதனால வந்து சில சாதகங்களை சொன்னோம். அரசு வந்து பல கோணங்களில் அதை வந்து சிந்தித்து அது வேண்டாங்கிறத தவிர்த்திருக்காங்க. அதே மாதிரி அதுல வந்து எந்த மாற்றமும் செய்யாமல் விலை ஏற்றாமல் செய்திருக்கிறது கூட ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது மத்திய அரசு வரி அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தொடர்பாக பட்ஜெட்டில் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை கையிருப்பு வைத்திருக்கக்கூடிய நகையினுடைய அந்த விற்பனையில் மட்டுமே ஒரு சிறு பாதிப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ராஜ்குமார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே பெற்றோரால் புதுமண பெண் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தன் விருப்பத்தின்படியே அனைத்தும் நடந்ததாக கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட பெண் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். தென்காசி அருகே கொட்டாக்குளம் பகுதியைச் சேர்ந்த வினித், கிருத்திகா பட்டேல் ஆகியோர் காதலித்து கடந்த டிசம்பர் மாதம் நோட்ரி பப்ளிக் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. பெண் வீட்டாரால் அச்சுறுத்தல் இருப்பதாக வினித் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் விசாரணைக்காக அவர்கள் காவல் நிலையம் வந்துள்ளனர். அப்போது குத்துக்கல் வலசை அருகே அவர்களது காரை பெண் வீட்டார் வழிமறித்து பெண்ணை கடத்திச் செல்லும் காணொலி வெளியானது. இது தொடர்பாக பெண்ணின் தந்தை நவீன் உட்பட 7 பேர் மீது 6 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் தமக்கு ஏற்கனவே மேத்ரிக் பட்டேல் என்பவருடன் திருமணமாகிவிட்டதாகவும் பெற்றோருடன் நலமாக இருப்பதாகவும் கூறி கிருத்திகா பட்டேல் காணொலி வெளியிட்டுள்ளார். தன் விருப்பப்படியே அனைத்தும் நடந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது வருகின்றனர். என் பேரு கிருத்திகா பட்டேல். நான் நல்லா இருக்கேன், சேஃபா தான் இருக்கேன். என்னோட கல்யாணம் ஆல்ரெடி மைத்ரிக் பட்டேல் கூட ஆயிருந்துச்சு. நான் அவங்க கூடயும் என் பேரண்ட்ஸ் கூடயும் நல்லா தான் இருக்கேன். என் மேல எந்த விதமான ப்ரெஷரோ டார்ச்சரோ கிடையாது. இதுக்கு சம்பந்தப்பட்டமா ஏதாவது அங்க பிரச்சனை இருக்கு, ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா அது வேண்டாம். இதுக்கு ரிலேட்டடா யாரையும் தொந்தரவும் பண்ண வேண்டாம். யாருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. என்ன நடந்துச்சோ என்னோட இஷ்டப்படி தான் நடந்துச்சு. நான் நல்லா இருக்கேன். எந்த ப்ரெஷர் எந்த டார்ச்சரும் இல்லாம சேஃபா இருக்கேன். இதுக்கு சம்பந்தப்பட்டமா யாருக்கும் இதுக்கு மேல எந்த பிரச்சனையோ டார்ச்சரோ வேண்டாம். என்னோட ரிக்வெஸ்ட், இதுக்கு சம்பந்தப்பட்டமா யாரையாச்சும் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா எல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. எல்லாமே என்னோட இஷ்டப்படி தான் நடந்திருக்கு. தொடர்வது செய்தி சுருக்கம். முல்லைப்பெரியாறு அணையில் 5 பேர் கொண்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் தலைமையில் நடக்கும் இந்த ஆய்வில் தமிழக பிரதிநிதிகளாக தமிழக நீர்வளத்துறை செயற்பொறியாளர் சாம் இர்வின், உதவி பொறியாளர் குமார், கேரள பிரதிநிதிகளாக கேரள நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் ஹரிக்குமார், உதவி பொறியாளர் பிரசிக் ஆகியோர் ஈடுபட உள்ளனர். கோடைகாலம் நெருங்குவதை முன்னிட்டு அணையில் செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், மராமத்து பணிகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக்குழுவினர் ஆய்வில் மேற்கொள்ள இருக்கின்றனர். புதுச்சேரியில் கருத்தரங்கில் பங்கேற்க வந்திருக்கும் G20 நாடுகளின் பிரதிநிதிகள் ஆரோவில்லில் அமைந்துள்ள தியான மண்டபத்தை சுற்றி பார்த்தனர். பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆரோவில்லுக்கு அழைத்து வரப்பட்டனர். ஆரோவில்லை சுற்றி பார்த்த அவர்கள் அங்கிருந்த மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு நடந்த கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்தனர். புதுச்சேரிக்குட்பட்ட மாஹே பகுதியில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த 24ஆம் தேதி உணவு விடுதிக்கு வெளியே நிறுத்திய தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக பெண் ஒருவர் மாஹே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
இதனையடுத்து அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் கேரளாவில் தொடர் திருட்டு சம்பவங்களில் தொடர்புடைய ஷமீர் மற்றும் சுஹேல் ஆகியோர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதில் ஷமீர் என்பவரை கைது செய்துள்ள காவல்துறையினர் சுஹேலை தேடி வருகின்றனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 60,30,000 ரூபாய் மதிப்பிலான நகைகளை தனிப்படையினர் மீட்டுள்ளனர். ஐஏஎஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவரது வீட்டில் கடந்த 23ஆம் தேதி 92 பவுண்ட் தங்கம், பிளாட்டினம், வைரம் ஆகிய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்த காவல்துறையினர் கார்த்திக் என்ற நபரை கைது செய்துள்ளனர். மஞ்சத்திடல் சோதனைச் சாவடியில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது குற்றவாளி கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 22 சவரன் நகை, 50,000 ரூபாய் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் திருவையாறில் கார்த்திக்கின் இல்லத்தில் சோதனை செய்த காவல்துறையினர் அங்கிருந்து 118 சவரன் தங்க நகை, 4.5 லட்சம் ரூபாய் பணம், கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட கார், செல்போன் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூரை அடுத்த கரிச்சிப்பட்டி சிற்றூர் மக்கள் வாழை மட்டைகளில் சிறிய கைப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு பயனுள்ள பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். நெகிழிப் பொருட்களை ஒழிக்க அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வரும் நிலையில் பெரும்பாலான இல்லங்களில் பயன்படுத்தப்படும் நெகிழிப் பொருட்களுக்கு மாற்றாக கழிவாக கொட்டப்படும் வாழை மட்டைகளில் இருந்து பொருட்களை தயாரித்து வழங்கி வருகின்றனர். கரிச்சிப்பட்டி சிற்றூர் பெண்கள் ஏழை எளிய பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நெகிழிப் பொருட்களை ஒழித்திடவும் இம்முயற்சி பயன்படும் என்கின்றனர். இலவச பயிற்சி மூலம் இத்தகைய பொருட்களை தயாரித்து விற்கும் பெண்களை பலரும் பாராட்டி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் உள்ள புகழ்பெற்ற பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலில் திருக்குட நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அனுமன் நதிக்கரையில் அமைந்துள்ள இக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு விழா காலை 3:30 மணிக்கு யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. காலை 6:15 மணிக்கு புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார சிற்றூர்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அமராவதி ஆற்றில் காணப்படும் முதலையை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களும் விவசாயிகளும் வனத்துறையை கேட்டுக் கொண்டுள்ளனர். தாளக்கரை பகுதியில் அமராவதி ஆற்றில் கடந்த 10 நாட்களாக 12 அடி நீளம் உள்ள முதலை தென்படுகிறது. அப்பகுதியில் துணி துவைக்க சென்ற பெண்கள் அதை பார்த்துள்ளனர். இதனால் அச்சமடைந்துள்ள கிராமத்தினர் முதலையை அங்கிருந்து பிடித்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் கோவை அசோக்குமார் என்பவரை ஐயத்தின் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். இந்த வழக்கில் 12 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த திருச்சி நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அனுமதி பெற்றது. அதன்படி காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்தில் கடந்த 18ஆம் தேதி முதல் 12 பேரிடம் அடுத்தடுத்து உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் திருச்சி சிபிசிஐடி காவல்துறையினர் கோவையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் அசோக்குமார் என்பவரை ஐயத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். இன்று விசாரணைக்கு வருமாறு அவரை அழைத்திருக்கின்றனர். அதிக வட்டி அளிப்பதாக கூறி 1,80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மருந்து விற்பனை கடை உரிமையாளருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கணபதி மாநகரில் மெடிக்யூர் பார்மசி உரிமையாளரான வினோத் தன்னிடம் பணத்தை முதலீடு செய்தால் 11 மாதங்களுக்கு 10 விழுக்காடு வரை வட்டி அளிப்பதாகவும் அசல் தொகையை 60 நாட்களில் திருப்பி அளிப்பதாகவும் விளம்பரப்படுத்தியுள்ளார். இதை நம்பி 13 பேர் மொத்தம் 1,80 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். சில மாதங்கள் மட்டும் வட்டி தொகையை அளித்து வந்த அவர் பின் அதையும் நிறுத்திவிட்டார். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்த வழக்கை கோவையில் உள்ள டான்பின் நீதிமன்றம் விசாரித்து வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ரவி வினோத்திற்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 1,80 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். மதுரையில் கல்வி தகுதிக்கு ஏற்ப உள்முக தேர்வு வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கேங்மேன் பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதூர் தலைமை மின்வாரிய அலுவலகம் முன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேங்மேன் பணியாளர்கள் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
இதேபோல் புதுக்கோட்டை மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கேங்மேன் பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சொந்த மாவட்டங்களுக்கான ஊர் மாறுதல் உத்தரவினை விரைந்து வழங்க வேண்டும், கல்வி தகுதிக்கு ஏற்ப உள்முக தேர்வு வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கம் எழுப்பினர். திருப்பூரில் நூல் விலை கடந்த மாதம் 20 ரூபாய் குறைந்த நிலையில் நடப்பு மாதத்திற்கான நூல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் 10,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த ஜாப் ஒர்க் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு நூல் விலை உள்பட மூலப்பொருட்களின் விலையை கருத்தில் கொண்டு ஆடைகளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் நடப்பு மாதத்திற்கான நூல் விலையை நூற்பாலைகள் வெளியிட்டுள்ளன. கடந்த மாதம் நூல் விலை 20 ரூபாய் குறைந்த நிலையில் நடப்பு மாதத்திற்கான நூல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் நடைபெற்ற மாநில அளவிலான பாரா பளுதூக்குதல் போட்டியில் வெற்றி பெற்ற சேலத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான நேசமணி என்பவர் திருவள்ளூரில் நடைபெற்ற மாநில அளவிலான பாரா பளுதூக்குதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிக்கு அவர் தகுதி பெற்றார். அவருக்கு மாவட்ட பாரா ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். முறையான பயிற்சி அளித்தால் பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பு கிடைக்கும் என பாரா பளுதூக்குதல் வீரர் நேசமணி விருப்பம் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையில் கரையை கடக்கும் என அந்நாட்டு வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருகோணமலைக்கு கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு திசையில் நகர்ந்து கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இலங்கையில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.